எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஜாகிரபியில ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்க்க போறோம் லாஸ்ட் 10 இயர்ஸ்க்கு. ஸோ நம்ம லைனா வந்து பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ கங்கா டெல்டா இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அக்ரேட் டெல்டா. அதாவது கங்கை டெல்டாவிற்கு மிகச்சிறந்த உதாரணம் என்னன்னா விசிறி வடிவ டெல்டா, விச் இஸ் த செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிராப் ஃபுட் கிராப் இன் இந்தியா. பார்த்தோம்னா வீட்டு, இதே ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ரைஸ். அடுத்து அதாவது இந்தியாவின் இரண்டாவது முக்கிய உணவு பயிர் வந்து கோதுமை, முதல் பார்த்தோம்னா அரிசி. The greatest threat to global biodiversity is human alteration of habitats. உலக உயிரின பரவலுக்கு அச்சுறுத்தலாக இருப்பது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதுன்னு பார்த்தோம்னா வாழிடங்களை மாற்றம் செய்யும் மனிதனின் நடவடிக்கைகள். ஸோ வாட் இஸ் pluviometer gauge measured? என்னதுன்னு பார்த்தோம்னா ரெயின். pluviometer வந்து எதனால் அளக்க பயன்படுது பார்த்தோம்னா ரெயின். இந்த மாதிரி கேட்பாங்க. அதை எத்துக்கோ கலக்கிறதுக்கு என்னது யூஸ் ஆகும், ஹீட்டர் இது பண்ணுறதுக்கு, அந்த மாதிரிலாம் வந்து ஸோ ஜாகிரபி ரிலேட்டடாக வந்து மெஷர் பண்ணுவாங்க இல்லையா, அது எல்லாமே வந்து கேட்பாங்க. ஸோ வந்து பார்த்துக்கணும். The mean distance of the sun from the earth is known as astronomical unit. சூரியனுக்கும் புவிக்கும் இடையே உள்ள சராசரி தொலைவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது வானியல் அலகு. அடுத்து the salinity in ocean water is highest at 20 to 30 degree latitudes. அதாவது கடல் நீர் வந்து உவர்ப்பியம் அதிகம் எங்க காணப்படுது, அதாவது கடல் நீர் வந்து உப்பா இருக்கும் நமக்கு நல்லா தெரியும். ஸோ அது வந்து இங்க அதில் ஹையஸ்டா இருக்குன்னு பார்த்தோம்னா 20 to 30 டிகிரி லேட்டிடியூட்ஸ்ல வந்து நிறைய இருக்கு. 20 to 30 அச்சு பகுதியில் பார்த்தோம்னா கடல் நீரின் ஓபியம் பார்த்தோம்னா அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, டேஸ் இஸ் எல்லோயிஷ் கலர் ஆஃப் ஓர். இதுன்னு பார்த்தோம்னா லிமோனைட். எது வந்து மஞ்சள் நிறமுடைய தாதுன்னு பார்த்தோம்னா லிமோனைட். லிமோனைட் தான் பார்த்தோம்னா மஞ்சள் நிறமுடைய தாது. ஸோ எல்லோயிஷ் கலர் ஆஃப் ஓர் வந்து இதுல பார்த்தோம்னா லிமோனைட். ஓகே, அடுத்து மற்றது பார்க்கலாம். ஹேமடைட்ன்றது அயன். ஸோ அயன்றது பார்த்தோம்னா ஒரு மாதிரி ரெட்டிஷ் ப்ரௌன் வரும். ஸோ ஓர் அலுமினியம் பார்த்தோம்னா எப்படி இருக்கும்னா ஒரு மாதிரி சில்வர் கலர் தான் வரும். அலுமினியம்னாவே சில்வர் கலர் தான். ஓர் அலுமினியம் வந்து கரெக்டாக தெரியல, பட் சில்வர் கலர்னாவே அலுமினியம்னு வரும். ஓகே, அடுத்து the largest percentage of forest area in India is found in which of the following region பார்த்தோம்னா பெனின்சுலா பிளேட்டியூ. அதாவது கீழ்கண்டவற்றில் இந்தியாவில் எந்த பிரதேசம் பார்த்தோம்னா அதிக அளவில், அதாவது சதவீதத்துல அதிக அளவுல காடுகள் பரப்பளவு கொண்ட ஏரியா எது அப்படின்னு பார்த்தோம்னா தீபகற்ப பீடபூமி. ஏன்னா அங்கதான் வந்து ரிவர் சாயில், அதாவது இந்த ஆறு கொண்டு வந்த அந்த வண்டல் மண், அது எல்லாமே மேக்சிமம் படிகிற இடம் பார்த்தோம்னா வளமான இடம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா பெனின்சுலர் அந்த தீபகற்ப பீடபூமியில தான் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தோம்னா மற்ற ஏரியாவை கம்பேர் பண்ணும்போது இங்கே பார்த்தோம்னா காடோட சதவீதம் பரப்பளவு வந்து அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இமாலயான்னு எடுத்துக்கிட்டோம், இல்லை ஈஸ்டர்ன் காட்ஸ், வெஸ்டர்ன் காட்ஸ், கிழக்கு தொடர்ச்சி மலை, மேற்கு தொடர்ச்சி மலை பார்த்தோம்னா அங்கே பார்த்தோம்னா அது மலை ஏரியான்றதுனால அதாவது கரடுமுரடான ஒரு ஏரியாவாக இருக்கும். அந்த அளவுக்கு வந்து ஒரு மண் வந்து படியக்கூட தன்மை வந்து இருக்காது. அங்கே அரிச்சுக்கிட்டது, அங்கே இருக்கிறதெல்லாம் அரிச்சுட்டு கொண்டு வந்து தீபகற்ப பீடபூமியில் தங்குறதுனால தான் நல்ல வளமாக இருக்குது அந்த இடம். அதனால வந்து பார்த்தோம்னா மரமும் நல்லா வளர்ச்சி ஆகுது. ஸோ அதனால வந்து இந்த மாதிரி நீங்கள் யோசிச்சாலே வந்து இதுக்கு இது போடலாம். ஏன்னா வந்து ஈஸ்டர்ன் காட்ஸ் மலைப்பகுதி இருக்குது, அங்கேயும் இது இருக்குது, பட் வந்து தீபகற்ப பூமியில் இருக்கிறதப்போ இருக்காது. ஓகேங்களா? அடுத்து ஹைட் ஆஃப் ஆனைமுடி ஃப்ரம் மீன் சீ லெவல். அதாவது ஆனைமுடி நமக்கு நல்லாவே தெரியும். ஆனைமுடியோட உயரம் கடல் மட்டத்திலிருந்து எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா 2695 மீட்டர் ஹைட்ல வந்து ஆனைமுடி வந்து இருக்கு. ஸோ 2695 ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து விச் இஸ் கால்டு ஜுவல் ஆஃப் த டெசர்ட். அதாவது பாலைவனத்தின் நகை என்று அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்தோம்னா கிவா தான் வந்து பார்த்தோம்னா பாலைவனத்தின் நகை என்று அழைக்கப்படுவது. த மோஸ்ட் அபண்டன்ட் மெட்டல் இன் இ வேஸ்டேஜ். அதாவது மின்னணு கழிவுகள் இருக்கு இல்லையா, ஸோ அதில் அதிகமாக காணப்படுற உலோகம் எது அப்படின்னு பார்த்தோம்னா காப்பர் தான் வந்து பார்த்தோம்னா அந்த மின்னணு கழிவு இ வேஸ்ட். லைக் வந்து கம்ப்யூட்டர்ஸு, மொபைல் ஃபோன்ஸு, லேப்டாப்ஸ், இது எல்லாமே இ வேஸ்ட். அதாவது எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா, எல்லாமே ஈவன் மிக்சி கிரைண்டர்லேருந்து எல்லாமே இ வேஸ்ட் தான். எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே இ வேஸ்ட்டாக போகும்போது அதில் என்ன காப்பர் மெட்டல் வந்து நிறைய இருக்குதுன்னா காப்பர் தான். ஓகே, அடுத்து பார்க்கலாம். மோஸ்ட் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ் ஆர் இன் வெட்லேண்ட்ஸ். அதாவது உயிரின பரவலின் அதிக சிறப்பிடம் நிறைந்த பகுதி வந்து வெட்லேண்ட். ஏன்னா அங்கே தான் வந்து அந்த உயிரினங்களுக்கு பார்த்தோம்னா அதுங்க வந்து சாப்பாடோ இல்லை வந்து பார்த்தோம்னா இனச்சேர்க்கை செய்யறதுக்கோ வாழ்றதுக்கான சூழ்நிலை வந்து மற்ற ஏரியா வந்து 3 ஏரியா, அதாவது வந்து மலைகள் நிறைந்த பகுதி, வறண்ட புதர்ச்செடி, வெப்பமண்டல காடை கம்பேர் பண்ணும்போது அதுங்களுக்கான ஒரு சூழல் வந்து அங்கே நல்லா இருக்கு அப்படின்றதுனால தான் வந்து பார்த்தோம்னா
அதோட உயிரின பரவல் பார்த்தோம்னா வெட்லேண்ட் ஈரநில பகுதியில் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ மவுண்டனில் பார்த்தோம்னா அந்த அளவுக்கு சரியான ஒரு சில ஏரியாத்தில் வந்து மரங்கள் இருக்காது, அதுக்கான சாப்பாடு இருக்காது, அடிக்கடி கிளைமேட் அங்கே அடிக்கடி சேஞ்ச் ஆகலாம், எப்படி வேணாலும் இருக்கும் மவுண்டன்ஸில் வந்து கணிக்க முடியாது. அதே மாதிரி பார்த்தோம்னா வெப்பமண்டலத்தில் பார்த்தோம்னா அதாவது அங்கே வந்து வெப்பம் அதிகமாக இருக்கும், அதுக்கான அந்த உயிருக்கான வந்து தேவையான அளவுக்கு ஒரு கிளைமேட் வந்து அதுங்களுக்கு சாதகமாக இருக்காது. அதே மாதிரி வெப்பமாக இருக்கிறதுனால தண்ணியோ சாப்பாடு கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும். ட்ரை ஷப்லாண்ட்ஸ் பார்த்தோம்னா வறண்ட புதர் செடி நிலப்பரப்பு, அதாவது வறண்டனாவே நம்மளுக்கு தெரிஞ்சு அந்த இடம் வந்து வறண்ட போய் தான் இருக்கும்னு சொல்லிட்டு, ஸோ அங்கே வந்து தண்ணிக்கோ இதுக்கோ எல்லாத்துக்குமே கஷ்டப்படும். அப்படின்றதுனால பார்த்தோம்னா அங்கேயும் பார்த்தோம்னா உயிரின பரவல் வந்து அதிகமாக இருக்க வாய்ப்பில்லை. ஸோ இதை நாளையும் கம்பேர் பண்ணும்போது வெட்லேண்ட் ஈரநில பகுதியில் தான் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அடுத்து பார்க்கலாம் ஒரு மேட்ச். ஃபுட் அண்ட் வாட்டர், மஸ்கிட்டோஸ் அண்ட் ஹவுஸ் ஃப்ளை, கிளாத்ஸ் அண்ட் சிரிஞ்ச், ட்ராப்லெட்ஸ் அண்ட் டஸ்ட். ஸோ எது வந்து அதாவது இதுலேருந்து என்ன மாதிரியான வெக்டர்ஸ் சரி என்ன மாதிரியான டிரான்ஸ்மிஷன் டிசீஸ் டிரான்ஸ்மிஷன் வந்து எப்படி நடக்குது அப்படின்னும். ஃபார் எக்ஸாம்பிள் மலேரியா அப்படின்னோம்னா நம்ம என்ன சொல்வோம், அது வந்து மஸ்கிட்டோ மூலிமா பரவுது அப்படின்னு சொல்கிறோமா. ஸோ மஸ்கிட்டோ மூலிமா பரவுது அப்படின்னு சொல்கிறோம்னா அது என்னன்னு சொல்லுவோம், வெக்டார்னு சொல்லுவோம். அதாவது என்னன்னு சொல்லுவோம் தமிழில் கடத்தி, அது வந்து ஒரு கடத்தி. ஸோ அந்த மாதிரி வந்து அது ஒவ்வொன்றும் வந்து எப்படி வந்து பேர் வச்சு சொல்கிறோம் அப்படின்னு டிரான்ஸ்மிஷன் ஆகுதுன்ற சொல்கிறோம், பாண்ட் டிரான்ஸ்மிஷன் எங்கேருந்து அது உருவாகுது அப்படின்றதும் சொல்கிறோம் அப்படின்னு தான் மேட்ச் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஃபுட் அண்ட் வாட்டர் பார்த்தோம்னா வெஹிக்கல் பாண்ட் டிரான்ஸ்மிஷன். அடுத்து மஸ்கிட்டோ ஹவுஸ் ஃப்ளைஸ்னாவே வெக்டர் பாண்ட் டிரான்ஸ்மிஷன். க்ளோஸ் அண்ட் சிரிஞ்சஸ் பார்த்தோம்னா ஃபார்மேட் பாண்ட் டிரான்ஸ்மிஷன். ட்ராப்லெட்ஸ் அண்ட் டஸ்ட் பார்த்தோம்னா காற்று வழியாக தான் வரும், ஸோ ஏர் பாண்ட் டிரான்ஸ்மிஷன். ஸோ வந்து ஜஸ்ட் நீங்கள் அர்த்தம் புரிஞ்சுக்கனாவே இதனால தான் மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ உணவு மற்றும் தண்ணீர் பார்த்தோம்னா கடத்தி வழி கடத்துதல். கொசு மற்றும் மீ பார்த்தோம்னா கடத்தி கிடையாது, திரவ சாதனம் வழி கடத்துதல். கொசு மற்றும் மீ பார்த்தோம்னா கடத்தி வழி கடத்துதல். துணி மற்றும் ஊசி பார்த்தோம்னா பொருள் வழி கடத்துதல். எச்சில் அல்லது சளித்துளி மற்றும் தூசு பார்த்தோம்னா காற்று வழி கடத்துதல். அடுத்து பார்க்கலாம். நம்ம இன்னே பார்த்தோம் ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்து இது எதுக்கெல்லாம் வந்து மெஷர் பண்ண யூஸ் ஆகுதுன்னு கேட்பாங்கன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம வந்து போலோமீட்டர் அப்படின்றது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க மெஷர் பண்ணது பார்த்தா ஹீட் ரேடியேஷன், வெப்ப கதிர்வீச்சு இருக்கு இல்லையா. ஸோ வெப்ப கதிர்வீச்சு வந்து அளக்கிறதுக்காக போலோமீட்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ போலோமீட்டர் என்னது வெப்ப கதிர்வீச்சு. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் மைன்ஸ் ஹேஸ் அ பெஸ்ட் குவாலிட்டி ஆஃப் கோக்கிங் கோல். அதாவது வந்து கோல்ஸ் வந்து நிறைய இடத்துல பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த நிலக்கரி அதெல்லாம் எல்லாமே எடுக்கிறாங்க. பட் வந்து எல்லாத்துக்குமே வந்து குவாலிட்டி வந்து எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி இருக்காது. இப்போ நம்ம இங்கே எடுக்கிறது பார்த்தோம்னா பழுப்பு இதுன்னு சொல்லுவாங்க, அது குவாலிட்டி பார்த்தோம்னா லோ குவாலிட்டி, கடைசி குவாலிட்டின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அது எதை வச்சு பேஸ் பண்ணதை பார்த்தோம்னா அது எவ்வளோ நாள் எரியுது, அது கொடுக்குற எனர்ஜி வந்து எந்த அளவுக்கு அப்படின்றத பேஸ் பண்ணி தான் அதோட குவாலிட்டி வந்து டிட்டர்மைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தோம்னா பெஸ்ட் குவாலிட்டி எங்கே கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஜாரியா அப்படின்ற இடத்துல தான் அப்படின்ற சுரங்கத்தில் தான் அந்த கொக்கி நிலக்கரி அப்படின்றது வந்து தரமான நிலக்கரி வந்து கிடைக்குது. எங்கே ஜாரியாவில். ஸோ விச் இஸ் த லார்ஜஸ்ட் போர்ட் இன் த வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் இந்தியா பார்த்தோம்னா மும்பை போர்ட். ஸோ அதாவது பார்த்தோம்னா அதாவது வந்து நம்ம துறைமுகம்லாம் வந்து படிச்சிருப்போம், வெஸ்ட் கோஸ்டில் ஈஸ்ட் கோஸ்ட்லாம் படிச்சிருப்போம். வெஸ்ட் கோஸ்ட் ஈஸ்ட் கோஸ்ட்டில் வந்து துறைமுகம்லாம் பார்த்துருப்போம். ஸோ அதை வந்து எல்லாமே படித்து வச்சுக்கோங்க, எது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி படித்து வச்சுக்கணும். அதில் எது பெருசு, அதில் எது வந்து மனிதர்களால் செய்யப்பட்டது, இயற்கையாகவே இருந்தது, அந்த மாதிரிலாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் அதுலேருந்து தான் ஒரு கொஸ்டின் வந்து கேட்டுக்காங்க. விச் இஸ் த லார்ஜஸ்ட் போர்ட் இந்த வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் இந்தியான்னு பார்த்தோம்னா மும்பை போர்ட். ஸோ இந்தியா மேற்குனா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது இப்படி இந்தியா அப்படி இருக்கா. இப்போ இங்கே பார்த்தோம்னா மும்பை வந்து கிட்டத்தட்ட இங்கே இந்த மாதிரி மகாராஷ்டிராவில் இங்கே எங்கேயும் இருக்குமா. ஸோ இந்த சைடு பக்கம் மும்பை இங்கே எங்கேயோ இருக்கும், சரின்னு கரெக்டாக இல்லை. பட் வெஸ்ட் சைட்னால் இந்த சைடில் எங்கேயோ ஒன்று தான் இருக்குது. ஸோ அப்படின்னு பார்த்தோம்னா மும்பை போர்ட் வெஸ்ட் கோஸ்ட்டில் பார்த்தோம்னா இருக்கிறதுல பெருசு எது பார்த்தோம்னா மும்பை போர்ட். வேறு நல்லா இருக்குன்னு பார்த்தோம்னா கேரளாவில் அந்த மாதிரி கொச்சின் போர்ட்டு, திருவனந்தபுரம் போர்ட்டு எல்லாமே இந்த சைடு வெஸ்ட் சைடு வரும். இந்த பக்கம் பார்த்தோம்னா மெரினா பேஸ் பண்ணி அந்த தூத்துக்குடி துறைமுகம் இது எல்லாமே பார்த்தோம்னா ஈஸ்ட் சைடில் வரும். ஓகேங்களா. ஓகே. கண்ட்லா போர்ட் வந்து குஜராத்தில் கண்ட்லா போர்ட் வரும். ஸோ அதெல்லாம் எது எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். அடுத்து ஜீலம் ரிவர் வந்து ஒரிஜினேட்ஸ் இன் த ஸ்டேட் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ ஜீலம் ரிவர் ஒரிஜினேட்ஸ் இன் த ஸ்டேட் ஆஃப். ஸோ இதே மாதிரி எப்படி கேட்பாங்க ரிவர்ஸ் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா எந்தெந்த ரிவர்ஸ், அதாவது
நார்த் சைடுலன்னு சொல்லிட்டு ரிவர்ஸ் இருக்குது, அதே மாதிரி சவுத் சைடுலன்னு சொல்லிட்டு ரிவர்ஸ் இருக்குது. அதோட அது எங்கெங்கெல்லாம் வந்து ஆரிஜினேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பார்த்தோம்னா அந்த ரிவர்ஸ்க்கு வந்து எங்கே முடியுது, எந்த சைடு முடியுது அப்படின்றதும் பார்க்கணும். அது எந்த சைட்லேருந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்றத பார்க்கணும். ஓகேங்களா. அடுத்து பார்த்தோம்னா அதோட லார்ஜஸ்ட் ட்ரிபியூட்டரி என்ன, அது வந்து கிளை நதிகள் என்னென்னு பார்க்கணும். அதே மாதிரி எந்தெந்த ஸ்டேட் வந்து அதுக்கு தாண்டி போகுது அப்படின்னு பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து ரிவர்ஸ் வந்து ஃபுல்லாக படித்தா மட்டும்தான் அதில் ஒரு கொஷின் வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ இது எப்படி கேட்டிருக்காங்கன்னா, ஜீலம் ரிவர் வந்து எங்கேருந்து ஒரிஜினேட் ஆகுது, எந்த ஸ்டேட்லேருந்து அதோட ஆரிஜின் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்கேருந்து பார்த்தோம்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ ஜீலம் நதி உற்பத்தியாகும் மாநிலம் பார்த்தோம்னா ஜம்மு மற்றும் காஷ்மீர். அடுத்து பார்த்தோம்னா ஒரு மேட்ச் கொடுத்துருக்காங்க. அதாவது காதர், பாங்கர் இதெல்லாம் இது வந்து பார்த்தோம்னா ஐ திங்க் பெனின்சுலாவில் ஒரு ஏரியா வந்து அந்த சாயில் டைப்ஸை பேஸ் பண்ணி பிரிச்சிருப்பாங்க. காதர், பாங்கர், ரீகர் அந்த மாதிரி சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி அந்த லிஸ்ட் இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஏரியாவில் என்னென்ன மாதிரி சால்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. அதை மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து காதர் பார்த்தோம்னா நியூவர் அலுவியம். காதர் வந்து நியூவர் அலுவியம். பாங்கர் பார்த்தோம்னா ஓல்டர் அலுவியம். ரீகர்னாவே என்னென்னா ட்ராபிக்கல் செர்னோசம்ஸ்னு போட்டிருக்காங்க. பட் ரீகர்னா பிளாக் சாயில்னு கூட சொல்லுவாங்க. உசார் அப்படின்னா சலைன் சாயில். ஓகேங்களா. ஸோ காதர்னா புதிய வண்டல் மண், பாங்கர்னா பழைய வண்டல் மண். ஸோ பான்னு இருக்கா, அதை வச்சு நான் வச்சுக்கலாம். ரேகர்னா அயன சொர்சோனம், உசார் பார்த்தோம்னா உவர். ஓகேங்களா. அடுத்து The headquarters of Central Water Transport Corporation is located பார்த்தோம்னா நொய்டா. மத்திய நீர்வழி போக்குவரத்து கழகத்தின் தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா நொய்டாவில் இருக்குது. அடுத்து which bed name was originally suggested for Firefox the browser. ஸோ நம்மளுக்கு நல்லாவே தெரியும் Firefox சொல்லிட்டு ஒரு ப்ரௌசர் இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த ப்ரௌசருக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக என்ன பேர் வைக்கணும் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணாங்க பார்த்தோம்னா ஃபீனிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கணும்னு நினச்சாங்க. அதாவது எந்த பறவையின் பெயர் ஃபயர்ஃபாக்ஸ் என்ற மென்பொருளுக்கு பெயர் சூட்ட பரிந்துரைக்கப்பட்டது பார்த்தோன்னா ஃபீனிக்ஸ். ஸோ விச் இஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஐலாண்ட் டிஸ்ட்ரிக்ட் பார்த்தோன்னா மஜுலி. இந்தியாவின் முதல் தீவு மாவட்டம் எதுன்னு பார்த்தோம்னா மஜுலி. அதுதான் ஃபர்ஸ்ட்டு தீவு மாவட்டம் மஜுலி. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் மெஷர்ட் இன் ரீம்ஸ். அதாவது வந்து அந்த இத்தனை ரீம்னு சொல்லுவாங்களே, இத்தனை ரிம்மு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இத்தனை ரிம் பேப்பர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி எதை வந்து அந்த மாதிரி மெஷர் பண்ணாங்க பார்த்தோன்னா பேப்பர். ரிம் அலகை பயன்படுத்தி அளக்கப்படும் பொருள் பார்த்தோம்னா காகிதம், பேப்பர். விச் ஸ்கின் கேர் பிராண்ட் டிரைவ்ட் இட்ஸ் நேம் ஃப்ரம் லத்தின் எக்ஸ்பிரஷன் ஸ்னோ ஒயிட். ஸ்னோ ஒயிட்னா நிவ்யா. அதாவது பார்த்தோம்னா நிவ்யா அப்படின்றதுக்கு லத்தின் வெர்ஷன் பார்த்தோம்னா லத்தினுக்கு மீனிங் லத்தீனில் வந்த இது. ஸோ அதோட அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா ஸ்னோ ஒயிட் அப்படின்னு சொல்லி. ஸோ ஸ்னோ ஒயிட் ஐ திங்க் உங்களுக்கு தெரியும் எனக்கு என்னென்னு. அது வந்து ஒரு ஃபேண்டசி ஸ்டோரிஸ்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த காலத்தில் கதையெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அதில் வந்து ஸ்னோ ஒயிட் அண்ட் 7 dwarfs, அதாவது பனிவண்ண அழகியும் 7 குள்ளர்களும் சொல்லிட்டு ஒரு கதை ஒன்று இருக்கும். ஸோ வந்து அதை பேஸ் பண்ணி தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்னோ ஒயிட் தான் வந்து இருக்கிறதுலே உலகத்துலேயே வந்து ரொம்ப அழகான ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. ஏன்னு பார்த்தோன்னா அந்த பொண்ணு வந்து ரொம்ப ஒயிட்டாக இருப்பாங்க. விஷயமே அதுதான், அந்த பொண்ணு ரொம்ப ஃபேராக இருப்பாங்க. அது எப்படி அதுவும் சொல்லுவாங்கன்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்ணுவாங்கன்னா, இப்போ பனித்துளியில் வந்து பிளட் வந்து விழுந்த உடனே வந்து எப்படி எந்த அளவுக்கு வந்து அப்படியே இதாக இருக்குமோ அழகாக இருக்குமோ பார்க்க, அந்த அளவுக்கு அந்த பொண்ணோட கலர் அவ்வளோ ஒயிட்டாக இருக்கும். அப்படியே அந்த கண்ணை வந்து ப்ளஷ் வந்து அந்த எப்படி பிளட்டு அந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு ப்ளஷ் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அந்த பொண்ணு பேர் தான் வந்து ஸ்னோ ஒயிட்டு. ஸோ வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்னாவே என்ன அர்த்தம், ஒயிட்டாக ஆக்கணும் அப்படின்றது தான். அதாவது வந்து பிரச்சனை தீர்க்கிறது மட்டும் இல்லாமல் ஒயிட்டாக மாற்றணுன்றது தான் அவங்களோட குறிக்கோள். இப்போ எல்லாம் ஆசைப்படுறதா அதுதான். ஸோ அதனால தான் பார்த்தோம்னா அந்த நிவ்யா அப்படின்ற இதை வந்து ஸ்னோ ஒயிட் அப்படின்றது எக்ஸாம்பிளாக வச்சு லத்தீனில் நிவ்யான்னு சொல்லுவாங்க அந்த ஸ்னோ ஒயிட்டை. அதே வந்து பிராண்டாக வச்சுருக்காங்க. ஸோ லத்தீன் மொழியில் ஸ்னோ ஒயிட் என்ற சொற்றொடரை தழுவிய பெயரை கொண்ட தோல் பராமரிப்பு பிராண்ட் எதுன்னு பார்த்தோன்னா நிவ்யா. ஓகே, இது பக்கம் பார்த்தோம்னா பிளானட்ஸு. அந்த ஒவ்வொரு பிளானட்ஸ்லையும் எத்தனை சேட்டலைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கலாம். மார்ஸ் பார்த்தோம்னா 2 சேட்டலைட் தான். ஸோ எர்த்துக்கு 1ன்ற மாதிரி மார்ஸ்க்கு 1 தான். அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஜூபிட்டருக்கு பார்த்தோம்னா 63. ஸோ இருக்கிறதுல பெரிய பிளானட்லாம் ஜூபிட்டர் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு நிறைய சேட்டலைட்ஸும் வந்து இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா சேட்டன் வந்து ஜூபிட்டருக்கு அடுத்து பெருசு பார்த்தோம்னா சேட்டன் தான். ஸோ அதனால அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா 60. யுரேனஸ்க்கு வந்து பார்த்தோம்னா 27 சேட்டலைட்ஸு.
ஸோ செவ்வாய் பார்த்தோம்னா 2 துணைக்கோள்கள், வியாழன் பார்த்தோம்னா 63, சனி பார்த்தோம்னா 60, யுரேனஸ் பார்த்தோம்னா 27 துணைக்கோள்கள். ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றும் எத்தனை துணைக்கோள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும். இந்த எர்த் 1951 பாப்புலேஷன் க்ரோத் ரேட் இஸ் கால் இயர் ஆஃப் ஸ்மால் டிவைட். அதாவது பார்த்தோம்னா 1951ஆம் ஆண்டு மக்கள் தொகை வந்து பெருக்க விகிதம் வந்து எவ்வாறு அழைக்கப்படுச்சு பார்த்தோம்னா சிறு பிளவு ஆண்டு அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி பெரும் பிளவு ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். இயர் ஆஃப் கிரேட்டர் டிவைட் நினைக்கிறேன், கிரேட் டிவைட்னு சொல்லுவோம். ஐ திங்க் 1970 சம்திங்கில் 70 அது மாதிரி வரும், அதை பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ பார்த்தோம்னா ஜாமெட்ரிக்கல் இதில், அதாவது நம்ம ஏபிஜிபி பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி அரித்மெட்டிக்கில் போவோம், ஜாமெட்ரிக்கில் பெருக்கல் விகிதத்தில் வந்து பார்த்தோம்னா பெருகிட்டே போவோம் நம்ம பாப்புலேஷன். ஸோ அந்த அளவுக்கு அதிகமாயிரும். வேக்சின் கண்டுபிடிச்சதுனாலையோ நோய்கள் சிலெல்லாம் எராடிகேட் ஆனதுனாலையோ பாப்புலேஷன் வந்து அதிகமாயிரும். ஸோ அந்த இயர், அதாவது வந்து இயர் ஆஃப் அதாவது பெரும்பிரிவினை ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 1951 அப்படின்றத பார்த்தோம்னா அந்த டைமில் பார்த்தோம்னா பிளேக்ஸு இந்த மாதிரி நிறைய ரொம்ப இருந்தது. ஸோ நிறைய டெத்ஸ் எல்லாம் நிறைய இருந்தது. ஸோ இதனால பார்த்தோம்னா பாப்புலேஷன் ரொம்பவே கம்மியாகவே இருந்துச்சு. அதனால தான் இயர் ஆஃப் ஸ்மால் டிவைட்னுவாங்க. ஸோ ஓகேங்களா, சரி ஓகே. அடுத்து இன் விச் டெசர்ட் இஸ் நூர் காம்ப்ளெக்ஸ் லொக்கேட்டட் பார்த்தோம்னா சஹாரா டெசர்ட். ஸோ சஹாரா டெசர்ட் நூர் காம்ப்ளெக்ஸ் எந்த பாலைவனத்தில் அமைந்துள்ளது பார்த்தோம்னா சஹாரா பாலைவனம். அடுத்தது உத்கல் பிளைன் இஸ் ஃபவுண்ட் இன் டேஷ் ஸ்டேட். அதாவது உத்கல் சமவெளி எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா ஒடிசா மாநிலத்தில் அமைந்துள்ளது. ஸோ உத்கல் பிளைன், உத்கல் சமவெளி எங்கே இருக்குது? ஒடிசாவில். 0 degree longitude and 0 degree latitude is located in Atlantic South and West of Africa. So 0 degree தீர்க்க ரேகை பார்த்தோம்னா தென் அட்லாண்டிக்லையும், 0 டிகிரி அச்ச ரேகை பார்த்தோம்னா மேற்கு ஆப்பிரிக்காவிலையும் இருக்குது. ஸோ அதை தான் வந்து கேட்குறாங்க. 0 டிகிரி லாங்கிடியூட் பார்த்தோம்னா அட்லாண்டிக் சவுத் தென் அட்லாண்டிக்லையும், 0 டிகிரி லாட்டிடியூட் அச்ச ரேகை பார்த்தோம்னா மேற்கு ஆப்பிரிக்காவிலையும் இருக்குது. ஸோ டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா அப்படின்னு என்ன பார்த்தோம்னா சென்னை. ஆசியாவின் டெட்ராய்ட் அப்படின்னு அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்தோம்னா சென்னை. நியூட்டன் வெரைட்டி ஆஃப் வீட் எதுன்னு பார்த்தோம்னா ஷர்பாத்தி சொனாரோ. அதுதான் வந்து நம்ம அதாவது க்ரீன் ரெவல்யூஷன்லாம் அது பண்ணாங்க இல்லையா. ஸோ அந்த டைமில் புதுசாக வந்து ஒரு நியூட்டன் வெரைட்டி வந்து கண்டுபிடிச்சிப்பாங்க, நிறைய ஈல்டு கொடுக்குற மாதிரி. ரொம்ப வந்து அதாவது தண்ணி அந்த அளவுக்கு ரொம்ப இதாக இல்லைனாமே கூட நல்ல விளைச்சல் கொடுக்குற மாதிரி ஒரு நியூட்டன் வெரைட்டியை இது பண்ணுவாங்க வீட்டில். கோதுமையில் சடுது மாற்ற கோதுமை வகைன்னு சொல்லிட்டு அது பேர் என்னன்னு பேர் வச்சுருப்பாங்கன்னா சர்பதி சொனாரோ அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க. அதை சடுதி மாற்ற கோதுமை வகை பார்த்தோம்னா சர்பதி சொனாரோ. அடுத்து இந்தியா சென்ட்ரல் மெரிடியன் பாசஸ் த்ரூ மிர்சாபூர். ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். அலகாபாத்தில் மிர்சாபூர் அப்படின்ற இடத்த வந்து கிராஸ் பண்ணி போகும். இந்தியாவோட மத்திய தீர்க்க ரேகை வந்து மிர்சாபூர் வழியாக செல்கிறது. ஓகே. ரயில்வே ஸ்டேஷன் வந்து மெண்டிபத்தர் அப்படின்ற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மேகாலயாவில். ஸோ மெண்டிபதர் அப்படின்ற ரயில் நிலையம் எந்த மாநிலத்தில் இருக்குது? மேகாலயா. மேனே வரும். ஸோ ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் வெஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே ஜபால்பூர். ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்கு. ஏன்னு பார்த்தோம்னா ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பிரிச்சிருப்பாங்க ரயில்வே, சவுத்து நார்த் ஈஸ்ட் அந்த மாதிரிலாம் பிரிச்சிருப்பாங்க. ஸோ வந்து இதில் பார்த்தா தெரியும் ரயில்வே ஜோன்ஸும் அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் என்ன கொடுத்துருப்பாங்க. இதுல இருந்து தான் கொஸ்டின் வந்து ஆக்சுவலி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி பிரிக்காங்கன்னா நார்த் சைடு இது வந்து நார்த் சைடு வடக்கு, இது பார்த்தோன்னா தெற்கு, இது பார்த்தோன்னா மேற்கு கிழக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்ட் ஈஸ்ட்னு சொல்லி பிரிச்சிருக்காங்கட்டு தெரியும். ஸோ இதில் நார்த்தில் என்னென்ன இருக்குது, சவுத்தில் என்ன இருக்குது, ஈஸ்டில் என்ன இருக்குது, வெஸ்ட்டில் இருக்குது, அது இல்லாமல் சென்ட்ரலில் ஒன்று இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதை பார்த்தா உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா வரும். ஸோ நம்ம வந்து நார்த்தில் வந்து எத்தனை இருக்குன்னு பார்த்தோம்னா 5 இருக்குது. அதே மாதிரி பார்த்தோம்னா சவுத்தில் 6 இருக்கும், ஈஸ்ட்ல வந்து 3னும், வெஸ்ட்ல 2னும், சென்ட்ரல்ல 1 இருக்கும். ஓகேங்களா. ஸோ நார்த்ல என்னென்ன இருக்கு பார்த்தோம்னா நார்த் வெஸ்ட், நார்த் ஈஸ்ட் இருக்கு. அதே மாதிரி நார்த் சென்ட்ரல், நார்த் ஈஸ்ட் ஃப்ரான்டியர் அப்படின்னு சொல்லிட்டு 5 இருக்கு. ஓகேங்களா. ஸோ நம்ம பார்க்கலாம். ஸோ நார்த் சைட்னாவே என்னது டெல்லி வந்துருமா. ஸோ அதனால வெறும் நார்த்னாவே என்னது நியூ டெல்லி. நார்த் வெஸ்டர்ன் பார்த்தோம்னா ஜெய்ப்பூர். அடுத்து பார்த்தோம்னா நார்த் சென்ட்ரல் பார்த்தோம்னா பிரயாக்ராஜ். அதே மாதிரி நார்த் ஈஸ்டர்ன் பார்த்தோம்னா கோரக்பூர். அதே மாதிரி நார்த் ஈஸ்ட் ஃப்ரண்டியர் பார்த்தோம்னா கவுஹாத்தி. ஸோ வந்து நார்த்தில் பார்த்தோம்னா நியூ டெல்லி, நார்த் வெஸ்டர்ன் ஜெய்ப்பூர், நார்த் சென்ட்ரல் பார்த்தோம்னா பிரயாக்ராஜ், நார்த் ஈஸ்டர்ன் பார்த்தோம்னா கோரக்பூர், நார்த் ஈஸ்ட் ஃப்ரான்டியர் பார்த்தோம்னா கவுஹாத்தி. அப்படி நான் சொல்லும் போது அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கணும். ஓகே. அடுத்து பார்க்கலாம். நார்த் முடிஞ்சாச்சு, சவுத்துக்கு வரலாம். ஸோ சவுத்தில் பார்த்தோம்னா சதர்னாவே ஃபேமஸான ஹெட் குவார்ட்டர்ஸ் இது, கேபிட்டல் இது தமிழ்நாடு,
கேபிட்டல் சென்னை. ஸோ ஆனால் சென்னை ஞாபகம் வச்சுக்கணும். சவுத் வெஸ்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஹுபாலி. அதே மாதிரி சவுத் சென்ட்ரல்ல பார்த்தோம்னா செகந்திராபாத். ஸோ கோஸ்டல்னாவே நம்மளுக்கு விசாகப்பட்டினம் சொல்லிட்டு ஒரு போர்ட் இருக்கு இல்லையா. ஸோ வந்து அப்படின்னாலே விசாகப்பட்டினம்ன்றது ஒரு போர்ட் அப்படிங்கிறது கோஸ்டல் ஏரியா. சவுத் கோஸ்டல் வந்து விசாகப்பட்டினம். சவுத் ஈஸ்ட் சென்ட்ரல் பார்த்தோம்னா பிலாஸ்பூர். அதே மாதிரி சவுத் ஈஸ்டர்ன் பார்த்தோம்னா கொல்கத்தா. ஸோ மேலே நார்த் ஈஸ்ட் ஃப்ரான்டியன் இருக்கு, இங்கே சவுத் ஈஸ்ட் சென்ட்ரல் இருக்கு. ஸோ ஓகேங்களா. ஸோ வந்து அப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ எக்ஸ்ட்ரா பார்த்தோம்னா கோஸ்டல் வந்து அங்கே இருக்காது. ஏன்னா நார்த் சைடில் எந்த இதுவுமே கடல் எதுவுமே இல்லை, சவுத் சைடில் தான் இருக்கு. ஸோ அதனால சவுத் கோஸ்டில் ஒன்று மட்டும் எக்ஸ்ட்ராவாக இருக்கு. ஸோ சதர்ன் பார்த்தோம்னா சென்னை, சவுத் வெஸ்டர்ன் பார்த்தோம்னா ஹுபாலி, சவுத் சென்ட்ரல் பார்த்தோம்னா செகந்திராபாத். சென்ட்ரலா இருந்துச்சுனாவே என்னது 1 2 3 இருக்கா, 1 2 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுல சென்ட்ரல்னாவே எது இருக்கும், செகண்ட் தான் இருக்கும். ஸோ 2 தான் இருக்கும், செகண்ட்னு சொல்லுவோமா, அப்ப செகந்திராபாத் ஞாபகம் வச்சுக்கோங்க. கோஸ்டல்னாவே விசாகப்பட்டினம் ஒரு போர்ட். ஸோ அதனால கோஸ்டல் சைட்ல தான் இருக்கும். ஸோ சவுத் கோஸ்ட்னா விசாகப்பட்டினம் ஞாபகம் வச்சு சொன்னேன். சவுத் ஈஸ்ட் சென்ட்ரல் பார்த்தோம்னா பிலாஸ்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா. அதே மாதிரி சவுத் ஈஸ்டர்ன் பார்த்தோம்னா கொல்கத்தா. ஸோ சென்ட்ரல் வந்து பிலாஸ்பூர், ஈஸ்டர்ன் பார்த்தோம்னா கொல்கத்தா. ஸோ ஈஸ்ட்னாவே மெயின் ஏரியா பார்த்தோம்னா கொல்கத்தா வரும் இல்லையா, வெஸ்ட் பெங்கால் பக்கம். ஸோ அதனால அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து ஓகே வெஸ்டர்ன் பார்க்கலாம். வெஸ்ட்ல வந்து ரெண்டு தான். வெஸ்ட்னாவே ரொம்ப மெயினான ஏரியானா என்னது, வெஸ்ட்னாவே மும்பை. ஸோ மும்பைல வெஸ்டர்னாவே மும்பை. வெஸ்ட் சென்ட்ரல் பார்த்தோம்னா ஜபால்பூர். ஓகேங்களா, என்னது ஜபால்பூர். அடுத்து ஈஸ்டர்ன்ல பார்த்தோம்னா 3 என்ன பார்த்தோம்னா ஈஸ்ட் சைட்ல வந்து கடல் சந்திக்கிற இடம் இல்லையா. ஸோ அப்போ கண்டிப்பாக அங்கே ஒரு கோஸ்டில் வந்து இருந்தே ஆகும். ஸோ அப்படின்றதுனா அது மட்டும் தான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கும். மீது எல்லாமே அதே தான் இருக்கும். ஈஸ்டர்னாவே ரொம்ப ஃபேமஸான இடம் பார்த்தா கொல்கத்தா. ஸோ அப்படின்னா வச்சுக்கலாம். ஈஸ்ட் சென்ட்ரல்னாவே ஹாஜிபூர், அங்கே ஜபால்பூர், இங்கே ஹாஜிபூர். ரெண்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. அதாவது பார்த்தோம்னா இங்க வெஸ்ட் பார்த்தோம்னா ஜபால்பூர் வெஸ்ட் சென்ட்ரல், ஈஸ்ட் சென்ட்ரல் பார்த்தோம்னா ஹாஜிபூர். ஈஸ்ட் கோஸ்ட் பார்த்தோம்னா புவனேஸ்வர். ஓகேங்களா, புவனேஸ்வர் ஒடிசா பக்கத்தில், ஒடிசால இருக்கு இல்லையா, அந்த புவனேஸ்வர் ஈஸ்ட் கோஸ்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தோம்னா புவனேஸ்வர். ஓகே, இது எல்லாமே முடிஞ்சாச்சா. நடுவில் ஒன்று தான் இருக்கு. நடுவில் வந்து மகாராஷ்டிரால மும்பை, அது ஒன்று தான். ஓகே, முடிஞ்சுங்களா. ஸோ இது எல்லாம் நீங்க ஞாபகம் வச்சிருந்தாலே நான் சொல்ற இந்த இது வந்து பார்த்தோம்னா இதாயிருக்கும். ஸோ அதை தான் இங்கே கேட்டாங்க. வெஸ்ட் சென்ட்ரல் நம்ம பார்த்தோம் இல்லையா. வெஸ்ட் சென்ட்ரல் என்னன்னு பார்த்தோம், ஜபால்பூர்னு பார்த்தோம்னா அதான் மேற்கு மத்திய ரயில்வேயின் தலைமையிடம் பார்த்தோம்னா ஜபால்பூர். ஓகேங்களா. ஸோ ஓகே, மேஜர் போர்ட் அலாங் த வெஸ்ட் கோஸ்ட். ஸோ வந்து நம்ம பார்த்தோம் வெஸ்ட் கோஸ்ட்ல எது வந்து இருக்குன்னு பார்த்தோம்னா குஜராத்ல கான்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட் இருக்குன்னு பார்த்தோம். இந்த கான்லான்றது அதுல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அதுதான் வந்து மேஜர் போர்ட். வெஸ்ட் கோஸ்ட்ல இருக்க மேஜர் போர்ட் பார்த்தோம்னா கான்லா. அடுத்து த ரிவர் விச் ஒரிஜினேட்ஸ் ஃப்ரம் கிளேஷியர் லொகேட்டட் டு த ஈஸ்ட் ஆஃப் மானசரோவர் லேக் பார்த்தோம்னா பிரம்மபுத்திரா. நம்ம சொன்னோம், அதாவது ஒவ்வொரு ரிவரும் எங்க ஆரிஜினேட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இந்த பிரம்மபுத்திரா பார்த்தோம்னா ஈஸ்ட் ஆஃப் மானசரோவர் லேக்கோட ஈஸ்ட் சைட்ல இருந்து இதாகிறது தான் பார்த்தோம்னா இந்த பிரம்மபுத்திரா. ஸோ மானசரோவர் ஏரிக்கு கிழக்கே அமைந்துள்ள பனியாற்றிலிருந்து தோன்றும் நதி தான் பார்த்தோம்னா பிரம்மபுத்திரா. அடுத்து பேர்ட் ஃபுட் டெல்டா இஸ் பெஸ்ட் ஃபார்ம்டு பை, அதாவது பறவைப்பாத டெல்டாவிற்கு மிகச்சிறந்த உதாரணம் எது பார்த்தோம்னா மிசிசிபி. அதுதான் பறவைப்பாத டெல்டாவுக்கு மிகச்சிறந்த உதாரணம். அடுத்த பிளாக் சாயில் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ரீகர். நம்ம என்ன சொன்னோம் இல்லையா, ரீகருக்கு இன்னொரு பேர் பிளாக் சாயில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கரிசல் மண் அப்படின்னா ரீகர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரீகர்னா என்னது, கரிசல் மண். ஸோ ஆஸ் பர் 2011 சென்சஸ் த பாப்புலேஷன் ஆஃப் இந்தியா என்னன்னு பார்த்தோம்னா 1210 million. ஸோ இப்போ ரீசெண்டாக என்னன்னு சொல்லி பார்த்துக்கணும். ஸோ ஐ திங்க் இப்போ எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எடுத்துட்டாங்களா இல்லை எடுக்கலையான்னு தெரியல. ஸோ ஐ திங்க் வந்து எடுத்துருந்தாங்கன்னா பார்த்துக்கோங்க இப்போ கரண்ட்ல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. பட் 2011 சொல்லிட்டு கூட கொஸ்டின் வந்து கேட்கலாம். 2011 பார்த்தோம்னா 1210 million. அடுத்து find the incorrect statement from the following. Owing to the overpopulation, the per capita availability of the water is going up. Due to growth population, the per capita availability of water is going down. Urbanization and industrialization are the cause for deteriorating water reservoirs quality. Urbanization and industrialization are not the cause for deteriorating water reservoirs. So இது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதுக்கான அந்த வேர்ட்கான அர்த்தம்லாம் என்னன்னு பார்த்துக்கலாம். ஸோ அர்பனைசேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு இடம் பார்த்தோம்னா அர்பன் அப்படின்னு என்ன அர்த்தம், டவுன் ஏரியா மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நார்மலாக இருக்கிற ஒரு ஏரியா பார்த்தோம்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியோ ஏதோ ஒரு கம்பெனி ஏதோ ஒரு விஷயத்தால வந்து நிறைய ஃபேமஸ் ஆகிருக்கும். அங்கே வந்து போனோம்னா நம்மளோட வாழ்வாதாரத்துக்கு வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, பீப்புளெலாம் அந்த ஏரியாவுக்கு எல்லாம் குடி போக ஆரம்பிப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா, ஸோ ஒரு அளவு இருக்குல்ல, இவ்வளோ இந்த இதுலேருந்து இது வரைக்கும் பாப்புலேஷன் இருந்தாங்கன்னா அது அர்பன் ஏரியா அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. ஸோ அப்படிங்கும்போது நார்மலாக அந்த ஒரு ரூரல் ஏரியா அர்பன் ஏரியாவாக மாறும். அதுதான் வந்து அர்பனைசேஷன்.
ஸோ வந்து ஏன் வந்து அர்பனைசேஷன் ஆகுறது, இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆகிறதுனால தான் அர்பனைசேஷனே ஆகும். ஓகேங்களா. ஸோ இண்டஸ்ட்ரியலைசேஷன் லீட்ஸ் டு அர்பனைசேஷன். ஸோ நிறைய இண்டஸ்ட்ரிக்கு கட்ட ஆரம்பிக்கிறாங்கன்னு போது அங்கே வேலை வாய்ப்பு அதிகமாகும். ஸோ வேலை வாய்ப்பு அங்கே அந்த இடத்துல அதிகமாக வரதுனால என்ன பண்ணுவாங்க, எல்லா மக்கள்லாம் வந்து போவாங்க. ஸோ என்ன பண்ணுறது, அங்கே போயிட்டு வர முடியும்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அங்கேயே ஒரு வீடு தங்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் மக்கள்லாம் அதிகமாக வந்து தங்குறாங்களே என்ன பண்ணுவாங்க, நிறைய பெரிய பெரிய பில்டிங்லாம் கட்ட ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் மற்ற பிஸ்னஸ் எல்லாம் இதாகும், ஃபுட் பிஸ்னஸ் ஆகட்டும், கடையோ ஏதோ ஒன்று எல்லாமே அதிகமாக ஆரம்பிக்கும். அந்த இடமே வந்து ஒரு அர்பன் ஏரியா மாறி ரூரலாக இருந்தது. ஸோ வந்து அது அந்த டேர்முக்கு மீனிங் அதுதான். சரி, ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஓவர் பாப்புலேஷன்னா பாப்புலேஷன் அதிகமாகுது அப்படின்றது. ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் வந்து சொல்றாங்க. தவறான குற்றம் எதுன்னு பார்க்க சொல்றாங்க. மிகை மக்கள் தொகையின் காரணமாக கிடைக்கக்கூடிய தலா நீரின் அளவு கூடும். மக்கள் தொகை பெருக்கத்தின் காரணமாக கிடைக்கக்கூடிய தலைவீத தண்ணீர் அளவின் குறையும். நீர்நிலைகளின் தரக்குறைவிற்கு நகர்மயமாதலும் தொழில்மயமாதலும் காரணமாகும். நீர்நிலையிலிருந்து தரக்குறைபாட்டிற்கு நகர்மயமாதலும் தொழில்மயமாதலும் காரணம் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல எது வந்து தவறான கூற்றுன்னு பார்த்தோம்னா 1, 4 மட்டும்தான் தவறான கூற்று. ஏன்னு பார்த்தோம்னா இப்போ வந்து ஓவர் பாப்புலேஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா பெர் கேபிட்டா ஆல்ரெடி, அதாவது தலா நீரில் கூடுதல் வந்து எப்படி அதிகமாகும், கம்மியாக தான் ஆகும். ஓகேங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 லிட்டர் இருக்கு அப்படின்னா இப்போ 2 பேர் மட்டும் இருந்தாங்கன்னா என்ன ஆகும், ஆளுக்கு அரை லிட்டர்னு சொல்லி பிரிச்சு கொடுக்கலாம். இதே 4 பேர் இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவோம், அப்புறம் 1/4 லிட்டர்னு சொல்லி குறையும். அதே மாதிரி ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா இன்னும் அதுக்கு ஏற்ற அவங்களுக்கு தேவையான பிரிச்சு கொடுப்போம். அப்போ என்ன ஆகும், அவங்களோட பெர் கேபிட்டானா என்னது, ஒரு தலைக்கு இவ்வளோன்னு சொல்றதா பெர் கேபிட்டா. ஸோ அவங்களுக்கு என்ன ஆகும், அது வந்து கோயிங் அப் ஆகாது, கோயிங் டவுன், கம்மியாக தான் ஆகுமே தவிர அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் தப்பு. அதுக்கான ஆப்போசிட் ஒரு சென்டென்ஸ் தான் 2வது பாயிண்ட். பாப்புலேஷன் வந்து அதிகமாக ஆகிறதுனால பெர் கேபிட்டா அவைலபிலிட்டி, அதாவது கிடைக்கக்கூடிய தலை வித தண்ணீர் அளவு குறையும்ன்றது கரெக்ட். ஸோ நம்ம கிட்ட கேட்குறது தவறான கூட்டு தான் அப்படின் போது 1 வந்து தப்பு. அடுத்து அர்பனைசேஷன் அண்ட் இண்டஸ்ட்ரியேஷன் ஆர் த காஸ் ஃபார் டிட்டரேட்டிங் வாட்டர் ரிசர்வாயர்ஸ் குவாலிட்டி. ஸோ அதாவது நகர்மயமாதலும் தொழில்மயமாதனால தான் நீர்நிலையோட தரக்குறைவு வந்து பார்த்தோம்னா கம்மியாகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ வந்து அது வந்து உண்மை தானே. ஸோ இப்போ இண்டஸ்ட்ரி வந்து அதிகமாகுது ஒரு ஏரியாவில் அப்படின்னும் போது என்ன ஆகும், அவங்க வந்து அவங்களோட வேஸ்டேஜஸ்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, ரிலீஸ் பண்ணுறதுன்னா கொண்டு போய் இந்த தரையில விழுவாங்க. அப்படியே நம்ம நிறைய படத்தெல்லாம் பார்க்குறோம் இல்லையா, கொண்டு போய் அப்படியே நீர்நிலையோட சேர்த்து விட்டுருவாங்க. அங்கே ஏதாவது ஆறு இருந்துச்சுன்னா அங்கே வந்து இது பண்ணி விட்டுருவாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து நிறைய வந்து பாப்புலேஷன் அதிகமாகுதுன்னு வச்சுக்கலாம். பாப்புலேஷன் அதிகமாகும்போது என்ன ஆகும், மக்கள்லாம் வந்து தண்ணி வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா அந்த நீர்நிலையில வந்து அப்படியே குளிக்கிறதுக்கோ இதுக்கோ டைரக்டா வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. இதே கம்மியான ஆளுங்க வந்து அது வந்து பெருசா தெரிஞ்சுக்காது. இதே வந்து ஓவர் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அர்பனைசேஷன் இண்டஸ்ட்ரியேஷன்னாவே ஓவர் பாப்புலேஷன் அதிகமாயிடுச்சு அப்படின்னா, பாப்புலேஷன் அதிகமாயிடுச்சு அந்த இடத்துல அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தோம்னா அந்த நீரோட தன்மை வந்து அதோட குவாலிட்டி வந்து என்ன ஆகும், கம்மியாக தான் ஆகுமே தவிர அதிகமாகாது. கரெக்டுங்களா. ஸோ அப்படின்னும் போது என்ன ஆவாங்க அப்படின்னும் போது பார்த்தோம்னா 3 தொழில்மயத்தால் காரணமாகுன்றது உண்மை. ஆனா அவங்க கேட்டது என்னது, தப்பானது. ஸோ அப்படின்னும் போது நீர்நிலை தரக்குறைபாடு வந்து கம்மியா காரணம் அல்லன்றாங்க. அது எப்படி காரணம் எல்லாம் போவோம், அதுதான் காரணமா இருக்கும். ஸோ அப்படின்னும் போது 4 தப்பு. ஸோ அப்போ 1, 4 தான் தப்பு. ஓகே, ஐ திங்க் புரிஞ்ச மாதிரி சொல்லிக்க நினைக்கிறேன். அடுத்து பார்க்கலாம். வாட் இஸ் ஆஸ்க் திஷா. ஆஸ்க் திஷா அப்படின்னா என்ன அர்த்தம், நேம் ஆஃப் த சாட்பாட். அதாவது வந்து பார்த்தோன்னா ஒரு உரையாடும் மென்பொருளோட பேர் தான் வந்து ஆஸ்க் திஷா. இப்போ வந்து வாட்ஸ்அப்ல புதுசா மெட்டா ஏஐன்னு சொல்லி ஒன்று விட்டுருக்காங்க இல்லையா. ஸோ அதெல்லாமே வந்து சாட்பாட் தான். நிறைய வந்து அந்த மாதிரிலாம் இப்போ இருக்கு இல்லையா, சாட்பாட் வந்து நிறைய வந்துச்சு. அதாவது வந்து நம்ம மனுஷங்கிட்ட எப்படி பேசணுமோ அந்த மாதிரி வந்து நம்ம இதுக்கிட்ட வந்து சேட் பண்ணலாம், மனுஷங்க மாதிரி சேட் பண்ணலாம். நம்ம வந்து அதுக்கிட்ட ஏதாவது இன்ஃபர்மேஷன் கேட்கணும் அப்படின்னாலுமே இன்ஃபர்மேஷன் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை வந்து சேட் பண்ணுவாங்க. ஸோ அதில் ஒரு டைப் தான் இந்த ஆஸ்க் திஷா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆஸ்க் திஷா என்றால் என்னன்னு பார்த்தோம்னா ஒரு உரையாடும் மென்பொருளின் பெயர். அடுத்து விச் ஸ்டேட் ரிபல்ட் அகைன்ஸ்ட் இந்தியா அண்டர் ஏஇசட் பீசோ. அதாவது ஏஇசட் பீசோ தலைமையில் எந்த மாநிலம் பார்த்தோம்னா இந்தியாவுக்கு எதிராக போராடியது அப்படின்னு பார்த்தோம்னா நாகாலாந்து தான். ஸோ ஏஇசட் பீசோ தலைமையில் எந்த மாநிலம் இந்தியாவுக்கு எதிராக போராடியது, நாகாலாந்து. ஓகே, ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் சேர்மன் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னா பார்த்தோம்னா ஹோமிஜி பாபா. ஸோ அட்டாமிக் எனர்ஜினாவே ஹோமிஜி பாபா, அவரால் தான் பார்த்தோம்னா இப்போ நம்ம இந்தியா வந்து அட்டாமிக் அப்படின்ற இடத்துல வந்து ஒரு பெரிய அளவில் வந்து வந்திருக்கு. ஸோ அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் சேர்மனாகவும் இருந்தார். இந்திய அணுசக்தி கழகத்தின் முதல் தலைவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா ஹோமி ஜே பாபா. ஸோ மேட்ச் த ஃபாலோயிங். மவுண்ட் பாஸ் அதே மாதிரி ஸ்டேட், அதாவது மலைக்கணைவாயும் அது எந்தெந்த மாநிலத்தில் இருக்கு அப்படின்றது தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் பூம்லா. பூம்லா அப்படின்றது வந்து
அருணாச்சல் பிரதேஷ்ல இருக்கு. அதே மாதிரி கார்டுங்லா பார்த்தோம்னா ஜம்மு காஷ்மீர் நினைக்கிறேன், ஜம்மு காஷ்மீர். அடுத்து நாத்துல்லா சிக்கிம் கரெக்ட், சிக்கிம். அதே மாதிரி பார்த்தோம்னா சிப்கிலா வந்து இமாச்சல் பிரதேஷ்ல வரும். எஸ் ரைட். ஸோ வந்து பார்க்கலாம். பூம்லா பார்த்தோம்னா அருணாச்சல் பிரதேஷ். அடுத்து பார்த்தோம்னா கார்டுங்லா பார்த்தோம்னா ஜம்மு காஷ்மீர். நாதுல்லா பார்த்தோம்னா சிக்கிம். சிப்கிலா பார்த்தோம்னா ஹிமாச்சல் பிரதேஷ். ஓகேங்களா? which one of the following is not correctly matched? அதாவது வந்து எந்தெந்த இடத்துல என்னென்ன மெத்தட்ஸ் வந்து கிடைக்குது, உலோகம் ஏதோ ஒன்று கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதுல எது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. கரெக்டானது கேட்கல, தப்பானதை மேட்ச் பண்ணிக்கிறது கேட்கறாங்க. ஸோ என்னன்னு பார்க்கலாம். ஹசாரிபாக் பார்த்தோம்னா மைக்கா, ஜடுகுடா பார்த்தோம்னா யுரேனியம், ஹட்டி பார்த்தோம்னா கோல்ட், ஜவார்ல பார்த்தோம்னா காப்பர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல தப்பானது அப்படின்னு பார்த்தோம்னா ஜவார்ல வந்து காப்பர் இல்லை. ஸோ ஜாவால பார்த்தோம்னா ஜிங்க் அண்ட் லெட் இருக்கு, காப்பர் கிடையாது. ஸோ வந்து ஹசாரிபாக் மைக்கா, ஜடுகுடா யுரேனியம், ஹட்டி பார்த்தோம்னா கோல்டு, ஜவார் பார்த்தோம்னா காப்பர்ன்றது தான் தப்பு. ஜிங்க் அண்ட் லெட் தான் வந்து ஜாவால வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஹசாரிபாக் மைக்கா, ஜடுகுடா யுரேனியம், ஹட்டி கோல்டு, ஜவார் பார்த்தோம்னா ஜிங்க் அண்ட் லெட். தாமிரம் சொல்லுவாங்களா? சரி, தாமிரம்னா காப்பர். ஓகே, லெட். மவுத் ஆஃப் த வல்கனோ இஸ் நோன் அஸ் விண்ட். அது எரிமலின் வாய் வந்து என்ன அப்படின்னு சொல்றாங்க பார்த்தோம்னா விண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஏரியாவுக்கு வந்து பிரிச்சிருப்பாங்க வல்கனோ. அதுல பார்த்தோம்னா வல்கனோட மவுத் என்னன்னு சொல்லுவாங்கன்னா வெண்ட். அது வழியா தான் வெளில போறோம்னா வெண்ட்னுவாங்க. The first major irrigation work of Ganga Canal in Uttar Pradesh was opened for irrigation in the year 1854. So அதாவது உத்தரப்பிரதேசில் உள்ள பேரளவு பாசன திட்டமான கங்கை கால்வாய் முதலில் பாசனத்துக்கு திறந்து விடப்பட்ட ஆண்டு பார்த்தோம்னா 1854. ஸோ இதுல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட், அதாவது இதுல ஒரு 2-3 கொஸ்டின் வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் மேஜர் இரிகேஷன் ஒர்க் எது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா கங்கா கேனல், உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு கங்கா கேனல். ஸோ இந்த கங்கா கேனல் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு. ஸோ எப்போ ஓப்பன் பண்ணாங்கன்னா 1854. ஸோ எல்லாமே பார்த்துங்க. ஃபர்ஸ்ட் மேஜர் இரிகேஷன் மதுரை பார்த்தோம்னா எங்க இருந்துச்சோம்னா கங்கா கேனல் உத்தரப்பிரதேஷ். எப்போன்னு பார்த்தோம்னா 1854. ஸோ உத்தரப்பிரதேஷ்ல உள்ள பேரளவு பாசனத்தின் கங்கை கால்வாய் முதலில் பாசனத்துக்கு திறந்து விடப்பட்ட ஆண்டு பார்த்தோம்னா 1854. ஓகேங்களா? அடுத்து விச் ஆர் த ஃபாலோயிங் மெஷர்ஸ் ஹியூமிடிட்டி. ஸோ நம்ம ஏற்கனவே ஒன்று பார்த்தோம் போலோமீட்டர், இன்னொன்று பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி இப்போ பார்த்தோம்னா ஹியூமிடிட்டி, அதாவது பார்த்தோம்னா ஈரப்பதத்தை அளக்க உதவும் கருவி என்னன்னு பார்த்தோம்னா சைக்ரோமீட்டர் தான் பார்த்தோம்னா ஈரப்பதத்தை அளக்க உதவும் கருவி. ஸோ வந்து ஹியூமிடிட்டியை மெஷர் பண்ணுறதுக்கான கருவி என்னது? சைக்ரோமீட்டர். சஹாரா டெசர்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெப்ப பாலைவன சூழலைமைவு, அதாவது பயோம்னுவாங்க. ஹாட் டெசர்ட் பயோம் அப்படின்வாங்க. கோல்ட் டெசர்ட் பார்த்தோம்னா ஐ திங்க் கோபி டெசர்ட் தான் கோல்ட் டெசர்ட் பயோம்வாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து அந்த மாதிரி பார்த்தோம்னா ஆல்பைன் வந்து சவுத் ஆப்பிரிக்கா அப்படிதான் நினைக்கிறேன், அந்த மாதிரி வரும். ஸோ அதில் பார்த்தோம்னா ஹாட் டெசர்ட் சஹாரா வந்து பார்த்தோம்னா ஹாட் டெசர்ட் பயோம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? ஸோ சஹாரா டெசர்ட் இஸ் வெப்ப பாலைவன சூழல் அமைவு. அது சூழல் அமைவு பார்த்தோம்னா வெப்பமா இருக்கும். நேம் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஆர்டிஃபிஷியல் ஐலாண்ட் பார்த்தோம்னா ஃபிளேவோ போல்டர். உலகிலேயே மிகப்பெரிய செயற்கை தீவின் பெயர் என்ன பார்த்தோம்னா ஃபெலிவோ போல்டர் அப்படின்றது தான் உலகத்திலே மிகப்பெரிய செயற்கை தீவு. ஓகேங்களா? அடுத்து கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் சார்லஸ் பாபேஜ், நம்மளாவே தெரியும் கணினியாவே சார்லஸ் பாபேஜ். அடுத்து இதெல்லாம் வந்து கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி வந்திருக்கு. Which foundation is committed to the advancement of human rights in the world? அதாவது எந்த அமைப்பு உலகின் மனித உரிமை ஈடுபாடுடன் முன்னிறுத்தி சென்றது எதுன்னு பார்த்தோம்னா UNFPA அப்படின்றது தான் பார்த்தோம்னா உலகில் மனித உரிமை ஈடுபாடுடன் முன்னிறுத்தி சென்றது UNFPA. அடுத்து நியூக்ளியர் ரியாக்டர், அதாவது பார்த்தோம்னா அணுமின் உற்பத்தி நிலையம் வந்து எது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, ஓகே பார்க்கலாம். தமிழ்நாடு வந்து கூடங்குளம், 3 2 வந்திருக்கு. அடுத்து பார்க்கலாம். கர்நாடகா பார்த்தோம்னா தாராப்பூர் வரும். மகாராஷ்டிரா பார்த்தா மகாராஷ்டிரா தான் தாராப்பூர். கர்நாடகா பார்த்தோம்னா கைகா, கா அப்படின்னு வருது, வச்சுனா வச்சுக்கலாம். அதே மாதிரி ராஜஸ்தான் வந்து பார்த்தோம்னா ரவுட்பதா ராரான்னு வந்திருக்கு, அதை வச்சுனா வச்சுக்கலாம். சரி, ஓகேங்களா? ஸோ மகாராஷ்டிரா தாராப்பூர்,
கர்நாடகா கைகா, ராஜஸ்தான் ரவுத்பாத்தா, தமிழ்நாடு கூழங்குளம். ஸோ இங்கேயும் அதே தான் இருக்கும், தமிழ்லேயும் அதே தான் இருக்கும் பார்த்துக்கலாம். ஸோ யூட்ரோஃபிகேஷன் லீட்ஸ் டு டெத் ஆஃப் ஃபிஷ் டியூ டு, அதாவது யூட்ரோஃபிகேஷனால் மீன் இறப்பு காரணமாக இருப்பது அப்படின்னா யூட்ரோஃபிகேஷன்னா ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ யூட்ரோஃபிகேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா அதாவது ஆக்சிஜனோட, அதாவது இப்போ தண்ணி இருக்கு அப்படின்னா என்ன பார்த்தோம்னா ஆக்சிஜனேஷன் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்கும். அதாவது பார்த்தோம்னா ஃபுல்லாக ஆக்சிஜன் இருக்கும் இது ஃபுல்லாகவே. இதில் இந்த டிசால்வ் ஆகிருக்க ஆக்சிஜன் தான் என்ன பண்ணணும்னா மீன் அந்த தண்ணியில் டிசால்வ் ஆகிருக்க ஆக்சிஜனை கில்ஸ், அதோட கில்ஸ் மூலிமா செதில் கழுத்து பக்கத்தில் இருக்கிற கில்ஸ் தானே, அது வந்து கில்ஸ் மூலிமா வந்து என்ன பண்ணும், பிரித்து ஆக்சிஜனையும் தண்ணியும் பிரித்து அது வந்து என்ன பண்ணும், சுவாசிக்கும். ஓகேங்களா. ஸோ அதனால தான் வந்து பார்த்தோம்னா ஃபிஷ் வந்து தண்ணியில் இருக்குது, வெளில வந்து வெளிப்படையாக இருக்க ஆக்சிஜன் நம்ம எப்படி சுவாசிக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம சுவாசிக்கிற மாதிரி அதாவது சுவாசிக்க முடியாது, அது சுவாசிக்கிற மாதிரி நம்மளால முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் ரெஸ்பிரேஷன் சிஸ்டம் ரெண்டு பேருக்குமே அமைஞ்சிருக்கு. ஸோ இப்போ என்ன ஆகுனா, இப்போ நான் எதுக்காக இதை சொல்ல வந்தேன்னா, இப்போ ஃபிஷ் என்ன ஆகுது பார்த்தோம்னா அந்த மாதிரி தண்ணியில் இருக்கும்போது செத்து மிதக்கும். சில டைம்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய வந்து படத்தை கூட பார்த்துருப்பீங்க. திடீர்னு வந்து நல்லாவே இருக்கும், ஃபிஷ் எல்லாம் நல்லாவே இருக்கும். என்ன பண்ணுவாங்க, பக்கத்துல இருந்து ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியில வந்து கழிவுலாம் என்ன பண்ணுவாங்க, எடுத்து கொண்டு வந்து பைப் போட்டு கொண்டு வந்து ஆற்றுல ஓட்டுவாங்க. அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தோம்னா மேலே அந்த வேஸ்ட்ல பார்த்தோம்னா அந்த எண்ணெய் பார்ட்டிக்கல், அதே மாதிரி பார்த்தோம்னா சில மிதக்கிற ஸ்லட்ஜஸ்லாம் அதெல்லாம் என்ன பண்ணா அப்படியே மேலே வந்து மூடிக்கும். ஸோ இப்போ அட்மாஸ்பியரில் இருக்க ஆக்சிஜன் தான் உள்ளே போய் தண்ணிக்குள்ளார டிசால்வ் ஆகி அந்த மீனுக்கு வந்து ஆக்சிஜன் வந்து கிடைக்குது. ஸோ இப்போ மேலே ஃபுல்லாக இந்த மாதிரி முடிக்கிச்சு அப்படின்னா எப்படி அதுக்கு ஆக்சிஜன் தண்ணிக்குள்ளே இருக்க இதாகும். ஸோ அப்படின்னும் போது அந்த மீனுக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து என்ன ஆகும், கம்மியாக ஆரம்பிக்கும். அப்போ அப்படியே கம்மியாக ஆரம்பிக்கும். அப்போ கம்மியாகும் போது என்ன ஆகும், ஒரு குறிப்பிட்ட டைமில் பார்த்தோம்னா அதுக்கு சுத்தமாகவே ஆக்சிஜன் கிடைக்காம போகும். அப்போ என்ன ஆகும், இறந்து போக ஆரம்பிக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் இருக்குது பார்த்தியா, ஆக்சிஜன் லெவல் வந்து கம்மியாகுது பார்த்தியா, அந்த ப்ராசஸை யூட்ரோஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாட்டரில் ஆக்சிஜன் கண்டென்ட் டிக்ரீஸ் ஆகிறது தான் யூட்ரோஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யூட்ரோஃபிகேஷனால தான் பார்த்தோம்னா ஃபிஷ் வந்து டெத் ஆகுது, செத்து போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, ஓரளவுக்கு புரியுற மாதிரி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். யூட்ரோஃபிகேஷன் லீட்ஸ் டு டெத் ஆஃப் ஃபிஷ் டியூ டு டிக்ரீஸ் ஆக்சிஜன் கண்டென்ட். யூட்ரோஃபிகேஷனால் மின் இறப்புக்கு காரணமாக இருப்பது பார்த்தோம்னா ஆக்சிஜனின் அளவு குறைவதால். அடுத்து ஊ ப்ரொஃபவுண்ட் த தியரி ஆல் மென் ஆர் பார்ன் ஈக்குவல் பார்த்தோம்னா ஜான் லாக்கி. பிறப்பினாலே எல்லா மனிதர்களும் சமம் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா ஜான் லாக்கி. ஸோ ஆல் மென் ஆர் பார்ன் ஈக்குவல், மென்னா ஆம்பளைங்க கிடையாது, மனிதர்கள் வருதில்ல. ஸோ பிறப்பினாலே எல்லா மனிதர்களும் சமம் சொன்னது ஜான் லாக்கி. யுனெஸ்கோ ஒன் ஆஃப் த ஸ்பெஷலைஸ்ட் சபையில் நடைமுறைக்கு வந்தது. யுனெஸ்கோ எப்போ 1945. which is the highest plateau of world, அதாவது உலகிலே மிக உயரமான பீடபூமி எதுன்னு பார்த்தோம்னா டிபெட் தான். ஸோ டிபெட் வந்து நேபாளில் இருக்கு இல்லையா. ஸோ அந்த டிபெட் வந்து பார்த்தோம்னா உலகத்திலே உயரமான பீடபூமி, பிளேட்டிவ், ஹையஸ்ட் பிளேட்டிவ் ஆஃப் த வேர்ல்ட். ஸோ ஹவு டு யூ டிஃபைன் பர்த் ரேட் இன் இந்தியா, அதாவது இந்தியாவில் பிறப்பு விகிதம் வந்து எவ்வாறு வரையறுக்கப்படுகிறது. ஸோ அது வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவாங்க. என்னன்னு பார்த்தோம்னா பர்த் ரேட் அப்படின்றது ஈக்குவல் டு ஒரு வருஷத்துல எவ்வளவு குழந்தைங்க பிறந்தாங்க அப்படின்றத டிவைட் பை ஸோ நம்பர் ஆஃப் சைல்ட், அந்த வருஷத்துல பிறந்த குழந்தைங்க டிவைட் பை ஆண்டின் மத்தியில், அந்த இயர்ல இப்போ எந்த இயர் 2021 எடுக்கிறோம் அப்படின்னா அந்த இயரோட மிட்ல வந்து எவ்வளோ மக்கள் தொகை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே போட்டு இன்டூ 100 போடணுமா 1000 போடணுமா இல்லை 100 போடணுமா என்ன அப்படின்றது தான் அந்த விஷயம். என்னன்னு பார்த்தோம்னா 1000 வந்து போடணும், இன்டூ 1000. அதே மாதிரி மந்த் வராது, இனியும் மந்த் அது இயர் வரக்கூடாது, இயர் வரணும், மந்த் வந்து வரக்கூடாது. ஸோ அது வந்து பார்த்துக்கணும். ஸோ ஃபார்முலா என்னது, பர்த் ரேட் இஸ் ஈக்குவல் டு, அதாவது பிறப்பு விகிதம் ஈக்குவல் டு ஒரு ஆண்டில் பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை டிவைட் பை ஆண்டின் மத்தியில் மக்கள் தொகை இன்டூ 1000. பிங்க் ரெவல்யூஷன் இஸ் அசோசியேட்டட் வித் ஃபுட். ஸோ இளஞ்சிவப்பு புரட்சி வந்து ஏதோ தொடர்புடையது அப்படின்னு பார்க்கும்போது கனிகள். ஸோ இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது பார்த்தோம்னா எல்லோ ரெவல்யூஷன், மஞ்சள் ரெவல்யூஷன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. கோல்டன் ரெவல்யூஷன், அதாவது தங்க புரட்சி, வெள்ளி புரட்சி, இந்த மாதிரி நிறைய புரட்சி வந்து கொடுத்துருப்பாங்க. சாம்பல் நிற புரட்சின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் கலம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ஃபுல்லாகவே நீங்கள் படிச்சிங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணலாம். ஸோ பிங்க் ரெவல்யூஷன், இளஞ்சிவப்பு புரட்சி அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரூட்ஸ், அதாவது கனிகள். பால் பார்த்தோம்னா
பால் பார்த்தோம்னா ஒயிட் வரும். இது பார்த்தோம்னா கிரீன் ரெவல்யூஷன். மலர்கள் பார்த்தோம்னா ஐ திங்க் கோல்டன் நினைக்கிறேன். கோல்டன்ல வரும். ஓகே. நாய்ஸ் லெவல் இஸ் மெஷர்ட் பை இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இப்போ நம்ம நிறைய மெஷர்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்துட்டோம். அதில் பார்த்தோம்னா நாய்ஸ் லெவலில் வந்து இது பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் பார்த்தோம்னா டெசிபல் மீட்டர். ஸோ நம்ம நாய்ஸ்னா சவுண்டோட அளவு, சத்தத்தோட அளவு நம்ம எப்படி வந்து அளப்போம், அதோட யூனிட் என்ன பார்த்தோம்னா டெசிபல் தெரியும். ஸோ அதே வந்து ஆன்சர் வந்துருக்கு டெசிபல் மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து, விச் இஸ் த லார்ஜஸ்ட் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இன் இந்தியா. இந்தியாவின் மிகப்பெரிய அலையாத்தி காடுகள் எதுன்னு பார்த்தோம்னா வெஸ்ட் பெங்கால் இருக்க சுந்தர்பான். ஸோ அதுதான் பார்த்தோம்னா இந்தியாவிலே ரொம்ப லார்ஜஸ்டான ஒரு மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட், ஒரு அலையாத்தி காடுகள் வந்து சுந்தர்வன காடுகள். The world highest road has been constructed in between. ஸோ வந்து உலகின் உயரமான சாலை எதுக்கு நடுவில் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மணாலில இருந்து லே அப்படின்ற ஒரு இடத்த வரைக்குமே வந்து கட்டிக்காங்க. அதுதான் வந்து உலகத்துல ஹையஸ்ட் உயரமான சாலை அப்படின்னு சொல்றாங்க, மணாலி டு லேக். அடுத்து, ட்விஸ்டர்ஸ் ஆர் அதர்வைஸ் நோன் அஸ் டொர்னாடோ. அதாவது ட்விஸ்டர்ஸ்க்கு வந்து இன்னொரு அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா டொர்னாடோ. அதாவது இப்படி ஒரு இப்படி சுழல் காத்து மாதிரி வரல. இது எப்படி இருக்குன்னா இப்படி கோன் மாதிரி சுற்றி வரும். ஸோ அதுதான் வந்து டொர்னாடோன்னுவாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து ட்விஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ட்விஸ்டர்ஸ் அப்படின்னா என்னது டொர்னாடோ. According to the World Meteorological Organization, cyclone is recognized when the wind speed exceeds. ஸோ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா சுனாமி இருக்குன்னா, ஸோ இவ்வளோ இந்த அளவுக்கு வந்து வேவ்ஸோட ஹைட் வந்து இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா சுனாமி அப்படின்னு அறிவிப்பாங்க. இல்லைன்னு பார்த்தோம்னா ஜஸ்ட் வந்து நார்மலான ஒரு சூறாவளி காற்று வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதோட ஸ்பீடு, அதோட அந்த வேவ்ஸோட ஹைட் இதெல்லாம் வச்சு வந்து மெஷர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இப்போ வந்து ஒரு அளவு வந்து வச்சிருப்பாங்க. ஸோ வேர்ல்டு மெட்ரோலஜிக்கல் ஆர்கனைசேஷன் தான் அந்த அளவு வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அவங்க பார்த்தோம்னா சைக்ளோன் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ அறிவிப்பாங்க அப்படின்னா விண்டோட காற்று ஒரு கிலோமீட்டர், அதாவது ஒரு ஹார்க்கு ஒரு மணி நேரத்துக்கு 63 கிலோமீட்டர் வேகத்துல வீசுச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்க, சைக்ளோன் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுவாங்க. அதுதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஸோ உலக வானிலை அமைப்பின்படி சூறாவளி என்பது காற்றின் வேகம் எத்தனை அளவிற்கு அதிகரிக்கும் போது கண்டறியப்படுகிறது பார்த்தோம்னா 63 கிலோமீட்டர் பர் மணி. ஒரு மணி நேரத்துக்கு 63 கிலோமீட்டர் வேகத்துல வீசணும். The first ever satellite Sputnik 1 was launched in the year 1957. ஸோ வந்து உலகின் முதல் செயற்கைக்கோள் ஸ்புட்னிக் 1 வந்து விண்ணில் ஏவப்பட்ட ஆண்டு என்னன்னு பார்த்தோம்னா 1957. Which one of the following is the highest cloud in the sky? அதாவது பார்த்தோம்னா டைப்ஸ் ஆஃப் நிறைய டைப்ஸ் வந்து இருக்கு மேகங்களை. அதை பார்த்தோம்னா கீற்று மேகம், படை மேகம், கார் மேகம், திரள் மேகம். ஒரு சில இந்த கார் மேகம் பார்த்தோம்னா என்ன மழையை கொடுக்கும். ஒரு சிலது பார்த்தோம்னா ஜஸ்ட் வந்து சும்மா அப்படியே வந்துட்டு போற மாதிரி இருக்கும். அதோட ஷேப்பு இந்த மாதிரி எல்லாமே வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தோம்னா இப்போ வந்து ஒரு சில மேகம் பார்த்தோம்னா இப்போ வானம் இப்படி இருக்கா, வானம் இருக்கு அப்படின்னா அதுல ஒரு கிளவுட் வந்து குறிப்பிட்ட ஹைட்டுக்கு வரைக்கும் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது வந்து பார்த்தோம்னா இங்க இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட இதுனா ஒன்று இதோட ஹைட்டா இருக்கும், இல்லை இதோட கீழே இருக்கும். அந்த அவ்வளோ ஹைட்ல தான் அந்த அதாவது வானத்துல அந்த கிளவுடு மேகமே வந்து தோன்றும். ஸோ அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட எல்லை இருக்கு ஒவ்வொரு டைப்ஸ்க்கும். அந்த மாதிரி பார்த்தோம்னா இருக்கிறதுல ரொம்ப ஹையஸ்டான கிளவுடு எது அப்படின்னு பார்த்தோம்னா சிர்ரஸ். இந்த கீற்று மேகம் அப்படின்றது தான் விண்ணிலே ரொம்ப உயரமான ஒரு இடத்துல இருக்கிற ஒரு மேகம். எது? கீற்று மேகம், சிர்ரஸ். இன் விச் ஃபாரஸ்ட் த ரெட் கிராஸ் பில் பேர்ட் லிவ்ஸ். அதாவது ரெட் கிராஸ் பில் பறவை எந்த காடுகளில் வாழ்கிறதுனா கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட். ஸோ ரெட் கிராஸ் பில் அப்படின்றது என்னன்னா அதோட மூக்கு வந்து மரங்கொத்தி மாதிரி இருக்கும், பெருசா ஒரு மாதிரி இருக்காது. ஸோ அதுதான் பார்த்தோம்னா ரெட் கிராஸ் பில் அப்படின்வாங்க. இந்த பறவை பார்த்தோம்னா எந்த இதில் வாழுதுன்னா ஊசிலை காடுகள் கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட்ல வாழுது. ஸோ விச் இஸ் த லார்ஜஸ்ட் ரிவர் ஐலாண்ட் இன் இந்தியா. ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். ஸோ மஜுலி இந்தியாவின் மிகப்பெரிய ஆட்சியரை தீவு எதுன்னு பார்த்தோம்னா மஜுலி. அது மாதிரி ஃபர்ஸ்ட் இதுமே வந்து பார்த்தோம்னா மஜுலி தான். வேர் இஸ் த கோட்டாவாக்சி வல்கனிக் பீக் ஃபவுண்ட் இன். அதாவது காட்டபாக்சி எரிமலை சிகரம் எங்க அமைந்திருக்குன்னா சவுத் அமெரிக்கா. ஸோ வல்கானோ பீக் இருக்கு இல்லையா, எரிமலை சிகரம். ஸோ அது பார்த்தீங்கன்னா கொட்டாப்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்றாங்க. அது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்கா. நேம் த பிக்கஸ்ட் சால்ட் லேக் ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியாவிலே மிகப்பெரிய உப்பு ஏரி எது அப்படின்னு பார்த்தோம்னா சாம்பார் லேக் தான், ஏரி தான் பார்த்தோம்னா இந்தியாவின் மிகப்பெரிய உப்பு ஏரி. அடுத்து ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் குறைந்த திசை வேகத்தில் எரிபொருள் செங்குத்தாக மேல் நோக்கி எரியப்படுகிறது.
கிடைத்தள வீச்சு பெருமமாக இருக்க எரிய வேண்டிய கோணம் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஹரிசாண்டல் ரேஞ்ச் வந்து அதிகமாக இருக்கணும்னா எந்த ஆங்கிளில் வந்து நம்ம வீசணும் அப்படின்னு பார்த்தோம்னா 45 டிகிரியில் இது பண்ணோம்னா தான் அது வந்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, சும்மா இது வந்து பார்த்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. த கிளவுட் ஃப்ளோட்ஸ் இன் ஏர் பிகாஸ் தே ஆர் லெஸ் டென்ஸ். ஓகே, அதாவது அதோட அடர்த்தி வந்து குறைவு, அதனால தான் மிதக்குது. இது நமக்கு பலூன் ஏன் பயமா இருக்குது, ஏன்னா உள்ள இருக்க காத்தோட டென்சிட்டி பார்த்தோம்னா அதோட அடர்த்தி பார்த்தீங்கன்னா கம்மி, அதனாலதான் வந்து பலூன் வந்து பறக்குது. ஹீலியம் இந்த மாதிரிலாம் வந்து அடர்த்தி கம்மி, அதுலதான் வந்து கிளவுட் ஃப்ளோட்ஸ் இன் ஏர். காற்றின் மிதத்தலுக்கு காரணம் they are less dense, குறைந்த அடர்த்தி. சவுண்ட் travel in air in the form of longitudinal wave. ஸோ அதாவது வந்து சத்தம் வந்து காத்துல எந்த மாதிரி பரவுது அப்படின்னு பார்த்தோம்னா நெட்டலைகள், இதுதான் நெட்டலைகள். ஸோ இந்த மாதிரி பரவத்தான் வந்து நெட்டலைகள் இந்த மாதிரி தான் போகும். இப்படி இருக்குன்னா மேலே கீழே இப்படி. ஸோ இதுதான் வந்து லாங்கிடியூட்னல் வேவ், நெட்டலைகள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சவுண்ட் வந்து லாங்கிடியூட்னல் வேவ் தான். Which one of the following is used as fuel in nuclear power plants? அதாவது வந்து அணுமின் உலைகள் வந்து எரிபொருளா எதை பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா யுரேனியம், அதுவும் 235 அதோட அட்டாமிக் நம்பர் வெயிட் பண்ணிக்கிறேன். ஸோ யுரேனியம் 235 அட்டாமிக் வெயிட் தான் வரும். ஸோ யுரேனியமோட அட்டாமிக் வெயிட் 235, இதுதான் பார்த்தோம்னா ஃபியூலாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ யுரேனியம் நிறைய வந்து அட்டாமிக் வெயிட் கம்மியாக அடர்த்தி அந்த மாதிரி நிறைய இருக்குது, 238 அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இதில் வந்து குறிப்பிட்டு எது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 235. அடுத்து வேர் ஆர் அசோர்ஸ் ஐலாண்ட் ஃபவுண்ட் இன்? எந்த பெருங்கடலில் அசோர்ஸ் ஐலாண்ட் அமைந்துள்ளது பார்த்தோம்னா அட்லாண்டிக் ஓஷன். அட்லாண்டிக் பெருங்கடலில் தான் அசோர்ஸ் தீவு அப்படின்றது அமைந்துள்ளது. விச் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸ் பார்த்தோம்னா ஹண்டிங். அதாவது இயற்கை வளங்கள் வந்து சீரழிவிற்கு முதல் படியாக அமைந்தது எதுன்னு பார்த்தோம்னா வேட்டையாடுதல். ஸோ வேட்டையாடல் தான் ஃபர்ஸ்ட் பங்கு வகிக்குது. அடுத்து ஹவு மெனி பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் அக்கர்ஸ் இன் இந்தியா பார்த்தோம்னா 18. ஸோ அப்போ பார்த்தோம்னா 18. இந்தியாவில் வந்து உயிர்கோள சேமிப்பு பகுதி 18, இப்போ ஐ திங்க் 21 ஆர் சம்திங் 21 நினைக்கிறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க கரண்ட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஹவு மெனி பயோஸ்பியர் ரிசர்வ் அக்கர் இன் இந்தியா அப்போ பார்த்தோம்னா 18 உயிர்கோள சேமிப்பு. விச் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் பிளானட் டு ரிவால்வ் அரௌண்ட் சன் பார்த்தோம்னா மெர்க்குரி. ஏன்னா சன்னுக்கு பக்கத்துலேயே மெர்க்குரி, புதன் வந்து சன்னுக்கு பக்கத்துலேயே இருக்கு. ஸோ சன்னுக்கு பக்கத்தில் இருக்கனால தான் அதோட ரெவல்யூஷன் வேகம் வந்து அதிகமாக இருக்கு. ஸோ ஃபாஸ்டஸ்ட் பிளானட் டு ரிவால்வ் அரௌண்ட் சன் பார்த்தோம்னா புதன், மெர்க்குரி. இன் விச் இயர் இந்தியா ஹஸ் சைன்ட் இன் நியூக்ளியர் டெஸ்ட் பார் ட்ரீட்டி? அதாவது நியூக்ளியர் டெஸ்ட் பார் ட்ரீட்டி வந்து எப்போ சைன் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 8th August 1963. அணு ஆயுத தடை ஒப்பந்தத்தில் இந்திய கையெழுத்திட்ட ஆண்டு பார்த்தோம்னா 8/8/1963. Consider the following national parks: Kyalathio National Park, Dachingam National Park, Gir National Park, Manas National Park. Which of the above national park are located north of the Tropic of Cancer? ஸோ அதாவது பார்த்தோம்னா கடகரேகைக்கு வடக்கில் அமைஞ்சிருக்க நேஷ்னல் பார்க் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ எதுன்னு பார்த்தோம்னா கியோலத்தியா தேசிய பூங்கா, டச்சிங்கம் நேஷனல் பூங்கா, அதுக்கடுத்து மனாஸ் நேஷனல் பூங்கா. எப்படிலாம் கொஸ்டின் கேட்டுருக்காங்க பாருங்க. விச் இஸ் த டீப்பஸ்ட் ஹார்பர் இன் இந்தியா பார்த்தோம்னா பாரதீப். இந்தியாவில் வந்து மிக ஆழமான துறைமுகம் எது பார்த்தா பாரதீப். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. மிகப்பெரிய எது, மிக ஆழமானது எது, மேன்மேட் மனுஷன் இது பண்ணதில் பெருசு எது, நேச்சுரலில் பெருசு எது நேச்சுரல், எது மேன்மேட், அதனால கொஸ்டின் கேட்பாங்க, பார்த்துக்கணும். ஸோ டீப்பஸ்ட் ஹார்பர் பார்த்தோம்னா பாரதீப். ஆழமான துறைமுகம் இந்தியாவில் பார்த்தோம்னா பாரதீப். த லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் ஜூட் இன் இந்தியா, அதாவது சணல் உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள இந்திய மாநிலம் எதுன்னு பார்த்தோம்னா மேற்கு வங்காளம், வெஸ்ட் பெங்கால். ரயில்வே சிஸ்டம் ஸ்டார்ட் இன் இந்தியா. ரயில்வே சிஸ்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ண பார்த்தோம்னா 1853. இந்தியாவில் ரயில் போக்குவரத்து திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு பார்த்தோம்னா 1853. லோமி பாட்சோல்ஸ் இஸ் த என்னன்னு பார்த்தோம்னா மவுண்டைன் சாயில். அதாவது பாட்சால் மண் வகை எது பார்த்தோம்னா மலைப்பகுதி மண், அதுதான் லோமி பாட்சால் அப்படின்னு. பாட்சால் மண் வகை பார்த்தோம்னா மலைப்பகுதி மண், மவுண்டைன் சாயில். ஸோ மேகாலயா வாஸ் கிரியேட்டட் ஆஸ் அன் அட்டானமஸ் ஸ்டேட் வித்தின் த ஸ்டேட் ஆஃப் அசாம். ஸோ வந்து மேகாலயா எந்த மாநிலத்துக்கும் சுயாட்சி மாநிலமாக உருவாக்கப்படுறதுன்னா அசாம் மாநிலத்துக்கு தான் ஒரு சுயாட்சி மாநிலம் தான் மேகாலயா. அடுத்து pick out the odd one out. Andaman and Nicobar Islands are famous for Rose Garden, Ross Island, Cellular Jail, Havelock Island. So இதுல வந்து
இல்லாதது எதுன்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா ரோஸ் கார்டன். அதாவது அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் மிக பிரபலமான சுற்றுலா தலங்கள் ரோஜா பூங்கா, ரோஸ் தீவு, செல்லுலார் சிறை, ஹேவ்லாக் தீவு. இதுல வந்து எது இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா ரோஸ் கார்டன், ரோஜா பூங்கா தான் வந்து இல்லை. அடுத்து விச் இந்தியன் ஸ்டேட் இஸ் கால்ட் அஸ் காட்ஸ் ஓன் கண்ட்ரி? இந்தியாவின் எந்த மாநிலம் கடவுளின் தேசம் என்று அழைக்கப்படுகிறதுனா கேரளா. Which one of the following statement is not correct? So crude oil is found in metamorphic rocks. Crude oil is found at the place of formation. Crude oil overlain with gases. The origin of crude oil is considered to be organic. ஸோ வந்து இதில் வந்து எது தவறான அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எதுன்னு பார்க்கும்போது பார்த்தோன்னா crude oil is found in metamorphic rock. அதாவது உருமாறிய பாறைகளில் கச்சா எண்ணெய் காணப்படுகிறது அப்படின்றது தப்பு. மற்றபடியான அந்த கச்சா எண்ணெய்கள் உருவான இடங்களே காணப்படுகிறதுன்றது கரெக்ட். அதே மாதிரி கச்சா எண்ணெய் வாயுக்களுடன் காணப்படுகிறது கரெக்ட். அதுதான் எல்பிஜி கேஸ் தான் மேபி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கச்சா எண்ணெய் உருவான விதத்தில் கரிமமாக கருதப்படுகிறது அப்படின்னு இது ஆர்கானிக்ல இருந்து தான் கிடைக்கும். ஏன்னா வந்து டீகம்போஷன், அதாவது அப்போ ஒரு பல்லாயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி அழுகி போன அந்த மரம் இந்த மாதிரி இதெல்லாமே வந்து அழுகி போய் தான் க்ரூட் ஆயிலாக வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அப்படிங்கும்போது அதை ஆர்கானிக்காக தான் நம்ம கன்சிடர் பண்ண முடியும். அது வந்து கரிமமாக தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்க முடியும். ஸோ விச் ஆர் த ஃபாலோயிங் சார் கிரீன் ஹவுஸ் கேஸ்? கீழே பசுமை குடில் வாயு எதுன்னு பார்த்தோம்னா கார்பன் டை ஆக்சைடு. சாம்பல் இஸ் த ட்ரிபியூட்டரி ஆஃப் யமுனா ரிவர். அதாவது சாம்பல் என்பது எந்த ஆற்றின் துணையாறு பார்த்தோம்னா யமுனா. விச் ஆர் த ஃபாலோயிங் ரிவர்ஸ் இஸ் ஷார்டஸ்ட் இன் லென்த்? அதாவது கீழ்கண்டவற்றில் மிகச்சிறிய ஆறு எதுன்னு பார்த்தோம்னா தாமோதர். தாமோதர் தான் பார்த்தோம்னா இருக்கிறதுலே மிகச்சிறிய ஆறு அந்த இதில் இங்கே கொடுத்ததுல. ஓகே, ஒரு சில தியரிஸ் அதை வந்து யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து என்னென்ன பார்க்கலாம். ஜியோகிராஃபிக்கல் சைக்கிள் பார்த்தோம்னா WM டேவிஸ். அடுத்து ஜியோமார்பிக் சைக்கிள் பார்த்தோம்னா வால்டர் பெங்க். ஃபினப்ளைனேஷன் சைக்கிள் அது பார்த்தோம்னா கிரிம்கி. அதே மாதிரி பார்த்தோம்னா ஃபிடப்ளைனேஷன் சைக்கிள் பார்த்தோம்னா LC கிங். ஸோ வந்து ஜியோகிராஃபிக்கல் சைக்கிள் WM டேவிஸ், ஜியோமார்பிக் பார்த்தோம்னா வால்டர், ஃபினப்ளைனேஷன் பார்த்தோம்னா கிரிம்கி, ஃபிடப்ளைனேஷன் பார்த்தோம்னா LC கிங். ஸோ புவியியல் சுழற்சி பார்த்தோம்னா WM டேவிஸ். இதே புறவியல் சுழற்சி பார்த்தோம்னா வால்டர். பெனிப்பினைன் சுழற்சி பார்த்தோம்னா கிரிம்கி. பெடிப்பினைன் சுழற்சி பார்த்தோம்னா LC கிங். ஓகே, நம்ம என்ன பார்த்தோம் புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இங்கே புரட்சி கொடுத்துருக்காங்க. எது கரெக்ட் ஆன்சர்னு சொல்லிட்டு நம்ம செலக்ட் பண்ணோம். எக்குனாவே என்னது சில்வர் ரெவல்யூஷன், வெள்ளி புரட்சி. ஃபெர்டிலைசர் பார்த்தோம்னா கிரே ரெவல்யூஷன். ஹனி பார்த்தோம்னா கோல்டன் வரும். லெதர் பார்த்தோம்னா ப்ரௌன் ரெவல்யூஷன் வரும். ஓகே, ஸோ முட்டை பார்த்தோம்னா வெள்ளி புரட்சி. உரம் பார்த்தோம்னா சாம்பல் புரட்சி. தேன் பார்த்தோம்னா பொன் புரட்சி. தோல் வந்து பழுப்பு புரட்சி. Which one of the following is the longest national highway of India? பின்வருவற்றில் இந்தியாவின் நீளமான தேசிய நெடுஞ்சாலை எது பார்த்தோம்னா NH7. ஸோ வந்து இந்தியாவில் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா NH7 அதுதான் பார்த்தோம்னா நீளமான தேசிய நெடுஞ்சாலை. So which of the following statement is not correct கேக்குறாங்க. So Rajasthan is the largest state of India in area. கரெக்டா? ஓகே. அடுத்து செகண்ட் லார்ஜஸ்ட் எதுன்னு பார்த்தோம்னா மத்திய பிரதேஷ். மூணாவது பார்த்தோம்னா மகாராஷ்டிரா. நாலாவது வந்து கர்நாடகான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நாலாவது பெருசு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேஷ் வரும், கர்நாடகா வராது. ஸோ அப்படிங்கும்போது 4 மட்டும்தான் வந்து தப்பு. ஸோ இந்தியாவின் பரப்பளவு அடிப்படையில் பார்த்தோம்னா மிகப்பெரிய மாநிலம் ராஜஸ்தான். இது 2வது மிக பெருசு அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய பிரதேசம். இதே 3வது பார்த்தோம்னா மகாராஷ்டிரம். 4வது பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசம் வரும். ஆனால் கர்நாடகா கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 4 தான் தப்பு. விச் இஸ் த லார்ஜஸ்ட் ரிவர்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா? ஸோ தென்னிந்தியாவில் மிகப்பெரிய ஆறு எதுன்னு பார்த்தோம்னா கோதாவரி. தென்னிந்தியாவின் மிகப்பெரிய ஆறு எது? கோதாவரி. கிரிக்யூ இஸ் க்ளோஸ்லி அசோசியேட்டட் வித், அதாவது சர்க் எதனோட தொடர்புடையது அப்படின்னு பார்த்தோம்னா கிளேசியர். பனியாறு தான் சர்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, அதர்வன வேதா இஸ் ரிலேட்டட் வித், அதர்வன வேதம் வந்து எதோட தொடர்புடையது பார்த்தோம்னா பூதம் மற்றும் பேய் ஆவிகள், டீமன் அண்ட் ஸ்பிரிட்ஸை வந்து தொடர்புடையது தான் இந்த அதர்வன வேதா அப்படின்னு சொல்லிட்டு. ரிக்கேஜூர் அதர்வனான்றோலே ஆச்சோ அதில் வந்து அதர்வனா பார்த்தோம்னா டீமன் அண்ட் ஸ்பிரிட்ஸ், பூதம் மற்றும் பேய் ஆவிகள். த earliest evidence of man in India is found in நர்மதா வேலி. முந்தைய கால மனிதர்கள் இருந்ததுக்கான சான்று இந்தியாவில் வந்து நர்மதா பள்ளத்தாக்குல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆத்தர் ஆஃப் யோக தர்ஷனா பத்தஞ்சலி. யோக தரிசனம் என்ற நூலை எழுதிய ஆசிரியர் வந்து பத்தஞ்சலி.
டைகா ஃபாரஸ்ட் ஊசிலை காடுகள் சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து சொல்லியிருக்காங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட், சூஸ் த கரெக்ட் ஆன்சர் யூசிங் கோட்ஸ் given below. These are the largest biome located between 50° and 60° north latitudes. More than 1,700 species of trees are found in this forest. Trees shed their leaves during summer. ஸோ அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது 50° முதல் 60° வட அச்சக்கோடுகளின் இடையில் அமைந்துள்ள இந்த காடுகளை மிகப்பெரிய உயிரின சூழ் வாழ்விடங்களில் ஆகும். இக்காடுகள் ஏறக்குறைய 1700 வகையான மரவகைகள் காணப்படுகின்றன. ஸோ இம்மரங்கள் கோடை காலத்தில் இலைகளை உதிர்த்து விடுகின்றனன்றாங்க. ஸோ இதில் கரெக்ட் பார்த்தோம்னா 1, 2 வந்து கரெக்டு, 3 வந்து தப்பு. ஏன்னு பார்த்தோம்னா டெசிடியஸ் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. டெசிடியஸ் ஃபாரஸ்ட் மட்டும் தான் வந்து வெயில் காலத்தில் வந்து உதிர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட் அப்படி ஊசிலை காடுகளை பார்த்தோம்னா அந்த மாதிரி உதிராது. ஸோ அப்படின்னு 3 மட்டும் தான் தப்பு, 1, 2 சரி. Which of the following statement is correct? Tobacco is said to have been brought to India by Portuguese. India is the 3rd largest producer of tobacco. அதே மாதிரி மேஜர் டொபாக்கோ ப்ரொடியூசிங் ஸ்டேட் பார்த்தோன்னா தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ் அண்ட் கர்நாடகா. 3மே வந்து கரெக்டாக. ஸோ புகையிலை வந்து போர்த்துகீசியரால் முதலாக இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டது. புகையிலை உற்பத்தியில் இந்தியா வந்து 3வது இடம் பெற்றுள்ளது. அதே மாதிரி இந்தியாவின் புகையிலை உற்பத்தி செய்யும் மாநிலங்கள் எதுன்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், கர்நாடகா. ஸோ வந்து போர்த்துகீஸ் 3வது இடம், தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா. Heavy air traffic in the world is the between the city of, அதாவது உலகின் செறிந்த விமான போக்குவரத்து பார்த்தோன்னா இவ்விரு நகரங்களிலே நடைபெறுகிறது. ஸோ 2 சிட்டி நடுவில் வந்து ஒரு செறிந்த விமான போக்குவரத்து உலகில் வந்து நடக்குதுன்றாங்க. அது எதுன்னு பார்த்தோம்னா லாஸ் ஏஞ்சல்ஸ் அண்ட் நியூயார்க். அதுக்கு 2க்கும் நடுவில் தான் செறிந்த விமான போக்குவரத்து நடக்குது அப்படின்றாங்க. லாஸ் ஏஞ்சல்ஸ் அண்ட் நியூயார்க். salinity is measured by, ஸோ வந்து எலக்ட்ரிக் salinity மீட்டர் பேர்ல இருக்கு. ஸோ வந்து எலக்ட்ரிக் salinity மீட்டர் இதை வச்சு கடல் நீரின் உட்பளவு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அளக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா மிசோரம் ஸ்டேட். மிசோரம் ஸ்டேட் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா நார்த் ஈஸ்டில், அதாவது இப்படி இருக்குன்னா இந்த சைடு மிசோரம், அசாம், மேகாலயா எல்லாமே நார்த் ஈஸ்ட் சைடில் இருக்கும், அதாவது வடகிழக்கு. Physical features like mountain plateaus, rivers and ocean are drawn on the physical map. அதாவது மலைகள், பீடபூமிகள், ஆறுகள், கடல்கள் போன்ற இயற்கை கூறுகளை வரைந்துள்ளது எதில் பார்த்தோம்னா பிசிக்கல் மப். இயற்கை அமைப்பு வரைபடத்தில் தான் அதை பற்றினா வந்து எழுதாமல் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இயற்கையை பேஸ் பண்ணதுன்றதுனால இயற்கை அமைப்பு வரைபடம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும். Which one of the following is a direct source of information about the interior of the earth? அதாவது பின்வருவற்றில் புவியின் உள்ளமைப்பு பற்றிய தகவல் அறியும் உதவும் நேரடி ஆதாரம் எதுன்னு பார்த்தோம்னா எரிமலைகள். ஸோ எரிமலைகள் தான் பார்த்தோம்னா பின்வருவற்றில் புவியின் உள்ளமைப்பு பற்றிய தகவல்களை நேரடியாக ஒரு அறியத்துக்கு யூஸ் ஆகுது எரிமலைகள். இன் விச் கண்ட்ரி யூசஸ் ட்ரிப் இரிகேஷன் வித் ஹை எஃபிஷியன்சி? இஸ்ரேல். சொட்டு நீர் பாசனத்தை முழு திறனுடன் பயன்படுத்தும் நாடு எதுன்னு பார்த்தோம்னா இஸ்ரேல். Which of the following materials was mainly used in manufacture of Indus seals? கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த பொருட்களை சிந்து சமவெளி நாகரிக முத்திரைகள் தயாரிக்க பயன்பட்டுள்ளன பார்த்தோம்னா ஸ்டியாடைட், மென்கற்கள். அதை வச்சுதான் வந்து பார்த்தோம்னா சிந்து சமவெளி நாகரிக முத்திரைகள் வந்து தயாரிக்கிறாங்க. அதோட சீல்ஸ், இண்டஸ் சீல்ஸ், ஸ்டியாடைட். Pick out the 2 books written by விஷாகதத்தா. ஸோ விஷாகதத்தா எழுதுனா 2 புக்ஸ் எதுன்னு பார்த்தோம்னா முத்ராக்ஷம், அதுக்கப்புறம் தேவி சந்திரகுப்தம். ஸோ வந்து விஷாகதத்தால் எழுதப்பட்ட 2 நூல்கள் பார்த்தோம்னா முத்ராக்ஷம் அண்டு தேவி சந்திரகுப்தம். Who was the author of நியாய தர்ஷனம் பார்த்தோம்னா கௌதம ரிஷி. ஸோ நியாய தர்ஷனம் அப்படின்ற நூல் எழுதினவர் கௌதம ரிஷி. வாட் பர்சன்டேஜ் ஆஃப் சால்ட் இஸ் ஃபவுண்ட் இன் ரிவர் வாட்டர்னா ஒன்லி 2%. ஸோ ஆற்று நீரில் காணப்படக்கூடிய உப்பின் சதவீதம் பார்த்தோம்னா 2% மட்டும்தான். விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர் த மேஜர் சோர்ஸ் ஆஃப் மெரைன் டெபாசிட்? ஸோ வந்து கீழ்கண்டவற்றில் எவை கடலடி படிவங்களுக்கு முதன்மையானவை அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே தான். டெரிஜினியஸ் வளங்கள், எரிமலை வெடித்த பொருட்கள், கடல் தாவரம் மற்றும் விலங்கினங்கள், இது எல்லாமே தான் வந்து கடலடி படிவங்களோட முதன்மையானவை. விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் ஏ கோரல் ஐலண்ட்? அதாவது கீழ்கண்டவற்றில் எத்தீவு பவளத்தீவுன்னு பார்த்தோம்னாவே லட்சதீவுகள். ஸோ த ஆவரேஜ் டைம் இன்டர்வல் இன் பிட்வீன் 2 சக்சசிவ் ஹை டைட்ஸ், அதாவது தொடர் உச்ச நீச ஓதங்களுக்கு இடப்பட்ட சராசரி நேர இடைவெளி பார்த்தோம்னா 12 மணி 26 நிமிடம், 12 hours 26 meters. அதாவது ஹை டைட், லோ டைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, இப்போ வந்து ஒரு இடம் இருக்கு அப்படின்னா இந்த இடம் வந்து இன்னொரு ஒரு கடலுக்கு வந்து ஒரு இடம் இருக்கு, இப்படி ஒரு இடம் 2 இடம் இருக்குன்னா ஹை டைட் டைம்ல என்னன்னு பார்த்தோம்னா ஃபுல்லா தண்ணியால் அப்படி மூழ்கி இருக்கும். ஸோ லோ டைட் ஆகும்போது என்ன ஆகும் பார்த்தோம்னா அப்படி தண்ணி வந்து உள்வாங்க, ஃபுல்லாக வந்து உள்வாங்கிட்டு இந்த இடம் வந்து அங்கே தண்ணி இருக்கிற மாதிரியே இருக்காது, ஃபுல்லாக வந்து சேரும் சகதியுமா அந்த இடம் வந்து நம்ம
இதாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது அந்த டைமில் பார்த்தோம்னா லோ டைட் அப்போ பார்த்தோம்னா என்ன ஆகும்னா அங்கே இருக்க தண்ணி ஃபுல்லாகவே உள்வாங்கிடும். ஹை டைட் வரும்போது என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டைம் 12 hours 26 மினிட்ஸ்குள்ளார பார்த்தோன்னா 12 மணி 26 நிமிடத்துக்குள்ள என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதோட தண்ணியோட அளவு அது வாங்கி மறுபடியும் அந்த ஃபுல்லாக கடல் அங்கே இருந்த கடல் வந்து அங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஹை டைட் லோ டைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஹை டைட் ரெண்டு சக்சஸிவ் ஹை டைடு, ரெண்டு ஹை டைடுக்கு நடுவில் தொடர் ஹை டைடுக்கு நடுவில் எது வந்து எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்தோன்னா ஸோ 12 hours 26 நிமிடம் 12 மணி 26 நிமிடம் ஆகும். த டெய்லி ரேஞ்ச் அண்ட் டெம்பரேச்சர் ஆஃப் சர்ஃபேஸ் வாட்டர் ஆஃப் த ஓஷன் பார்த்தோன்னா 1 degree Celsius. கடலின் மேற்பரப்பானது அடையக்கூடிய கடலின் மேற்பரப்பு பெரும் தினசரி சராசரி வெப்ப விகிதம் பார்த்தோன்னா 1 degree Celsius. which is the following is a marine deposit. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். மெரைன் டெபாசிட் பார்த்தோம்னா சாண்ட், சால்ட், ஓஷன் மெட்டீரியல்ஸ், கிளே அண்ட் மட் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாமே தான் ஆகும். அதே மாதிரி பார்த்தோம்னா வெல்கனோ மெட்டீரியல்ஸ், அதாவது எரிமலையிலிருந்து வர பொருட்கள். அதே மாதிரி பார்த்தோம்னா அங்கே இருக்க அனிமல்ஸ், பிளான்ட்ஸ் எல்லாமே தான். ஸோ இது மாதிரி மணல் உப்புகள், கடல் பொருட்கள், களிமண் மற்றும் சேரி எல்லாமே தான். ஆஸ்ட்ராய்ட்ஸ் ஆர் ஃபவுண்ட் பிட்வீன், அதாவது குறுங்கோள்கள் எதுக்கு நடுவில் இருக்குன்னு பார்த்தோம்னா செவ்வாய் மற்றும் வியாழன். மார்ஸ் வந்து ஜூபிட்டருக்கு நடுவில் தான் ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து இருக்கு. ஸோ குறுங்கோள்கள் எதுக்கு நடுவில் இருக்கு பார்த்தோம்னா செவ்வாய் மற்றும் வியாழன். விச் மான்சூன்ஸ் ஆர் ஏரியா டஸ் இந்தியா கம்ஸ் அண்டர் பார்த்தோம்னா ஏரியா ஆஃப் ட்ரூ மான்சூன். உண்மையான பருவமழை பகுதி தான் வந்து இந்தியா வந்து பருவநிலை பகுதிக்கு எவ்வித பருவநிலை பகுதி கீழ் உள்ளது பார்த்தோம்னா உண்மையான பருவமழை பகுதி. யோகோஹாமா ஸ்ட்ராட்டஜி அண்ட் பிளான் ஆஃப் ஆக்ஷன் வாஸ் அசோசியேட்டட் வித் பார்த்தோம்னா நேச்சுரல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். யோகோஹாமா செயல் வரைவு திட்டம் இதோட தொடர்புடைய பார்த்தோம்னா இயற்கை பேரிடர் மேலாண்மை. த ஓவர் ஆஃப் மெர்க்குரி வந்து சின்னாபார், அதாவது பாதரசத்தோட தாது வந்து சின்னாபார். ஸோ வந்து தாது அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தோம்னா நம்ம பூமியிலேருந்து நம்ம ஒரு மெட்டல் எடுக்கிறோம்னா எடுத்தோடனே நம்மளுக்கு வந்து அலுமினியமே கிடைச்சிடாது. அதுமாதிரி கோல்டுனா கோல்டு கிடைச்சாது, அயன் வந்து அயனாக கிடைச்சாது. அது ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு தாராக தான் கிடைக்கும். மணல் அது இது மற்ற இது வந்து எல்லாமே மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ அப்படின்னும் போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா அயன் எடுத்துக்கணும்னா அதுக்கு வந்து ஓர்ஸ் வந்து ஹேமடைட், அப்புறம் இன்னும் நிறைய 4-5 வந்து இருக்கு. ஸோ அந்த மாதிரி பார்த்தா ஒரு 4-5 டைப்ஸ் வந்து இருக்கும். அதில் வந்து எது பெஸ்ட்டோ அதுலேருந்து வந்து எடுத்து பிரிக்குவாங்க. அந்த மாதிரி வந்து தாதுலேருந்து பிரிச்சுட்டு தான் நம்மளுக்கு அயன், காப்பர் அந்த மாதிரி தனித்தனியாக பிரியும். கோல்டு அதே மாதிரி தான், எல்லாமே அதே மாதிரி தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அலுமினியம் பார்த்தோம்னா அலுமினியோட ஓர் பெஸ்ட் ஓர் அப்படின்னு பார்த்தோம்னா பாக்சைட் அப்படின்னு வரும். அந்த மாதிரி மெர்க்குரிக்குன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. அதுதான் என்ன பார்த்தோம்னா சின்னபார் அப்படின்ற ஒரு தாதுல இருந்து தான் மெர்க்குரி வந்து பிரிச்சு எடுக்கிறாங்க. ஓகே, அடுத்து விச் இஸ் த லார்ஜஸ்ட் சால்ட் லேக் ஆஃப் இந்தியா. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சாம்பார் லேக். இந்தியாவின் மிகப்பெரிய உப்பு ஏரி எதுன்னு பார்த்தோம்னா சாம்பார் லேக். விச் ஆர் த ஃபாலோயிங் கேஸ் வாஸ் த ரீசன் ஃபார் த போபால் ட்ரெஜடி. ரீசன் ஃபார் த போபால் ட்ரெஜடி எதுன்னு பார்த்தோம்னா MIC மெத்திலைசோ சைனேட்னு சொல்லிட்டு வரும், அதோட எக்ஸ்பேன்ஷன். ஸோ வந்து பின்வருவன்கள் போபால் துயர் நிகழ்வுக்கு காரணம் ஆயுதுன்னு பார்த்தோம்னா MIC. ஓகே, விச் இஸ் த லார்ஜஸ்ட் பிளேட் ஆஃப் த எர்த் சர்ஃபேஸ், அதாவது புவியின் பெரிய தட்டு எதுன்னு பார்த்தோம்னா பசிபிக் பிளேட். அந்த ஓஷனில் இருக்க பிளேட்டு தட்டு தான் பார்த்தோம்னா இந்தியாவோட எர்த்தோட சர்ஃபேஸ்ல, பூமியோட சர்ஃபேஸ்ல வந்து பெரிய பிளேட், பெரிய தட்டு பார்த்தோம்னா பசிபிக் பிளேட், பசிபிக் தட்டு. Which one of the following landform is not associated with wind deposition? பின்வருவற்றில் எந்த நிலத்தோற்றம் காற்றின் படிவு செயலுடன் தொடர்புடையது அல்ல அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரம்லின்றதெல்லாம் மட்டும்தான் பார்த்தோம்னா அதாவது காற்றின் படிவு செயலுடன் தொடர்புடைய ஒரு நிலம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. Which one of the pass connects the coastal plains of Kerala with தமிழ்நாடு பார்த்தோம்னா பால்காட் பார்த்தோம்னா கேரளா கடற்கரையை வந்து தமிழ்நாட்டுடன் இணைக்கும் ஒரு கணவாய். எப்படின்னா இப்போ கேரளாவில் வந்து ஒரு கடல் இருக்கும். கடல்னா மொத்தமாக ஃபுல்லாடி கனெக்ட் ஆகிற மாதிரிலாம் இருக்காது. ஓகேங்களா, நடுவில் திடீர்னு ஏதோ ஒரு பாலம் மாதிரி போவோம், இல்லை மணல் மாதிரி இந்த மாதிரி வரும். 2 ஸ்டேட்டை இணைக்கிற மாதிரி இருக்கும். அது வேற அதான் காட்ஸ்லாம் நம்ம நிறைய பார்ப்போம் இல்லையா, நாத்துல்லா பாஸ் இந்த மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்தோம்னா இப்போ கேரளா வந்து ஒரு கடல் இருக்கு, எல்லாமே ஒரே கடல் தான். பட் வந்து ஏதோ ஒரு கேப் வந்து இருக்கு. அந்த கேப் வந்து இணைக்கிறதுக்கு ஒரு மணல் மேடோ அந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதுதான் பார்த்தோம்னா பால்காட் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஸோ கேரளாவையும் தமிழ்நாடையும் இணைக்கிற ஒரு கணவாய் பேர் பால்காட். ஓகே, அடுத்து பட்டியல் 1 என்னன்னு பார்த்தோம்னா அந்த காற்று வீசுது இல்லையா, அந்த காற்று, அந்த டைப் ஆஃப் காற்று எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். அந்த காற்றோட பேர் எங்கே அந்த காற்று வீசுது. ஓகே, ஃபர்ஸ்ட் சின்னூக் அப்படின்றது பார்த்தோம்னா USA, ஃபான் அப்படின்னு நார்த் இட்டாலி,
சிரோகோ பார்த்தோம்னா சஹாரா டெசர்ட். லூ பார்த்தோம்னா இந்தியா தார் டெசர்ட். ஓகேங்களா. ஸோ சின்னூக் USA, ஃபான் நார்த் இட்டாலி, சிரோகோ சஹாரா, லூ இந்தியா தார் டெசர்ட். இந்தியாவின் தார் பாலைவனம், சஹாரா பாலைவனம், வடக்கு இத்தாலி, அமெரிக்காவின் ஐக்கிய நாடுகள். அடுத்து அதாவது பயோஸ்பியர் எங்கெங்க இருக்கு, அதே மாதிரி வனக்காடுகள், சுந்தர வனக்காடுகள் எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு மேட்ச் மட்டும் பார்க்கலாம். கல்ஃப் ஆஃப் மன்னார் வளைகுடா எங்க இருக்கு, அது என்னன்னு பார்த்தோம்னா பயாலஜிஸ்ட் பேரடைஸ், அதாவது உயிரியல் சொர்க்கம் அப்படின்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அங்கே நிறைய உயிரினங்கள் வந்து பல்கி பெருகி இருக்கு அப்படின்றத அவங்க சொல்றாங்க. ஸோ நீலகிரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹில் பயோஸ்பியர் வரும். ஏன்னா நீலகிரின்ற ஒரு ஹில்லு, ஸோ அங்கே ஒரு பயோஸ்பியர். சுந்தர்பன்னாவே நமக்கு தெரியும், சுந்தரவன காடுனாவே வெஸ்ட் பெங்கால். நந்தாதேவி அப்படின்றது பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசில் இருக்க ஒரு ஐ திங்க் நேச்சுரல் அனிமல் ரிசர்வாயர் நினைக்கிறேன், ரிசர்வாயரில் வனவிலங்கு அந்த மாதிரி பூங்கான்னு நம்ம நினைக்கிறேன். ஸோ நந்தாதேவி உத்தரப்பிரதேஷ், கல்ஃப் ஆஃப் மன்னார் பயாலஜிஸ்ட் பேரடைஸ், நீலகிரி ஹில் பயோஸ்பியர், சுந்தர்வன காடுகள் வந்து பார்த்தோம்னா மேற்கு வங்கம். ஓகே. காலாஜா இஸ் காஸ்ட் பை லேஷ்மேனியா டோனாவானி. சாரி, சயின்ஸ் கொஸ்டின் இதுக்கு படிச்சுக்கோங்க. காலாஜார் நோய் காரணம் என்ன? லேஷ்மேனியா டோனாவானி. அடுத்து which one is the longest river in peninsular India? தீபகற்ப இந்தியாவில் நீளமான நதி. அதாவது தீபகற்ப இந்தியான்னு சொல்லலாம், இல்லை சவுத் இந்தியான்னு சொன்னாலுமே எப்படி சொன்னாலுமே ஆன்சர் வந்து கோதாவரி தான். அடுத்து which is the native place of eucalyptus? அதாவது யூக்கலிப்டிஸ் மரங்களோட பூர்வீகம் எதுன்னு பார்த்தோன்னா ஆஸ்திரேலியா யூக்கலிப்டிஸோட நேட்டிவ் பிளேஸ் பார்த்தோன்னா ஆஸ்திரேலியா தான். ஸோ the production of phytoplankton is reduced due to depletion of ozone layer. அதாவது phytoplankton வந்து உற்பத்தி குறைய காரணம் பார்த்தோம்னா ஓசோன் படலை வந்து சீரழிவு, அதனால தான் பைட்டோபிளாங்க்டன்லாம் வந்து கம்மியாயிடுச்சு அப்படின்றாங்க. அடுத்து among the following which planet takes maximum time for one revolution around the sun அப்படின்னு பார்த்தோம்னா யுரானஸ். ஏன்னா பார்த்தோம்னா யுரானஸ், நெப்டியூன், ப்ளூட்டோ, அதாவது ப்ளூட்டுக்கு முன்னாடி நெப்டியூனுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு கோள் தான் பார்த்தோம்னா யுரானஸ். ஸோ இங்கே இருக்கிறதுல பார்த்தோம்னா கடைசி இது வந்து யுரானஸ். ஸோ அப்படின்னும் போது பார்த்தோம்னா அதுதான் ஒரு ரெவல்யூஷன் எடுத்துக்கு வந்து நிறைய டைம் எடுத்துக்கும். ஸோ பின்வரும் கோள்களில் சூரியனை சுற்றி நீண்ட காலம் எடுத்துக்கொள்ளும் கோள் இது. அடுத்து எதுன்னு பார்த்தோம்னா நெப்டியூன் இல்லைனா ப்ளூட்டோ அந்த மாதிரி வரும். பட் வந்து இங்கே கேட்டுக்கிறதுல பார்த்தோம்னா யுரானஸ் வரும். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வாஸ் ஸ்டார்டட். இந்தியாவின் முதல் மோட்டார் வாகன தொழிற்சாலை தொடங்கப்பட்ட இடம் பார்த்தோம்னா குர்லா, மும்பையில் இருக்கிற குர்லால தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் முதல் மோட்டார் வாகன தொழிற்சாலை. பிளாக் சாயில் இஸ் ஃபார்ம்டு டியூ டு த வெதரிங் ஆஃப். அதாவது கரிசல் வந்து எந்த பாறையை வந்து வானிலை சிதைவால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா இக்னியஸ் ராக், தீப்பாறைகள். அதாவது இப்போ சாயல்னா வந்து எடுத்துனே நமக்கு சாயலால் கிடைக்காது. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இது இருக்கும், ஒரு கல்லோ பாறையோ இருக்குன்னா அது வந்து என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக என்னன்னா உதிர ஆரம்பிக்கும், சிதைய ஆரம்பிக்கும். அந்த சிதைய என்ன ஆகும்னா அது அப்படியே மண்ணா இதாகும். அதுல அப்படிதான் வந்து மண்ணு ஃபார்ம் ஆகும். எடுத்தோடனே மண்ணாலாம் கிடைக்காது. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு டைப் ஆஃப் சாயில் வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் பாறையிலேருந்து தான் உருவாகுது. ஸோ வந்து அந்த மாதிரி பிளாக் சாயில் கரிசல் மண் வந்து எந்த மாதிரியான பாறையிலேருந்து உருவானது அப்படின்னு பார்த்தோம்னா தீப்பாறையிலேருந்து உருவானது, இக்னியஸ் ராக்ஸ். ஸோ மேட்ச் த பிளானட்ஸ் வித் த எஸ்கேப் வெலாசிட்டி. கோள்களை அவற்றின் விடுபடு வேகத்துடன் ஒப்பிடுக அப்படின்றாங்க. ஸோ பார்ப்போம். ஸோ எர்த் புவி பார்த்தோம்னா 11.2 கிலோமீட்டர் பர் செகண்ட், ஒரு பர் செகண்டுக்கு 11.2 கிலோமீட்டர் அதோட எஸ்கேப் வெலாசிட்டி. மெர்க்குரிக்கு பார்த்தோம்னா 4 கிலோமீட்டர் பர் செகண்ட். ஜூபிட்டருக்கு பார்த்தோம்னா 60 கிலோமீட்டர் பர் செகண்ட். மூணுக்கு பார்த்தோம்னா 2.5 கிலோமீட்டர் பர் செகண்ட். சரி, ஓகே. ஸோ ஜூபிட்டர் வந்து பெருசு இல்லையா, ஸோ வந்து அதோட எஸ்கேப் வெலாசிட்டி கண்டிப்பாக நிறையா தான் இருக்கும். ஸோ 60 கிலோமீட்டர் ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தோம்னா எர்த்து வந்து சூரியனோட இங்கே இருக்கிறத கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் தூரம் அப்படின்னும் போது 11.2. அதே மாதிரி மெர்க்குரி அப்படின்றது வந்து கிட்டேயே இருக்குது. ஸோ அப்படின்னும் போது 4 கிலோமீட்டர் வந்துடும். ஸோ மூன் வந்து சேட்டலைட்ன்றதுனால என்னவோ அதோட வெலாசிட்டி எஸ்கேப் வெலாசிட்டி 2.5 கம்மியாக தான் இருக்குது. ஸோ புவிக்கு பார்த்தோம்னா 11.2 கிலோமீட்டர் பர் செகண்ட். புதனுக்கு பார்த்தோம்னா 4 கிலோமீட்டர் பர் செகண்ட். வியாழனுக்கு 60 கிலோமீட்டர் பர் செகண்ட். நிலவு பார்த்தோம்னா 2.5 கிலோமீட்டர் பர் செகண்ட். ஓகே. A spherical ball is allowed to fall in a highly viscous liquid. Viscous force on the spherical ball does not depend on mass of the sphere. அதாவது ஒரு கோள குண்டு இருக்கு ஒன்று, அது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதிக பாகுநிலை கொண்ட நீர்மத்தனோடு கீழ் நோக்கி நகரும் போது
கோலகுண்டின் மீது செயல்படும் பாகுநிலை விசை எதை சார்ந்தது அல்ல அப்படின்னு கேட்டோம்னா அந்த கோல பொருளோட நிறை அதை சார்ந்தது கிடையாது. அந்த பாகு என்ன சொல்லுவாங்க, பாகுநிலை விசை, விஸ்கஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து அந்த ஸ்பியரோட மாஸை டிபெண்ட் பண்ணி இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கிராஸ்லேண்ட், புல்வெளி நிலம், அது வந்து எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சொல்லி பார்க்கலாம். பாம்பாஸ் பார்த்தோம்னா அர்ஜென்டினா. ஸ்டெப்பிஸ் பார்த்தோம்னா யுரேஷியா. வேல்ஸ் பார்த்தோம்னா ஆப்பிரிக்கா. டவுன்ஸ் பார்த்தோம்னா ஆஸ்திரேலியா. ஓகேங்களா? ஸோ இது எப்படி நான் வச்சுக்கலாம், பாம்பஸ் அப்படின்னு பேம்பஸ் போடணும் சீக்கிரம், அது அர்ஜென்ட்டாக கூட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ பாம்பஸ் வந்து அர்ஜென்டினா. அடுத்து ஸ்டெப்பிஸ் பார்த்தோம்னா யுரேஷியா. ஸ்டெப்பிஸ் வந்து யுரேஷியா. அடுத்து வெல்ஸ் பார்த்தோம்னா ஆப்பிரிக்கா. டவுன்ஸ் வந்து ஆஸ்திரேலியா. அடுத்து இங்கே தமிழ்லேயே அதே தான் இருக்கும். ஸோ கரக்கட்டாவோ வால்கனோ வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா இந்தோனேஷியா. ஸோ கரக்கட்டாவோ எரிமலை எங்கே இருக்குது, இந்தோனேஷியா. இந்த ஹையஸ்ட் பீக் ஆஃப் ஆரவல்லி ரேஞ்ச் எதுன்னு பார்த்தோம்னா குருஷிகா. ஸோ ஆரவல்லி மலைத்தொடரில் உயரமான சிகரம் எதுன்னு பார்த்தோம்னா குருஷிகா. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அன் ஏரியா ஆஃப் ஸ்பார்ஸ் பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது பின்வருவற்றில் எது குறைவான மக்கள் தொகை பரவல் கொண்ட பகுதி அல்ல அப்படின்னு பார்த்தோம்னா சவுத் ஈஸ்ட் ஏசியா. மற்றபடி பார்த்தோம்னா இந்த அட்டகமான்றது ஒரு டெசர்ட், அங்கே வந்து பாப்புலேஷன் பரவல் எப்படி இருக்கும், கம்மியாக தானே இருக்கும். போலார் ரீஜன்னா என்னது, ரொம்ப குளிரான அந்த தேசம், அங்கே எப்படி இருக்கும். அதே மாதிரி சஹாராவும் டெசர்ட், அங்கே இருக்க வாய்ப்பே இல்லை. அப்படின்னும் போது சவுத் ஈஸ்ட் ஏஷியா என்னது, அந்த அதாவது நம்ம இந்தியா சைனா இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அந்த இடம் ஏசியா. ஸோ அந்த இதில் பார்த்தோம்னா மக்கள் அதிகமாக வாழக்கூடிய இடம் அப்படின் போது பார்க்கும்போதுனா அங்கே தான் வந்து ஸ்பார்ஸான பாப்புலேஷன், அதாவது குறைவான மக்கள் தொகை பரவல் வந்து கம்மியாக இருக்கிறது வந்து அதிகமாக இருக்கும், அங்கே வந்து கம்மியாக இருக்காது. ஸோ அதுதான் கேட்குறாங்க, சவுத் ஈஸ்ட் ஏசியா, தென்கிழக்கு ஆசியா. ஸோ பிரம்மபுத்திரா ரிவர் ஒரிஜினேட் இன் டிபெட் அண்ட் இஸ் லோக்கலி நோன் அஸ் ஷாங்போ. ஸோ வந்து டிபெட் வந்து பிரம்மபுத்திரா ஆறு வந்து எந்த பெயரோட திபெத்தில் உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஷாங்போ அப்படின்றது தான். ஸோ டிபெட் ஷாங்போ பிரம்மபுத்திரா. ஸ்டீல் இண்டஸ்ட்ரி இஸ் பாப்புலர்லி கால்ட் அஸ் மதர் இண்டஸ்ட்ரி. ஸோ இரும்பு வந்து எஃகு தொழில் வந்து என்ன சொல்லுவாங்க, மதர் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. இப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, மதர் இண்டஸ்ட்ரி விச் இஸ் மதர் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எது பார்த்தோம்னா ஸ்டீல் இண்டஸ்ட்ரி. ரீஅரேஞ்ச் த ஸ்டேஜஸ் ஆஃப் எக்கனாமிக் க்ரோத். ஸோ ஒரு பொருளாதார வளர்ச்சி நிலை வந்து இப்படிலாம் ஆரம்பிக்கும் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெடிஷ்னல் சொசைட்டி, பழமையான ஒரு சமுதாய அமைப்பு முறை ஃபர்ஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா டிரான்சிஷனல் சொசைட்டி, ட்ரெடிஷ்னல் வந்து அப்படியே மாற ஆரம்பிக்கும். என்ன கொடுத்துருக்காங்களா, மாறும் நிலையில உள்ள சமுதாயம் மாறி என்ன ஆகும், அப்புறமேட்டுக்கு என்ன பார்த்தோம்னா டேக் ஆஃப் ஆகும். பழசுலேருந்து புதுசாகி அப்டேட் வந்து அப்புறமேட்டுக்கு அப்டேட் ஆகிட்டு டேக் ஆஃப் ஆகும். டேக் ஆஃப்னா என்னது, மேலும் நிலை, டேக் ஆஃப் ஆகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், மெச்சூர் ஸ்டேஜஸ் போவோம். டேக் ஆஃப் ஆச்சு, வளர்ந்தாச்சு, எல்லாமே ஆயிடுச்சு, அப்படியே ஒரு மெச்சூர் ஸ்டேஜ், முதிர்ச்சியான செயலுக்கம் அந்த இதுக்கு போகும். அதுக்கப்புறம் ஏஜ் ஆஃப் 5 மாஸ் கன்சப்ஷன், அதாவது அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் பொதுமக்களோட பேரளவு நுகர்ச்சி காலம். ஸோ இப்படி தான் வந்து ஒரு பொருளாதார வளர்ச்சி வந்து வரும். ஃபர்ஸ்ட் வந்து பழைய சமுதாய அமைப்பு முறை வரும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா மாறும் நிலை உள்ள சமுதாயம் மாறினோடனே மேல் எழுந்தோடனே என்ன ஆகும்னா முதிர்ச்சியானோடனே பொதுமக்கள் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அடுத்து the region where the Amazon and Congo rivers traverse is equatorial region. ஸோ அமேசான் மற்றும் காங்கோ ஆறுகள் பாய்கின்ற மண்டலம் எதுன்னு பார்த்தோம்னா புவியிடைக்கோடு மண்டலம். ஸோ அங்கே தான் வந்து அந்த அமேசான் அண்ட் காங்கோ ரிவர் வந்து இதாகுது. ஓகே, ஸ்ட்ராங் ஹாட் விண்ட் ப்ளோ டியூரிங் டே ஓவர் த நார்த் அண்ட் நார்த் வெஸ்ட் பார்ட் ஆஃப் இந்தியா கால் லூ. நம்ம முன்னே பார்த்தோம் தார் டெசர்ட் வந்து லூ, இந்தியாவில் வந்து தார் டெசர்ட் லூன்றோம் இல்லையா, அதுதான் வந்து இந்தியாவில் வடக்கு மற்றும் வடமேற்கு பகுதியில் கோடை காலத்தில் பகல் நேரத்தில் வீசும் வலிமையான வெப்பக்காற்று. ஸோ இந்தியாவினே பார்த்தோம்னாலே லூ தான். சடன் ஸ்ட்ரிக்ஸ் ஆஃப் லைட் சீன் ஆன் ஸ்டாரி நைட் இஸ் நோன் அஸ் மீட்ராய்ட்ஸ், அதாவது இரவு வானில் திடீரென்று ஏற்படும் ஒளிக்கீற்று எப்படி சொல்லுவாங்கன்னா மீட்ராய்ட்ஸ், எரி நட்சத்திரம் சொல்லுவோம். ஆனால் திடீர்னு வந்து அப்படி எரிஞ்சு விழும் இல்லையா, எரி நட்சத்திரம். The first man who draw a map with latitude and longitude தான் தாலமி. ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின். உலகில் முதலாக வரைபடத்தில் அச்சக்கோடு தீர்க்க கோடு வாய்ந்தவர் வந்து பார்த்தோம்னா தாலமி தான். Which among the following state is considered as first in fully organic state? அதாவது கீழ்கண்டத்தில் மாநிலத்தில் எது முழுவதும் இயற்கை உரம் முதன்மை மாநிலமாக கருதப்படுகிறது. ஸோ ஆர்கானிக் ஃபார்ம், இயற்கை உரம் போட்டு வளர்க்குற ஒரு நாடு, ஒரு ஸ்டேட் வந்து எது, மாநிலம் எதுன்னு பார்த்தோம்னா சிக்கிம். ப்ராஜெக்ட் டைகர் புலி பாதுகாப்பு திட்டம் பார்த்தோம்னா 1973.
ஸோ 1972 பார்த்தோன்னா காடுகள் பாதுகாப்பு, 1973 பார்த்தோன்னா புலிகள். Which one of the following statement is correct? பார்க்கலாம். ஸோ யுனெஸ்கோஸ் மேன் அண்ட் பயோஸ்பியர் ப்ரோக்ராம் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1976. ஸோ இயர் மட்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க. அதாவது யுனெஸ்கோ நிறுவனம் மனிதனும் உயிர்கோளம் என்ற திட்டத்தினை எப்போ உருவாக்குனாங்க அப்படின்றது தான் ஆக்சுவலி கொஸ்டின். ஆன்சர் என்ன பார்த்தோம்னா 1977 உருவாக்குனாங்க. அதான் ஆன்சரே அதான். ஸோ ஒரு இயராக மாற்றி கொடுத்துருக்காங்க. கொஸ்டினே ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் என்னது பார்த்தோம்னா 1977. அதாவது யுனெஸ்கோஸ் மேன் அண்ட் பயோஸ்பியர் ப்ரோக்ராம் MAB மனிதனும் உயிர்கோளமும் அப்படிங்கிற திட்டம் எப்போ பண்ணாங்க 1977. த வார்மஸ்ட் இயர் ஆஃப் த 20th century 20ஆம் நூற்றாண்டின் வெப்பமான ஆண்டு பார்த்தோம்னா 1998. வெப்பமான ஆண்டு இருக்கிறதுலே ரொம்ப வெப்பமான ஆண்டு பார்த்தா 1998 தான். அது வந்து 20th centuryல 20ஆம் நூற்றாண்டுல. இன் கலெக்டிங் இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் த மூவ்மெண்ட் ஆஃப் ஆர்மி ட்ரூப்ஸ் அண்ட் லொகேஷன் ஆஃப் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் சேட்டலைட்ஸ் ஆர் யூஸ்டு. என்ன அந்த சேட்டலைட் பேர் என்னன்னு பார்த்தோம்னா ஸ்பைஸ் சேட்டலைட்னுவாங்க. அதாவது எதிரி இராணுவங்களின் நடமாட்டம் மற்றும் அணுசக்தி நிலையங்களின் அமைவிடங்களை கண்டு நம்ம யூஸ் பண்ற சேட்டலைட் பேர் என்ன, செயற்கைக்கோள் பேர் என்னன்னு பார்த்தோம்னா உளவு செயற்கைக்கோள். ஏன்னா அதுதானே ஸ்பைனா என்ன, அதை போய் இன்ஃபர்மேஷன்லாம் கண்டுபிடிக்கிறது தானே. ஸோ அப்படின்னாலே ஸ்பை உளவு செயற்கைக்கோள். அடுத்து ஸோ ஓகே, இந்த விஷயம் வந்து என்ன எந்த இயரில் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நேச்சர் கன்சர்வன்சி பார்த்தோன்னா 1951, என்வரான்மெண்டல் டிஃபென்ஸ் பார்த்தோன்னா 1967, நேச்சுரல் ரிசோர்ஸ் டிஃபென்ஸ் பார்த்தோன்னா 1970, கிரீன் பீஸ் பார்த்தோன்னா 1971. ஸோ நேச்சுரல் கன்சர்வன்சி பார்த்தோன்னா 1951. இயற்கை பாதுகாப்பு பார்த்தோம்னா 1951. சூழிட பாதுகாப்பு பார்த்தோம்னா 1967. தேசிய வன பாதுகாப்பு பார்த்தோம்னா 1970. பசுமை அமைதி பார்த்தோம்னா 1971. அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் இன் a descending order of iron production and select the correct answer using a code given below. அதாவது கீழ்கண்ட மாநிலங்களில் இரும்பு எஃகு உற்பத்தியின் அடிப்படையில் இறங்கு வரிசையில் கொண்டு கொடுக்கப்பட்டுள்ள குறியீட்டு பயன்படுத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கர்நாடகா அயன் ஓர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல ஃபஸ்ட்டு கொடுத்ததில் வந்து ஃபஸ்ட்டு அதிகம் எதுன்னு பார்த்தோம்னா கர்நாடகா, அதுக்கடுத்து ஒடிஷா, அதுக்கடுத்து சத்தீஸ்கர், அதுக்கடுத்து கோவா. கோமதி இஸ் த ட்ரிபியூட்டரி ஆஃப் கங்கா. ஸோ கோமதி வந்து எந்த ஆற்றோட துணையாருன்னு பார்த்தோம்னா கங்காவோட துணையாறு தான் கோமதி. அடுத்து மேட்ச் த பெர்சன்டேஜ் வித் பிரின்சிபல் கேஸ் ஆஃப் அட்மாஸ்பியர். அதாவது பார்த்தோம்னா வளிமண்டலத்தில் முதன்மை வாயுக்களையும் அதன் சதவீதத்தையும் இது பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. ஸோ நம்மளுக்கு நல்லாவே தெரியும் நைட்ரஜன் தான் இருக்கிறதுலே அதிகம்ட்டு அப்படின் போதே தெரிஞ்சிச்சு. 78%னாவே இதுதான். ஸோ ஏக்கு என்ன 2 இருக்கு. ஓகே, ஆக்சிஜன் அதுக்கு அடுத்தது அதிகமாக இருக்குது ஆக்சிஜன். அப்போ அது என்ன வரும் 20%. 2 3 வந்தாச்சு. அதுக்கடுத்து அதிகமாக இருக்குது எதுன்னு பார்த்தோம்னா சரி ஆர்கான் ஒன்று இருக்கா. சரி ஆர்கான் பார்த்தோம்னா அது ஆக்சுவலி இருக்கிறதுலே வந்து அடுத்து சரி அதுக்கு அடுத்தது அதிகமாக இருக்குது என்னது கார்பன் டை ஆக்சைடு. அப்போ கார்பன் டை ஆக்சைடு வந்து அதுக்கடுத்து அதிகமாக இருக்குதுன்னா எங்கே இருக்குது 0.9%. சரி அங்கே போடலாம். டிக்கு 1 அப்போ 2 3 டிக்கு 1 இங்கே. அப்போ ஆன்சர் பார்த்தோம்னா ஏ அப்படின்னு நான் சொல்லிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து அதிகமாக இருக்கிறது பார்த்தோம்னா ஆர்கான், அதுக்கப்புறம் தான் ஹைட்ரஜன் வரும். ஓகேங்களா. ஸோ நைட்ரஜன் பார்த்தோம்னா 78, அடுத்து ஆக்சிஜன் 20, ஆர்கான் பார்த்தோம்னா இது வரும் கார்பன் டை ஆக்சைடு 0.9, ஹைட்ரஜன் பார்த்தோம்னா 0.0005. ஹையஸ்ட் ஆனுவல் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் அப்சர்வ்டு பார்த்தோம்னா ஆண்டு வெப்ப வியாப்தி அதிகம் எங்கே இருந்துச்சு பார்த்தோம்னா சப்போலா ரீஜன் உப துருவ பிரதேசம். அங்கே தான் பார்த்தோம்னா ஆண்டு வெப்ப வியாப்தி வந்து அதிகமாக காணப்பட்டிருக்கு. ஸோ விச் ஆர் த எண்டோஜெனட்டிக் ஃபோர்ஸ் பின்னொற்றில் எவை புவியின் அகச்செயல்பாடுகள், அதாவது புவிக்குள்ளார நடப்படுற செயல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோல்டிங், ஃபால்ஸ், அதுக்கப்புறம் ஜாயின்ஸ். அதாவது மடிப்புகள், பிளவுகள், இணைவுகள். இது மூணு மட்டும்தான் வந்து பார்த்தோம்னா புவியோட அகச்செயல்பாடுகள். என்னது ஃபோல்டிங், ஃபால்ஸ், ஜாயின்ஸ். மடிப்புகள், பிளவுகள், இணைவுகள். ஏன்னா இதெல்லாம் வந்து உள்ள நடக்கும் இல்லையா, மடிக்கும். அந்த மவுண்டைன்ஸ்லாம் மடிச்சு தான் வந்து அந்த கடல் வந்து மடிச்சு தான் வந்து மழை உருவாச்சுன்னு பார்த்தோமா. அது மாதிரி மலையெல்லாம் பிளந்து ஏதோ ஒரு தீவோ ஏதோ ஒன்று உருவாகும், இல்லை எது வேணாலும் உருவாகலாம். இணைவுகள்னா என்ன 2 ஜாயின் ஆகும், பிரிஞ்சிருக்கிறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நவுந்து அது ஒரு
தீவாவோ இல்லை ஒரு இடமாவோ ஒரு இதாவோ மாறும். அந்த மாதிரி தான் வந்து உள்ள நடக்கிறது. விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் கால்ட் அஸ் பயாலஜிக்கல் கேட்டலிஸ்ட். இது மாதிரி என்ஜைம். ஸோ கீழ்வண்டத்தில் எது உயிரியல் வினையூக்கி அப்படின்னு நாங்கள் பார்த்தோம்னா என்ஜைம் தான். ஸோ ஏன்னா வந்து இப்போ ஏதோ ஒரு ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னோம்னா அது வந்து இன்னும் வேகமாக்கணுமோ இல்லை அந்த ரியாக்ஷன் வந்து கம்மியாக்கணுமோ அப்படின்னு போது பார்த்தோன்னா ஏதோ ஒரு என்ஜைம் வந்து விடுவாங்க. ஸோ அந்த என்ஜைம் வந்து விடும்போது என்ன பண்ணுவோம், அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு தீ வந்து எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அது ஒரு ரியாக்ஷன் வந்து நடந்துட்டு இருக்கு. ஆக்சிஜனும் நெருப்பும் சேர்ந்து எரிய ஆரம்பிச்சுட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. அது ஒரு ரியாக்ஷன். ஸோ இது என்ன கம்மியாக எரிஞ்சிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எரிஞ்சு நல்லா இருக்குன்னு நினைக்கும் போது என்ன பண்ணுவோம், அது ஒரு கேட்டலிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். அது வந்து பயாலஜிக்கல் கேட்டலிஸ்ட். ஏன்னா பெட்ரோல் இதெல்லாம் வந்து பயாலஜிக்கல் கேட்டலிஸ்ட் தானே. ஸோ பயாலஜிக்கல் கேட்டலிஸ்ட் வந்து ஒன்று ஆட் பண்ணுறோம். அதுதான் வந்து என்ஜைம். அந்த வந்து என்ஜைம் உடம்புல அப்படின்னும் போதோ இல்லை பார்த்தோம்னா வேற ஏதோ ப்ராசஸ் இப்போ வந்து ஃபர்மெண்டேஷன் பண்ணுறது, நொதிக்கிறது, அந்த மாதிரிலாம் என்ன பண்ணுவோம், என்ஜைம் ஏதாச்சும் ஆட் பண்ணுவோம். ஸோ வந்து அதை தான் வந்து சொல்கிறாங்க. இந்த இதில் பார்த்தோம்னா என்ஜைம் அதுதான் வந்து பயாலஜிக்கல் கேட்டலிஸ்ட். அது என்ன சொல்கிறாங்க, வினை ஊக்கி, வினையை வந்து ஊக்கப்படுத்துறது. ஓகே, அதில் வந்து பார்த்தோம்னா செயற்கை வினையூக்கி இருக்குது, உயிரியல் வினையூக்கி இருக்குது. அதில் வந்து இதில் வந்து பயாலஜிஸ்னா என்ஜைம் தான். ஓகே, வெதர் ஸ்பியர் இஸ் நோன் அஸ் ட்ரோபோஸ்பியர். வானிலை அடுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரோபோஸ்பியர் தான். ஏன்னா அங்கே தான் அந்த வெதர் வந்து மாறுறது இதாகிறது எல்லாமே வந்து பார்த்தோம்னா அந்த இடத்துல தான் நடக்கும். ஸோ அதனால தான் ட்ரோபோஸ்பியர் அப்படின்றாங்க. ஸோ வந்து வானிலை அடுக்கு எங்கே இருக்கும் பார்த்தோம்னா அடியடுக்கில் தான் வந்து வெதர் ஸ்பியர். இன் அட்மாஸ்பியர் த ஆல்டிடியூட் ஆஃப் 16 km to 15 km ஃப்ரம் த எர்த் இஸ் கால்ட். அதாவது வளிமண்டலத்தில் நம்ம பார்த்துருக்கோம் என்ன இருக்குன்னா படையடுக்கு, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா அடியடுக்கு, அதுக்கடுத்து பார்த்தோம்னா படையடுக்கு, அதுக்கப்புறம் அயனோஸ்பியர்னு ஒன்று வரும், அதுக்கப்புறம் தான் எக்ஸோஸ்பியர்னு வரும். ஸோ இந்த மாதிரி 5 இது இருக்குமா. ஸோ அதில் பார்த்தோம்னா இந்த கிலோமீட்டர்னா இந்த கிலோமீட்டர் இருந்துச்சுன்னா அது வந்து அடியடுக்கு, இந்த கிலோமீட்டர்ல இந்த கிலோமீட்டர் வரைக்கும் இருந்துச்சுன்னா அது ஒரு அடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோம். அந்த மாதிரி 16 கிலோமீட்டர்ல இருந்து 50 கிலோமீட்டருக்கு வரைக்கும் இருக்கிறத என்ன அடுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ட்ராட்டோஸ்பியர், படையடுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இது 5 வந்து எந்தெந்த படிச்சுக்கணும், எந்தெந்த உயரத்துல எது இருக்குன்னு படிக்கணும். அதே மாதிரி பார்த்தோம்னா அந்த இது வந்து எதுக்காக யூஸ் ஆகுது. ஸோ எக்ஸோஸ்பியர்ல வந்து பார்த்தோம்னா ஓசோன் லேயர் இருக்கும்னு படிச்சிருக்கோம். வெளியடுக்குல ஓசோன் மண்டலம் இருக்கும். ஸோ அதே மாதிரி அயனோஸ்பியர்ல ரேடியோ வேவ்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம பார்ப்போம், அப்படிலாம் பார்த்துப்போம். அதே மாதிரி கிளைமேட் இது பார்த்தோம்னா ட்ரோபோஸ்பியர் அடியடுக்கில் இருக்குன்னு பார்த்தோம். அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் வந்து பார்க்கணும். ஸோ இது அந்த மாதிரி ஆல்டிடியூட் 16 கிலோமீட்டர்லேருந்து 50 கிலோமீட்டர் இருக்கிறது பார்த்தோம்னா ஸ்ட்ராட்டோஸ்பியர் படையடுக்கு. இந்த அப்பர்மோஸ்ட் லேயர் ஆஃப் த அட்மாஸ்பியர் தான் எக்ஸோஸ்பியர் வெளியடுக்கு. அதுதான் வந்து இருக்கிறதுலே அப்பர்மோஸ்ட் வளிமண்டலத்திலே மேலடுக்கு எது அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸோஸ்பியர் தான். The Ras River rises from the plateau of Amarkantak of Maikal Hills of Chhattisgarh. ஸோ வந்து சத்தீஸ்கர் அமர்கண்டக் பீடபூமியிலிருந்து மைக்கால் மலையிலிருந்து உருவார ஆறு எதுன்னு பார்த்தா நர்மதா. இது அமர்கண்டக், இதுல இருந்து வரது நர்மதா. அலுவியல் சாயில் ஹேஸ் ஜென்ரலி a low mineral content. ஸோ அலுவியல் சாயில கம்மியான மினரல் கண்டென்ட் எதுன்னு பார்த்தோம்னா நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஸ், என்பிகேன்னு இல்லையா, அந்த என்பிகே வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறது அலுவியல் சாயில். மண்டல்மண்ல பொதுவாக பின்வரும் எந்த கனிமங்கள் குறைவாக கொண்டு பார்த்தோம்னா நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஷ். The soil derived from the Deccan Trap with high moisture holding is called regal soil. அதாவது பார்த்தா தக்கான பீடபூமியிலிருந்து மிகுந்த ஈரத்தன்மை தாங்கும் திறன் கொண்ட மண் எதுன்னு பார்த்தோம்னா ரீகல் சாயில். ஸோ லேட்ரைட் சாயிலில் பார்த்தோன்னா மாய்ச்சர் வந்து அவ்வளோவா வந்து இது பண்ணாது, ட்ராப் பண்ணாது. ஸோ அந்த மாதிரி பார்த்தோன்னா ஒவ்வொரு டைப்ஸ்க்கு வந்து ஒவ்வொன்றும் இருக்குது. அந்த மாதிரி பார்த்தோம்னா டெக்கான் இதில் வந்து அதிகமாக மாய்ச்சர், டெக்கான் மட்டும் எங்கேயுமே மாய்ச்சர் அதிகமாக ஹோல்ட் பண்ணுற சாயில் எதுன்னு பார்த்தாலும் ரீகல் சாயில் தான். ரீகல் சாயில் என்னது, கரிசல் மண், அந்த கருப்பாக இருக்கும்ல களிமண், அதுதான் வந்து ரீகல் சாயில்ன்றாங்க. அடுத்து பேர்ட் சான்ச்சுரிஸ். அந்த பேர்ட் சான்ச்சுரிஸ் அதாவது பறவைகள் சரணாலயம் அது எந்தெந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ பேர்ட் சான்ச்சுரி, அந்த பேர்ட் சான்ச்சுரி எந்தெந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு வேடந்தாங்கல் நல்லாவே தெரியும், தமிழ்நாடு. ஸோ சிக்கு 4 இருக்குது. அடுத்து கானா பார்த்தோன்னா ராஜஸ்தான் தெரியும், ஓரளவுக்கு பண்ணிடுவீங்க. ஸோ அதேமாதிரி மலைப்பட்டினாவே கொஞ்சம் பட்டி அப்படின்னாலே ஆந்திர பிரதேஷ் போயிடும். ஸோ ரங்கதிட்டு பார்த்தோன்னா கர்நாடகா வரும். ஓகே, ஸோ கானா பார்த்தோன்னா ராஜஸ்தான், ரங்கதிட்டு கர்நாடகா, வேடந்தாங்கல் தமிழ்நாடு, மலைப்பட்டி பார்த்தோன்னா ஆந்திர பிரதேஷ். அடுத்து The onset of monsoon towards the end of May is in dash and dash island. அதாவது மே மாத இறுதியில் மான்சூன் ஆரம்பிக்கும் பகுதிகள் எங்கன்னு பார்த்தோன்னா ஸ்ரீலங்கா, இலங்கைக்கும் மற்றும் அந்தோனிகபார் தீவுக்கும் இடையே தான் ஆரம்பிக்கும் மான்சூன் வந்து. எண்ட் ஆஃப் மேல மே மாதம் இறுதியில் பார்த்தோம்னா இலங்கையிலிருந்து அந்தமான் நிக்கோபார் தீவுக்கு நடுவில் வந்து இருக்கும் மான்சூன்
மேல. In which state the Krishi Mahotsava is being organized every year. அதாவது ஒவ்வொரு வருஷமும் கிருஷி மஹோத்சவா எந்த மாநிலத்தை கொண்டாடப்படுதுன்னா குஜராத். Karnataka is the leading producer of DAS for about 1/4 of total production of country in 2006. பார்த்தோம்னா கர்நாடகா நம்ம மேலே பார்த்தோம் அந்த ஆர்டர் ஆயில்னு சொல்லிட்டு. அப்போ அதில் ஃபர்ஸ்ட் அந்த இது கர்நாடகா தான். ஸோ அதில் தான் பார்த்தோம்னா லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் அயன் ஓர். ஸோ அதுவும் வந்து 1/4 நாலில் ஒரு பங்கு பார்த்தோன்னா அங்கே தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ 2006ஆம் ஆண்டு இந்தியாவில் 4/1 மொத்தம் இரும்புத்தாது உற்பத்தியில் கர்நாடகா மாநிலம் முதன்மை வகிக்கிறது. அடுத்து which are the following factors not in favor of rapid industrialization as mean to fast economic development industrial licensing. அதாவது கீழ் கொடுக்கப்பட்டுள்ள துரித பொருளாதார முன்னேற்றம் அடைய ஏற்படுத்தப்பட்ட காரணங்களில் எந்த ஒரு காரணி துரித தொழில் மயக்கத்துக்கு வந்து பாதகமாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் லைசன்சிங். ஏன்னு பார்த்தோம்னா இப்போ லைசன்ஸ் இல்லாமல் வந்து அவங்களால ஒருத்தவங்களால வந்து இண்டஸ்ட்ரி வந்து ரன் பண்ண முடியாது. ஸோ வந்து இண்டஸ்ட்ரி லைசன்ஸ் வந்து வாங்குறது வந்து அவ்வளோ சுலபமான விஷயம் கிடையாது. கிட்டத்தட்ட மாசக்கணக்கான ஒரு இது. ஸோ அப்படின்னும் போது ஒரு துரிதமான வேகமாக வந்து ஒரு இடத்துல வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன் இண்டஸ்ட்ரியெலாம் வந்து நிறைய வந்து ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா அதுக்கு தடையாக இருக்கிற ஒரு மெயினான ஒரு ரீசன் எதுன்னு பார்த்தோம்னா இந்த தொழில் உரிமம் பெறுறது, இந்த இண்டஸ்ட்ரியல் லைசன்சிங் பெறுறது தான். அடுத்து த உஜ்வால் டிஸ்காம் அஷூரன்ஸ் யோஜனா இஸ் ரிலேட்டட் டு. ஸோ உஜ்வால் டிஸ்காம் அஷூரன்ஸ் யோஜனா எதோட தொடர்புன்னு பார்த்தோம்னா ஸ்டேட் கவர்மெண்ட் டு டேக் ஓவர் த டெப்ட் ஆஃப் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி. அதாவது மின் விநியோக நிறுவனங்களின் கடனை மாநில அரசுகள் வந்து ஏற்றுக்கொள்ளுதல். அதுதான் வந்து பார்த்தோம்னா உஜ்வால் டிஸ்காம் அஷூரன்ஸ் யோஜனா. டிஸ்காம்னா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், டிஸ்கவுண்ட் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ டிஸ்கவுண்ட் பண்ணும் அந்த மாநில அரசு வந்து ஏற்றுக்கிட்டு மின் விநியோகத்தை எடுத்துகிட்டு டிஸ்கவுண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ எடுக்கிறது வந்து மத்திய அரசா மாநில அரசா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எடுக்கிறது வந்து மத்திய அரசு கிடையாது, மாநில அரசு, ஸ்டேட் தான் எடுக்கும், சென்ட்ரல் கிடையாது. அடுத்து விச் ஆர் த ஃபாலோயிங் ஆப்ஜெக்ட் டஸ் நாட் பிலாங் டு சோலார் சிஸ்டம். பார்த்தோம்னா நெபுலேன்றது வந்து பார்த்தோம்னா ஆக்சுவலி ஐ திங்க் இது ஏலியன் சம்மந்தமாக சும்மா யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் எனக்கு சரியாக தெரியல. ஸோ அப்படின்னும் போது சோலார் சிஸ்டம் அதாவது சூரிய குடும்பத்தை வந்து சேர்ந்ததுன்னு பார்த்தோம்னா காமெட், அதாவது வால் நட்சத்திரம், மின்கற்கள், கோள்களோட நெபுலே அப்படின்னு சொல்லிட்டு வராது. ஓகே, ஸோ நெபுலா என்னன்னு கீழே கொஞ்சம் கமெண்ட் பண்ணுறீங்களா? ஸோ க்ரீன் ஹவுஸ் கேசஸ் பச்சை வீட்டு வாயுக்கள் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா அப்சர்வ் அண்ட் ரீஎமிட் ஐஆர் ரேடியேஷன் பார்ஷியலி டுவர்ட்ஸ் எர்த். அதே மாதிரி ஒன்லி அப்சர்வ் ஐஆர் ரேடியேஷன் டஸ் நாட் எமிட், ஒன்லி எமிட் ஐஆர் ரேடியேஷன் டுவர்ட்ஸ் எர்த், ரிஃப்ளெக்ட் த ஐஆர் ரேடியேஷன். ஸோ அகச்சிவப்பு கதிர்களை உறிஞ்சி அதில் ஓரளவு பூமியை நோக்கி வெளியிடும். அதெல்லாம் வந்து கிரீன் ஹவுஸ் கேசஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அகச்சிவப்பு கதிர்களை உள்வாங்கி வெளியிடாது அப்படின்றாங்க. ஸோ அகச்சிவப்பு கதிர்கள் மட்டும் புவியை வந்து நோக்கி செலுத்தும். ஸோ அகச்சிவப்பு கதிர்களை பிரதிபலிக்கும். ஸோ அந்த வந்து அகச்சிவப்பு கதிர்களை உறிஞ்சி வெளியிடுறதுனால தான் பார்த்தோன்னா நம்ம பூமி வந்து சூடாகிறதுக்கு ஒரு மெயினான காரணமே. ஸோ அதனால தான் அந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் பச்சை வீட்டு வாயு அப்படின்னே சொல்லுவாங்க. ஸோ வந்து க்ரீன் ஹவுஸ் கேஸ் பார்த்தோன்னா கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் வந்து அதிகமாக வரனால தான் ஐஆர் ரேடியேஷன் வந்து நார்மலாக இருக்கிறத நிறைய அப்சர்வ் பண்ணும், உறிஞ்சி அது வந்து என்ன பண்ணும் வெளியிடும். அப்படிங்கும்போது வெப்பமயமாதல் வந்து அதிகமாகும். ஸோ அதுதான் வந்து காரணம். ஸோ க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் என்ன பண்ணோம்னா அகச்சிவப்பு கதிரை உறிஞ்சி அதில் ஓரளவு பூமியை நோக்கி வெளியிடும். ஓகேங்களா? அடுத்து ரிஜெக்ஷன் இஸ் நாட் occurs when tissues or organs are transported from. ஸோ சேம் இண்டிவிஜுவல்ஸ் ஐடென்டிக்கல் இண்டிவிஜுவல்ஸ். அதாவது டிஷ்யூ அல்லது உறுப்பு மாற்றம் செய்யும்போது எவ்வகையானது ஏற்றுக்கொள்ளும், எது யார்கிட்ட இருந்து எடுத்தோம்னா ஏற்றுக்கும். டிரான்ஸ்பிளேஷன் உறுப்பு மாற்று அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே உயிரினத்திலிருந்து எடுக்கப்பட்டாலோ இல்லை வந்து இரட்டையர்களிலிருந்து எடுக்கப்பட்டாலும் இதாகும். ஸோ இதே ரெண்டு வேறுபட்ட உயிரினத்தை எடுத்தால் என்ன ஆகும், ரிஜெக்ட் பண்ணிடும். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது 1 and 2 தான். an ecosystem means அதாவது ஒரு சுழல் மண்டலம் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா வாழிடத்தில் உள்ள உயிருள்ளவை உயிர் இல்லிகள் ரெண்டுமே சேர்த்ததான் லிவிங் அண்ட் நான் லிவிங், பயோட்டிக் கம்யூனிட்டி அண்ட் இட்ஸ் நான் லிவிங் திங்ஸ் ரெண்டும் சேர்ந்ததான் ஈகோசிஸ்டம். ஸோ அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இப்போ ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா அது என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகும்னு பார்த்தோம்னா அதில் இருக்க மரம் லிவிங் திங், செடி கொடிங்க அது ஒரு லிவிங் திங், அங்கே இருக்க விலங்குகள் ஒரு லிவிங் திங், அங்கே இருக்க காடுங்க கல்லுங்க மண்ணுங்க பாறைங்க இது எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு ஈகோசிஸ்டம் சொல்லுவாங்க. கடல்னா மணல் தண்ணி அப்புறமேட்டு பார்த்தோன்னா அதில் இருக்கிற மீன் எல்லாமே லிவிங் நான் லிவிங் எல்லாம் சேர்ந்ததான் ஒரு ஈகோசிஸ்டம். ஓகேங்களா? ஸோ வந்து ஒரு சுழல் மண்டலம்னாவே அதில் வாழிடத்தில் உள்ள உயிருள்ளவை மற்றும் உயிரிலிகள் எல்லாமே சேர்ந்ததான். Which among the following atmospheric layer is most important for all biological activity? அதாவது பின்வருவற்றில் எந்த வளிமண்டலம் அதுக்கு எல்லா உயிரின செயல்பாடுக்கும் காரணமானது பார்த்தோம்னா ட்ரோபோஸ்பியர். வடியடுக்கோ இன்னொன்று வரும். ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் இங்கே பூமியிலேருந்து
எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் இருக்கிறது ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ரேட்டோஸ்பியர், அதுக்கப்புறம் மீசோஸ்பியர், அயனோஸ்பியர், அப்புறம் எக்ஸோஸ்பியர்னு வரும். ஸோ அந்த இதில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ட்ரோபோஸ்பியர். இங்கே தான் அந்த கிளைமேட்டிக் சேஞ்சு, மழை பெய்யுறது, அது எல்லாமே நடக்குது இங்கே தான். அதனால தான் எல்லா பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டிக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு லேயர் அப்படின்னு பார்க்கும்போது ட்ரோபோஸ்பியர் அப்படின்றாங்க. ஓகே, ஃபைண்ட் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் கரெக்ட் பேஸ்ட் ஆன் த ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல். அதாவது புவிக்கால அட்டவணை இப்படி கொடுக்கப்பட்டுள்ள கூறப்பட்டுள்ள கருத்து எது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது ரொம்ப கொஞ்சம் அட்வான்ஸ்டாகவே இருக்குது. சும்மா ஜஸ்ட் பார்த்துக்கலாம். எது உண்மை இல்லைன்னா கேம்பிரியன் சைனா அப்படின்றது தான் உண்மை இல்லை, மற்றபடி எல்லாமே உண்மையாக படிச்சுக்கணும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அசோசியேட்டட் வித் ரிவர் கேப்சர். அது பின்வரத்தில் எது ஆற்று கவரோடு தொடர்புல எதுன்னு பார்த்தோம்னா ஆக்ஸ்போல் லேக், அதாவது குதிரை குழம்பு ஏரி, அதுதான் ஆற்று கவரோடு தொடர்புடையது இல்லை அப்படின்றாங்க. ஸ்வாம்பி ஃபாரஸ்ட் ஆர் ஃபவுண்ட் இன் ரிவர் எஸ்டுவாரிஸ். அதாவது சதுப்பு நில காடுகள் எங்க இருக்கும் பார்த்தோம்னா ஆற்று முகத்துவாரம், அங்கதான் பார்த்தோம்னா சதுப்பு நில காடுகள் வளரும். அது நமக்கு நல்லாவே தெரியும். அடுத்து ஓகே, இயற்கை தாவரங்கள் அந்த இடத்துல பார்த்தோம்னா என்னென்ன மரங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிராபிக்கல் எவர் கிரீன் ஃபாரஸ்ட், அதில் பார்த்தோம்னா ரோஸ்வுட். டிராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் பார்த்தோம்னா டீக். டெசர்ட் வெஜிடேஷன் பார்த்தோம்னா அக்கேஷியா வரும். அக்கேஷியா தானே, அக்கேஷியா. டைடல் வெஜிடேஷன் தான் சுந்தரி. ஸோ இது ஈஸியாகவே நம்ம போட்டுடலாம். மற்றதுக்கு எவர்கிரீன், அதாவது பசுமை மாறா காடுக்கும் இலையுதிர் காடுக்கும் தெரியலனா கூட இப்படி போடலாம். எப்படின்னா இப்போ பாலைவனம் தான் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். பாலைவனம் அங்கே உள்ள தாவரம் அந்த மாதிரி அப்படிங்கும்போது அக்கேஷியா வந்துடும். ஸோ ஓத தாவரம் அப்படின்னாவே என்னது, அந்த கடற்கரை இருக்கிறது, அதுதான் சுந்தர்பான்ஸ். ஸோ அப்படின் போது இது வந்துடும். அப்போ என்னால் 3-2 கடைசியாக 3-2 இருக்கிறது இந்த ஆப்ஷன் தான். அப்படிங்கும்போது இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கலாம். பசுமை மர காடு பார்த்தோம்னா ரோஸ்வுட்னும், இலையுதிரி பார்த்தோம்னா தேக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ஓகே, சீசன் எப்போ, மான்சூன் சீசன், பருவக்காற்று காலம் எப்போ, எந்தெந்த மாதம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா வின்டர் சீசன். ஸோ வின்டர்னாவே நம்மளுக்கு நல்லாவே தெரியும். நவம்பர் டிசம்பர் டைமில் தான் நமக்கு ரொம்ப குளிராகக்குள்ள அங்கே ஸ்டார்ட் ஆகி அடுத்து பார்த்தோன்னா ஏப்ரல் வரைக்கும், அடுத்து வெயில் காலம் வர வரைக்குமே பார்த்தோம்னா நம்மளுக்கு குளிர்காலம் தான். ஸோ வின்டர் சீசன் பார்த்தா நவம்பர்லேருந்து மார்ச். ஸோ சம்மர் சீசன்னா நம்மளுக்கு நல்லா தெரியும். இதுலேருந்து வரும் மார்ச்சில் ஆரம்பிக்கும், மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் அது வரைக்கும் வரும். அடுத்து சவுத் வெஸ்ட் மான்சூன் எப்போ வரும்னா ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் வரும் சவுத் வெஸ்ட் மான்சூன். நார்த் ஈஸ்ட் மான்சூன் பார்த்தோம்னா மிட் செப்டம்பர்ல நவம்பர். இந்த டைம்ல தான் நம்மளுக்கு நல்லா மழை வரும். ஏன்னா நம்ம தமிழ்நாடுக்கு நார்த் ஈஸ்ட் மான்சூன், இந்த வடகிழக்கு பருவமழை தான் அதிகமான மழை கொடுக்கறது. ஸோ நம்மளுக்கு அதிகமாக மழை பெய்யுற டைம் இது செப்டம்பர்லேருந்து நவம்பர் தானே. ஸோ அப்படின்னு நார்த் ஈஸ்ட் மான்சூன். சவுத் ஈஸ்ட் மான்சூன் பார்த்தோன்னா இந்த சைடு வெஸ்ட் சைடு இருக்கவங்களுக்கு மழை நல்லா கொடுக்கும். ஓகே, குளிர்காலம் பார்த்தோம்னா நவம்பர்லேருந்து மார்ச். வெந்நீர் காலம் பார்த்தோம்னா மார்ச்லேருந்து ஜூன். தென்மேற்கு பருவக்காற்று பார்த்தோம்னா ஜூன் செப்டம்பர். வடகிழக்கு பருவம் பார்த்தோம்னா மத்திய செப்டம்பர்லேருந்து நவம்பர் வரைக்கும். The average annual variability of rainfall in மாசுராம் and சிரப்புஞ்சி. அதாவது நம்ம இந்தியாவில் அதிகமாக மழை பெய்யுற இடம் தான் இந்த மாசுராம் and சிரப்புஞ்சி. அங்கே எவ்வளோ வருஷத்துக்கு எத்தனை சென்டிமீட்டர் பெய்யுது பார்த்தோம்னா 200 சென்டிமீட்டர் மழை பெய்யுது மாசுராம் and சிரப்புஞ்சி அப்படின்ற இடத்துல. ஆண்டுக்கு சராசரியாக பெய்யுற மழையோட அளவு பார்த்தோம்னா 200 சென்டிமீட்டர் பெய்யுது. ஓகே, நேஷனல் யூத் டே ஜனவரி 12, ஆர்மி டே ஜனவரி 15, நேஷனல் டூரிசம் டே 2. ஸோ இதில் எதுக்கு இன்கரெக்ட்லி மேட்ச்னு கேட்குறாங்க. எதுன்னு பார்க்கும்போது நேஷனல் டூரிசம் டே, இது மட்டும் தான் தப்பு. ஸோ மற்றபடி மீதி எல்லாமே கரெக்ட். ஆர்மி டே ஜனவரி 15, நேஷனல் யூத் டே பார்த்தோம்னா ஜனவரி 12. ஸோ டூரிசம் டே என்னைக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தேசிய இளைஞர் நாள் ஜனவரி 12. ஸோ 12 வயசு ஆச்சுனாலே யூத் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க. ஏன்னா டீனேஜ் வந்துருச்சா, அதனால. ராணுவ தினம் பார்த்தோன்னா 15 வயசுல போய் என்ன பண்ணணும், ஆர்மியில் சேர்ந்துடணும். எல்லாம் அதுக்காக சேர்த்த மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி தேசிய சுற்றுலா தினமே கீழே போடுங்க. விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர் இன்னர் பிளானட்ஸ் ஆஃப் த சோலார் சிஸ்டம். அதாவது சூரிய குடும்பத்தின் உள்ளமைந்த கோள்கள் எங்கு காணப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன்லேருந்து வியாழன் நடுவில் இருக்க எல்லாமே பார்த்தோம்னா இன்னர் பிளானட்னு சொல்லுவாங்க. சோலார் சிஸ்டத்தோட இன்னர் பிளானட்னுவாங்க. சூரியன்லேருந்து வியாழன், ஜூபிட்டர்லேருந்து மெர்குரி, வீனஸ், எர்த்து, என்ன வரணும் வேற, ஜூபிட்டர் வரும். ஸோ எர்த்து, வீனஸ் எல்லாமே பார்த்தோம்னா இன்னர் பிளானட் வாங்க. அதுக்கு ஜூபிட்டருக்கு அப்புறம் ஜூபிட்டர், சாட்டன், யுரேனஸ், நெப்டியூன், ப்ளூட்டோ இதெல்லாம் பார்த்தோம்னா அவுட்டர் வெளி கோள்கள் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ அதான் கேட்டுக்காங்க. சன்லேருந்து வியாழனுக்குள்ள இருக்கிறது பார்த்தோம்னா உள்ளமைந்த கோள்கள்.
அடுத்து suddenly traders on crossing the equator are deflected to the right is proposed by Ferrell's law. அதாவது தென் வியாபார காற்று புவியிடை கோட்டை கடந்த பின்பு பலப்புறமாக விலகி செல்கிறது அப்படின்னு சொன்ன எதுன்னு பார்த்தா ஃபெரல் விதி. அதுதான் வந்து அப்படி சொல்லுது அந்த விதியில தான். ஸோ விச் ஆர் த ஃபாலோயிங் ஆப்ஜெக்ட் டஸ் நாட் பிலாங் டு சோலார் சிஸ்டம். இது முன்னாடி நம்ம பார்த்தோம். நெபுலே மட்டும்தான் என்னது சோலார் சிஸ்டத்துக்குள்ளாரில் மீதி எல்லாமே இருக்கு. வால்மீன்கள், சிறுகோள்கள், கோள்கள் எல்லாமே. சப்ட்ராபிக்கல் ட்ரை சம்மர் கிளைமேட் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் மெடிட்டேரியன் கிளைமேட் அப்படின்னாங்க. அதாவது அயன வறண்ட கோடை பருவ காலத்துக்கு வந்து இன்னொரு பேர் என்னன்னா மத்திய தரைக்கடல் காலநிலை அப்படின்வாங்க. ஸோ அந்த மெடிட்டேரியன் கிளைமேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது டயாமீட்டர் ஆஃப் த மில்கி வே கேலக்சி இஸ் அபவுட். அதாவது பால்வெளி அண்டத்தின் விட்டம் சுமார் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 10⁵ லைட் இயர்ஸ், 10⁵ ஒளியாண்டுகள், 10⁵ ஒளியாண்டுகள் தூரம் வந்து அவ்வளோ அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் இருக்கு. டயாமீட்டர், அதோட டயாமீட்டர் மில்கி வே பால்வெளியோட இது 10⁵ லைட் இயர்ஸ். இந்த ஹெட் குவார்டர் ஆஃப் வேர்ல்டு மெட்ராலஜிக்கல் சென்டர் எங்க இருப்பாங்கன்னா ஜெனிவா, சுவிட்சர்லாந்துல இருக்க ஜெனிவா. அங்கதான் பார்த்தோம்னா உலக வானிலை ஆராய்ச்சி மையத்தோட தலைமையகம் இருக்கு. ஸோ அங்கதான் அதெல்லாம் வந்து அந்த இதுல தான் வந்து பார்த்தோம்னா இவ்வளோ வந்துச்சுன்னா நம்ம பார்ப்போம் இல்லையா 63 km/h வந்துச்சுன்னா அது வந்து சைக்ளோன். இந்த மாதிரிலாம் டிசைன் பண்ணி வைக்கிறது பார்த்தோம்னா இதுதான். அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் அண்ட் சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ரயில்வே ஜோன்ஸ் அது எப்பப்போ ஃபார்ம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் இது குரூப் 1 தான் இருக்கும். இந்த அளவுக்கு டீட்டெயிலாக கேட்குறாங்கன்னா சும்மா நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, நார்த் ஈஸ்டர்ன் ஜோன் வடகிழக்கு மண்டலம் எப்பன்னு பார்த்தோம்னா 14/4/1952. அடுத்து ஈஸ்டர்ன் ஜோன் கிழக்கு மண்டலம் பார்த்தோம்னா 1/8/1955. அடுத்து வெஸ்டர்ன் ஜோன் மேற்கு மண்டலம் பார்த்தோம்னா 5/11/1951. அதுக்கடுத்து நார்த் ஈஸ்டர்ன் ஃப்ரான்டியர் வடகிழக்கு எல்லை மண்டலம் பார்த்தோம்னா 11/1/1958. சும்மா பார்த்துக்கலாம். The region which consists of about 90% iron ore reserves of India பார்த்தோம்னா கட்டாக். இந்திய இரும்பு தாது இருப்புல சுமார் 90% கொண்டது எது பார்த்தோம்னா கட்டாக் என்ற ஏரியாவில் தான் வந்து இருக்கு. அடுத்து ஸோ கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். அதாவது பின்வரும் கூற்றுக்களை கருதி எது கரெக்ட்னு சொல்லணுமா? சரி, ஓகே பார்க்கலாம். 21st June summer solstice more radiation received by northern hemisphere. 23 September பார்த்தோம்னா autumn equinox not equal radiation is in both hemisphere. 22nd December பார்த்தோம்னா winter solstice more radiation received by southern hemisphere. அதாவது 21 ஜூன்ல பார்த்தோம்னா வடகோளத்தில் அதிகமாக வெப்பநிலை பெறப்படுகிறது. மாதம் சமமான 23 செப்டம்பர் தான் மாதம் சமமான அளவில் வட மற்றும் தென் துருவங்களில் வெப்பநிலை இருப்பதில்லை. 22 டிசம்பர் பார்த்தோம்னா குளிர்காலத்தில் தென் துருவம் அதிக வெப்பநிலை பெறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதுல எது கரெக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 1 and 3. ஸோ இது ரொம்பவே எக்ஸ்பிளைன் பண்ணா டீட்டெயிலாக போகும். ஸோ கிளைமேட் இது அந்த லெசன் படிச்சிருந்தீங்கன்னா இது உங்களுக்கு புரியும். ஸோ 1 and 3 மட்டும் தான் கரெக்ட். அதாவது சமமாக இருக்காதுன்றாங்க, சமமாக தான் இருக்கும். ஸோ ஜூன் மாதத்தில் பார்த்தோம்னா வடகோளத்தில் அதிகமாக வெப்பநிலை இருக்கும். இதே 22 டிசம்பரில் பார்த்தோம்னா குளிர்காலத்தில் தென் துருவம் பார்த்தோம்னா அதிக வெப்பநிலை பெறும். ஸோ 21 ஜூனில் வடகோளத்தில், இதில் பார்த்தோம்னா தென் துருவத்தில் 22 டிசம்பரில். அதாவது இந்திய புவி அதிர்வு மண்டலம்னு சொல்லிட்டு எத்தனையா இருக்குது பார்த்தோன்னா 4 பிரிச்சிருக்காங்க. சிஸ்மிக் ஜோன் அப்படின்வாங்க. ஸோ எத்தனையா பிரிச்சிருக்காங்க? புவி அதிர்வு மண்டலம் 4. சபர்மதி ரிவர் ஃப்ளோயிங் ஸ்டேட்ஸ், அதாவது நம்ம சொன்னோம் இல்லையா. ஸோ ஒரு ரிவர் எந்தெந்த ஸ்டேட் வழியே போகுதுன்னு கேட்பாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அதை வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ சபர்மதி ரிவர் எந்த இது வழியாக போகுது பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், குஜராத் அந்த வழியாக வந்து போகுது. ஸோ சபர்மதி பாயும் மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் அண்ட் குஜராத். வித் ரெஃபரன்ஸ் டு பிளாக் சாயில் கன்சிடர் ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். அதாவது கருப்பு மண் தொடர்பாக கீழே கொடுக்கறதுல இது கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இட் இஸ் ஜெனரலி கிளேயி, டீப் அண்ட் எம்பிஎமபிள். கரெக்ட் தான். பொதுவாக களிமண் தன்மை ஆழமாக மற்றும் நீர் கடத்தி விடா தன்மை கொண்டது. கரெக்ட். They swell and become sticky when wet and shrink when dried. அதாவது ஈரம் போது உப்பலாகவும் உலரும் போது சுருங்கி காணப்படும். கரெக்ட் தான். அடுத்து பார்த்தோம்னா இட் ரிட்டைன்ஸ் மாய்ஸ்சர் ஃபார் வெரி லாங் டைம். ஈரத்தன்மையை அதிக காலம் தக்க வச்சுக்கொள்ளும். அதுவும் கரெக்ட் தான். அப்படிங்கும்போது மூணுமே கரெக்ட். ஏன்னா களிமண் அப்படிதான் இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெஜிடேஷன் இஸ் ஃபவுண்ட் இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா டியூ டு. ஸோ பல்வேறு வகையான தாவரங்கள் இந்தியாவின் பல்வேறு வகையில் அமைந்துள்ள காரணம் எதுன்னு பார்த்தா வெப்பநிலை மற்றும் மழைப்பொழிவின் சமமற்ற பரவல், அன்இக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரெயின்ஃபால் அண்ட் டெம்பரேச்சர். ஸோ அதனால தான் பார்த்தோம்னா
ஒவ்வொரு இடத்துக்கு அந்தந்த தகுந்துக்கு ஏற்ற மாதிரி வெஜிடேஷன் தாவர வகைகள் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்த ரிவர் அது என்னென்ன டவுன்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் கங்கா வந்து பார்த்தோம்னா பெனாரஸ், பிரம்மபுத்திரா பார்த்தோம்னா கவுஹாத்தி, யமுனா பார்த்தோம்னா ஆக்ரா, யமுனா தாஜ்மஹால் இருக்குதா, தபதி பார்த்தோம்னா சூரத். ஸோ அப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ கங்கா பார்த்தோம்னா பெனாரஸ், பிரம்மபுத்திரா கவுஹாத்தி, யமுனா ஆக்ரா, தபதி சூரத். வாட் இஸ் த கோவலன்சி ஆஃப் நைட்ரஜன் அண்ட் அமோனியா மாலிகல்? ஸோ அமோனியாவில் நைட்ரஜனோட சகப்பிணைப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 3. அதாவது அமோனியாவோட ஃபார்முலா என்ன? NH3 நினைக்கிறேன், N3H4 இவன் மறந்து போச்சு, N3H4 நினைக்கிறேன். ஸோ அதோட ஃபார்முலா வந்து NH3. ஸோ நார்மலாக வேலன்சி வந்து கண்டுபிடிக்கும் போது, அதாவது அதோட சகப்பிணைப்பு கண்டுபிடிக்கும் போது என்ன கோவேலன்சி அப்படின்னு கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இதில் வந்து என்னென்ன காம்பவுண்ட்ஸ் இருக்குன்னு எழுதிக்கணும், எலமெண்ட்ஸ் இருக்குன்னு, நைட்ரஜன் ஹைட்ரஜன் எழுதிக்கணும். எழுதிட்டு எனக்கு கீழே எத்தனை நம்பர் இருக்குது? 1 இருக்குது. H கீழே 3 இருக்குது. இப்போ என்ன பண்ணா இப்படி ஒரே மார்க் பண்ணணும். ஸோ நைட்ரஜனுக்கு 3ன்னும் ஹைட்ரஜனுக்கு 1ன்னு வந்து போடணும். இப்படிதான் பார்த்தோன்னா கோவேலன்சி கண்டுபிடிப்பாங்க. ஓகேங்களா, அதுதான் வந்து மெத்தடு. ஸோ அந்த மாதிரி கோவேலன்சி ஆஃப் நைட்ரஜன், அதாவது அமோனியாவில் நைட்ரஜனோட கோவேலன்சி என்னன்னு கேட்குறாங்க. அப்போ கீழே 1 இது 3, அப்போ இப்படி மாற்றிக்கணும். அப்போ இதில் நைட்ரஜனோட கோவேலன்சி எவ்வளோ? 3. ஸோ இப்படி தான் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி ஹைட்ரஜன் கேட்டிருந்தாங்கன்னா என்ன வந்திருக்கும்? 1. நேராக பார்க்கக்கூடாது, கிராஸ் பண்ணி போடணும். ஓகேங்களா, ஓகே அடுத்து பார்க்கலாம். விச் டைப் ஆஃப் forest grow well in area receiving rainfall exceeds 250 cm and temperature is 25 degrees Celsius to 27 degrees Celsius. அதாவது 250 சென்டிமீட்டருக்கு அதிகமாக மழைப்பொழிவு, அதே மாதிரி 25 டிகிரி செல்சியஸ்லேருந்து 27 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பமுள்ள பகுதியில் எந்த மாதிரி காடுகள் வளரும் அப்படின்னும் போது நீங்களே யோசிச்சு பாருங்க. இதில் வந்து யோசிச்சு பாருங்க. மாய்ஸ்னா என்னது? ஓரளவுக்கு ஈரப்பதமாக இருக்கிறது. அதே மாதிரி டிராபிக்கல் செமி அயனமண்டலம் மாதிரி பாதியாக இருக்குமா, இல்லை 200 சென்டிமீட்டரே பார்த்தோம்னா வந்து நம்ம அதாவது சிறப்புஞ்சி, நம்ம இந்தியாவிலேயே அதிகமாக மழை பொழியிற இடம் வந்து சிறப்புஞ்சி 200 சென்டிமீட்டர்னு பார்த்தோம். அப்போ 250 சென்டிமீட்டர்னா அந்த இடத்துல எப்படி இருக்கும்? வெட்டாக தான் இருக்கும், ஈரப்பதம் மிக்கதாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஈரப்பதம் அதிகமாக இருந்தாலே அந்த இடத்துல வந்து பசுமை மாறா காடுகள் தான் வளரும், எவர்கிரீன் ஃபாரஸ்ட் தான் வளரும், நல்லாவே தெரியும். ஸோ அப்படின்னு போகும்போது செமின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன வரும்? டிராபிக்கல் வெட் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் தான் வரும். ஸோ இப்படி யோசிக்கணும். அடுத்து ப்ராஜெக்ட் டைகர் இஸ் எ டைகர் கன்சர்வேஷன் ஸ்கீம். அஃப்கோர்ஸ் இட் வாஸ் லான்ச்ட் இன் 1 April 1983 கொடுத்துருக்காங்க. இயரே தப்பு, 1873 வரும். நம்ம முன்னே பார்த்தோம் இல்லையா, 1972 ஃபாரஸ்ட், அதே மாதிரி 1973 பார்த்தோம்னா டைகர்னு பார்த்தோம். ஸோ அப்படின்னும் போது இது ஒன்று வந்து இது ஒன்றே வந்து பார்த்தோம்னா இது கரெக்டு, இது வந்து தப்பு. ஸோ 27 டைகர் ரிசர்வ்ஸ் ஹேவ் பீன் செட் அப் இன் 70 ஸ்டேட் அண்டர் திஸ் ஸ்ட்ரீம்ன்றது கரெக்டு. ஸோ 2 இது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, இது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இப்போ இந்த 3வது தெரிஞ்சிருந்தா ஒன்றா இந்த இது வந்து கரெக்டாக வந்து கேன்சல் போட்டுக்கலாம். ஸோ மொத்தமாக 17 ஸ்டேட்டில் 27 டைகர் ரிசர்வ் வந்து இருக்குது. அதை நான் வச்சுக்கணும், 17, 27. வாட் டைப் ஆஃப் இது பார்க்கலாம். ஸோ ப்ராஜெக்ட் டைகர் என்பது புலிகள் பாதுகாப்பதற்கு ஏற்படுத்தமான திட்டமாகும். ஆமாம், இத்திட்டம் April 1, 1983 ஏற்படுத்தது. தப்பு, 1973. ஓகே, அடுத்து இத்திட்டத்தினால் 27 புலிகள் பாதுகாப்பகம் 17 மாவட்டங்கள் ஏற்படுத்தினது உண்மை. அடுத்து விச் டைப் ஆஃப் ரெயின்ஃபால் இஸ் க்ளோஸ்லி அசோசியேட்டட் வித் ஈக்வட்டோரியல் ரீஜன்? அதாவது பூமத்திய பகுதியில் பொழியும் மழையின் வகை என்ன பார்த்தீங்கன்னா வெப்பசலன மலை. ஸோ வெப்பசலன மலை தான் வந்து பூமத்திய ரேகை பொழியும் மலையின் வகை. இது பூமத்திய ரேகையில் வருது வெப்பசலன மலை. அடுத்து ஓகே, கோல் வந்து அதோட அடர்த்தி என்ன அப்படின்னு பார்க்கலாம். கொடுத்துருக்காங்க, அது எது கரெக்டுன்னு கேட்கறாங்க. எர்த்து மட்டும் தான் கரெக்டு, இது எல்லாமே தப்பு. ஸோ பூமியோட அடர்த்தி எவ்வளோ? 0.387. கோல்டன் குவாட்ரிலேட்டர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்னை அண்ட் கொல்கத்தா. அதாவது குவாட்ரிலேட்டர்னா அந்த 4 நாற்கர சாலைன்னுவாங்களா, அப்படி 4 இப்படி கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் பார்த்தோம்னா ஒரு 4 ஸ்டேட் வரும். சரி, அது எனக்கு சரி ஞாபகம் இல்லை. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா சென்னையிலேருந்து கொல்கத்தா, சென்னையிலேருந்து சென்னை இங்கே வரும், இந்த சைடு வருமா சென்னை, அப்படியே இங்கே மேலே போகணும் கொல்கத்தா. ஆமாம், இந்த சைடு தான் கொல்கத்தா வரும்போது அந்த 2க்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கிலோமீட்டர் பார்த்தோம்னா 1684 கிலோமீட்டர் வந்து இருக்குது. ஸோ அந்த கோல்டன் குவாட்ரிலேட்டரில்
தங்க நாற்கர சாலையில சென்னையிலிருந்து கொல்கட்டாவுக்கு இருக்கிற தூரம் பார்த்தோன்னா 1684. அடுத்து, when did the Prime Minister of India inaugurated country's longest rail cum road bridge built over Brahmaputra River at Bogibeel near Dibrugarh in Assam? அதாவது பிரம்மபுத்திரா மேலுள்ள நாட்டின் மிக நீண்ட ரயில் மற்றும் சாலைக்கான பாலத்தை அசாமில் திருபிகாஷ் அருகிலுள்ள போஜிபில் என்ற இடத்தில் இந்திய பிரதமர் எப்போ தொடங்கி தர பார்த்தோம்னா இது கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி இருக்கு. ஸோ அதாவது அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் எப்போ பார்த்தோம்னா டிசம்பர் 25, 2018. டிசம்பர் 25, 2018. அடுத்து, which of the following is not correct? இது சரியில்லை அப்படின்றாங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். தமிழ்நாடு ப்ரொடியூசர்ஸ் about 20% ஆஃப் டோட்டல் சுகர் இன் இந்தியா அப்படின்றாங்க. ஆக்சுவலி 20% வராது. சரி, ஓகே, பார்க்கலாம். 20% சர்க்கரை உற்பத்தி தமிழ்நாடு உற்பத்தி, அதாவது தான் தப்புன்றாங்க. அடுத்து, அட் ப்ரெசென்ட் தமிழ்நாடு மொத்தம் 42 சுகர் மில். இது வந்து ஃபேக்டாக படிச்சுக்கணும். மெஜாரிட்டி ஆஃப் த சுகர் யூனிட்ஸ் இன் தமிழ்நாடு ஃபங்க்ஷனிங் கோஆபரேட்டிவ் சிஸ்டம் மூலியமாக தான் இதாயிட்டு இருக்கு. சரி, வேற என்னெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு இப்போ கூட்டுறவு சங்கத்தால் தான் நடைபெறுது. வேற என்ன ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா வெல்லம், கற்கண்டு, சர்க்கரை, இது எல்லாமே கரும்புலேருந்து உருவாகுது. இது கரெக்ட். ஸோ இது மூணுமே கரெக்ட். 20% சர்க்கரை அப்படின்றாங்க இந்தியாவில். தமிழ்நாடு பார்த்தோம்னா 10%, 20% கிடையாது, 20% கிடையாது, 10%. டோட்டல் இந்தியாவில் 10% சுகர் வந்து தமிழ்நாட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ 42, 10% ஞாபகம் வச்சுக்கணும். த ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட், அதாவது வன பாதுகாப்பு சட்டம் இப்போ 1980. காஸ்ட் எஃபிஷியன்ட் அண்ட் மோஸ்ட் பாப்புலர் மோட் வந்து நமக்கு நல்லாவே தெரியும் ரோட்வேஸ் தான். ஸோ நம்ம நாட்டில் குறைந்த செலவு மற்றும் அனைவராலும் பயன்படுத்தப்படுவது வந்து பார்த்தோம்னா சாலை வழி தான். இதில் டவுட்டே வேணாம். விச் ஆர் த ஃபாலோயிங் கேஸ் ஆர் மெயின்லி பிரசன்ட் இன் பார்த்தோம்னா ஹைட்ரஜன், ஹீலியம் ரொம்பவே முக்கியம். ஸோ பின்வரும் வாய்க்கில் சூரியனில் அதிகமாக காணப்படுற வாயு நமக்கு நல்லாவே தெரியும், ஹைட்ரஜனும் ஹீலியமும். growth of plants only in water without soil is called hydroponics. அதாவது தாவரங்கள் வந்து மண் இல்லாமல் தண்ணியில் மட்டுமே வளர்க்கும் முறை என்ன சொல்லுவாங்கன்னா ஹைட்ரோஃபோனிக்ஸ். ஸோ ஹைட்ரோனா என்னது? தண்ணின்னு அர்த்தம். ஹைட்ரோனாவே தண்ணி. ஸோ அப்படின் போது ஃபோனிக்ஸ் பிளான்ட் அப்படின்னாலே பி வருமா, போனிக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். How many percentage of people are engaged in agriculture according to census of 2011? ஸோ அதாவது 2011 மக்கள் தொகை கணக்கின்படி விவசாயத்தில் ஈடுபட்டிருக்கும் இந்திய மக்களின் சதவீதம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. எவ்வளோன்னு பார்த்தோன்னா 54.6%. அத்தனை பேர் வந்து அக்ரிகல்ச்சரில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்றாங்க. வேர் இஸ் ஹெட் குவார்ட்டர் ஆஃப் சவுத் சென்ட்ரல் ரயில்வே? ஸோ நான் சொன்னேன் ஒரு பிக்சர் மாதிரி காட்டினேன் இல்லையா? ஸோ அதில் நான் சொன்னேன் இந்த மாதிரி சென்ட்ரல்னால் 1, 2, 3. ஸோ இதில் வந்து சென்ட்ரல் வந்து டூனா செகந்திராபாத்னு சொன்னோம் இல்லையா? அது. ஸோ தென்மத்திய ரயில்வே தலைமையிடம் இங்கே இருக்குது, செகந்திராபாத். ஃப்ரம் விச் மவுண்டைன் ரேஞ்ச் த ரிவர் பியாஸ் ரைசஸ்? குலு ஹில்ஸ். அதாவது பியாஸ் ஆறு வந்து எந்த மலைத்தொடர்ந்து உற்பத்தி ஆகுதுன்னா குலு மலைகள்லேருந்து தான் உருவாகுது பியாஸ் நதி. இந்தோ பாகிஸ்தான் வார் ட்ரீட்டி வாஸ் சைன் டு ஷேர் த ரிவர் வாட்டர் ஆஃப் இண்டஸ் ரிவர். ஸோ வந்து இந்தோ பாகிஸ்தான் நடுவில் வந்து அந்த இண்டஸ் ரிவர் சிந்து ஆறு வந்து அந்த வாட்டர் தண்ணி பிரச்சனைகள் தான் வந்து இதாகும். ஸோ அது வந்து என்ன, அந்த ட்ரீட்டி வந்து எந்த ரிவர் பேஸ் பண்ணதுன்னு கேட்குறாங்க. எந்த ஆற்றின் நீர் பகுதிக்காக இந்தோ பாகிஸ்தான் நீர் ஒப்பந்தம் போட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ் ரிவர். அதை தான் வந்து இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு அப்படியே உள்ள நுழைஞ்சு போகும். ஸோ அதனால வந்து இண்டஸ் ரிவர். விச் இஸ் கால் ரெட் பிளானட்? மார்ஸ். ஏன்னா சிவப்பு கிரகம் எதுன்னு பார்த்தோன்னா மார்ஸ். ஏன்னா கலர் வந்து ரெட் கலர் இருக்கும், அதனால தான். விச் ஆர் த ஃபாலோயிங் நேஷனல் ஹைவேஸ் கனெக்ட்ஸ் டெல்லி அண்ட் லாகூர்? பார்த்தோன்னா NH24. அதான் வந்து டெல்லியும் லக்னோவையும் கனெக்ட் பண்ணுற நேஷனல் ஹைவே 24. டெல்லி லக்னோ. ஜெசோப்பா வாட்டர் ஃபால்ஸ் வந்து ஷாராவதி. அதாவது ஜெசோப்பா நீர்வீழ்ச்சி எங்கே இருக்கு பார்த்தோன்னா ஷாராவதி. த மேஜர் எனர்ஜி ரிசோர்ஸ் பார்த்தோன்னா கோல் தான். இந்தியாவின் முக்கிய எரிசக்தி வளம் வந்து கோல் தான். அதாவது என்னது? நிலக்கரி. வேற டெசிடியஸ் ஃபாரஸ்ட் லொக்கேட்டட் அப்படின்னு பார்த்தோம்னா சப்ட்ராபிக்கல் அண்ட் டெம்பரேட் ஏரியா. அதாவது துணை வெப்ப மண்டலத்தில் மித வெப்ப மண்டலத்தில் தான் அந்த டெசிடியஸ் ஃபாரஸ்ட் வந்து இருக்கும். இலையுதிரி காடுகள் சொல்லுவோம் இல்லையா? அது. இது வந்து ஏரியா கெட்ஸ் லெஸ் தென், அதாவது வருடத்திற்கு 50 சென்டிமீட்டர் குறைவாக மழை பெறும். இது பார்த்தோம்னா இது வரும். என்ன ஃபாரஸ்ட் வரும்? இந்த ட்ரை ஃபாரஸ்ட், ஷ்ரப் ஃபாரஸ்ட் வரும் இல்லையா? அது அந்த மாதிரி இது. சரி, ஓகே, அடுத்து பார்க்கலாம். If you place your hand underneath but not touching a kettle of hot water, you mainly feel the presence of heat from radiation. அதாவது சூடான நீர் உள்ள பாத்திரத்துக்கு அடியில் அதை தொடாமல் கையை வைக்கும்போது வெப்பத்தை உணர முடியும். காரணம் என்ன? அதோட ரேடியேஷன் தான். ஸோ அந்த வந்து அந்த அதாவது என்ன சொல்லுவாங்க, வெப்ப கதிர்வீச்சல். அதாவது பார்த்தோம்னா அந்த ஹாட் வாட்டர் நெருப்பு வந்து எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னோம்னா
ஓகே, இப்போ பாத்திரம் எரிஞ்சிட்டு இருக்கு, நம்ம பாத்திரம் வச்சிட்டோம், பாத்திரம் வந்து அப்படி சூடாயிட்டு இருக்கு. அப்போ அந்த பாத்திரத்தை கையில் வந்து தொடாமல் அப்படி வைக்கிறோம் அப்படின்னா ஒரு ஹீட் வந்து ஃபீல் ஆகும். காரணம் என்ன, அதில் இருக்க ஹீட் வந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் ரேடியேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த டிஸ்டன்ஸ்குள்ள நம்ம கை வைக்கும்போது என்னவோ அந்த ரேடியேஷன் ஃபீல் ஆகும். அதான் வந்து எது மூலியமா ஃபீல் பண்ண முடியுது அந்த ஹீட் ப்ரெசன்ஸை, அதோட வெப்பத்தை வந்து எப்படி உணர முடியுதுன்னா அதோட ரேடியேஷன் வெப்பம் வந்து அந்த கதிர் வீசுறதுனால தான் நம்மளுக்கு உணர முடியுது. Which are the following example of mid latitude desert? அதாவது கீழே கொடுக்கப்பட்டுள்ள பாலைவனத்தில் மத்திய அட்சரேகை மிட் லாட்டிடியூட் அட்சரேகை பாலைவனம் எதுன்னு பார்த்தோம்னா பெட்டகோனியன் டெசர்ட். பெட்டகோனியன் பாலைவனம் தான் மிட் லாட்டிடியூட் டெசர்ட். அட்சரேகை பாலைவனம் மத்திய அட்சரேகை பாலைவனம். ஓகே, டைப்ஸ் என்ன, அது என்ன மாதிரி ஆக்குபேஷன் அது நம்மளுக்கு தெரியுமே. முதல்நிலை தொழில், இரண்டாம் நிலை தொழில் படிச்சிருப்பீங்க. ஸோ அது எது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ப்ரைமர்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ரா மெட்டீரியல்ஸ், அதாவது இந்த மரம் ஹண்டிங் மூலியமா, வேட்டையாடுறது மூலியமா, இந்த மாதிரி அதே மாதிரி டிம்பரிங் மரம் வெட்டுறது இந்த மாதிரி மூலியமா கிடைக்கிறது தான் வந்து ப்ரைமரின்னு சொல்லுவோம். அப்படின் போதே ப்ரைமரி பார்த்தோம்னா ஹண்டிங். அடுத்து செகண்டரி என்ன பண்ணுவோம், அந்த ரா மெட்டீரியல் வந்து நம்மளுக்கு கிடைக்குது இல்லையா, செடிகள் மூலியமா விவசாயத்து மூலியமா கிடைக்கிறத கொண்டு போய் நம்ம இண்டஸ்ட்ரியில வந்து போடுவோம். இண்டஸ்ட்ரியில போய் ரெண்டாம் நிலையா மாறும், அதுதான் அந்த செகண்டரி. அது என்னது, டிரான்ஸ்ஃபார்மிங் கிளாத்ஸ், காட்டன் வந்து ரா மெட்டீரியல், அது வந்து கிளாத்தா மாத்திரம் இண்டஸ்ட்ரியில கொடுத்து, அதுதான் வந்து செகண்டரி. அடுத்து டெர்ஷரி பார்த்தோம்னா இப்போ வந்து என்ன பண்ணோம்னா, இப்போ நம்ம மாத்தின அந்த விஷயத்த வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து என்ன பண்ணோம், டிரான்ஸ்ஃபர் பண்ணோம். ஸோ அதுக்காக என்ன பண்ணோம், கம்யூனிகேஷன் இருக்கணும். அந்த கம்யூனிகேஷன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருந்தால் மாற்ற முடியும். அது வந்து என்ன பண்ணோம், டெர்ஷரி தான் மூணாவது நிலை. குவார்டினரி வந்து ரிசர்ச். சரி ஓகே, எல்லாமே பண்ணிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, ஒரு இடத்துல இது மூணுக்குமே சம்மந்தம் இல்லாமல் இன்னும் நல்லா வந்து பொருட்கள்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் இது பண்ணலாம், இல்லை ஏதோ ஒரு ரிசர்ச்சோ இந்த மாதிரிலாம் பண்ணுறது பார்த்தோன்னா குவார்டினரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓகேங்களா, அதுதான். முதல் நிலை தொழில் என்ன, என்னது, வேட்டையாடுதல். இரண்டாம் நிலை தொழில் வந்து பருத்தியில் இருந்து ஆடை தயாரித்தல். மூன்றாம் நிலை தொழில் தான் தொலைத்தொடர்பு. நான்காம் நிலை பார்த்தோம்னா ஆராய்ச்சி. ஓகே, அவ்வளோதான். குருராம் சிங்ஸ். குருராம் சிங்ஸ் டிசபிள்ஸ் ஆர் கால்ட் குக்காஸ். குருராம் சிங்கோட சீடர்கள் என்ன சொல்றாங்க, குக்காஸ். ஓகே, கோன்ஸ் வேர் த ட்ரைபல் பீப்புள் ஆஃப் ஒரிசா. அதாவது கோண்டுகள் அப்படின்றவங்க எந்த இடத்தை சேர்ந்த பழங்குடி பார்த்தோன்னா ஒரிசா, கோண்டு ஒரிசா. ஹையஸ்ட் பீக் இன் சவுத் இந்தியன் பெனின்சுலானா ஆனைமுடி. அதாவது பார்த்தோன்னா சவுத் இந்தியன் பெனின்சுலால பீக், அது பெரிய பீக்னாவே ஆனைமுடி. சவுத் இந்தியா பெனின்சுலானாலுமே சவுத் இந்தியா அப்படின்னாலுமே ஆனைமுடி தான். விச் ஆர் த ஃபாலோயிங் ஹில்ஸ் கனெக்ட் ஈஸ்டர்ன் வெஸ்டர்ன் காட்ஸ் பார்த்தா நீலகிரி. அதாவது ஈஸ்டர்ன் காட்ஸ் வந்து ஸோ இந்த பக்கம் பார்த்தோன்னா வெஸ்டர்ன் காட்ஸ், இந்த பக்கம் பார்த்தோன்னா ஈஸ்டர்ன் காட்ஸ். இது ரெண்டுமே ஏதோ ஒரு இடத்துல வந்து கனெக்ட் ஆகும். அந்த இடம் வந்து எங்கே கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்தோன்னா நீலகிரியில் தான் வந்து கனெக்ட் ஆகும். ஸோ விச் ஒன் ஃப்ரம் த ஃபாலோயிங் சதர்ன் ரயில்வே டிவிஷன் வாஸ் டிஸ்எஸ்டாப்ளிஷ்ட். அதாவது பின்வரத்தில் தெற்கு ரயில்வே கோட்டங்களில் கலைக்கப்பட்டது எதுன்னு பார்த்தோன்னா கோயம்புத்தூர். அந்த சதர்ன் ரயில்வேல அதுதான் வந்து கலைச்சிட்டாங்க. பிச்சாவரம்னாவே நம்மளுக்கு தெரியும், மேங்க்ரூவ் சதுப்பு நில காடை தான் வந்து பிச்சாவரம். ஓகே, which gland enlarges after the middle age of male people lead to interrupted urination? Prostate gland. அதாவது வயது முதிரும் நிலையில ஆண்களுக்கு எந்த சுரப்பி பெரிதாவதால் சிறுநீர் கழிக்கு பாதிப்படையும் பார்த்தோம்னா prostate சுரப்பி. இந்த ஆவரேஜ் ஓஷன் salinity பார்த்தோம்னா 35%. பெருங்கடலோட சராசரி ஓப்பையோட அளவு அப்படி எவ்வளோன்னு பார்த்தோம்னா 35%. அதே மாதிரி ஆறுகளோட salinity எவ்வளோன்னு பார்த்தோம் 2%. Which cities has separate route for suburban railway system? அது எந்த நகர்ல புறநகர் ரயில் போக்குவரத்துக்கு தனித்தனியான பாதை இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மும்பை, டெல்லி, கொல்கத்தா அண்ட் சென்னை. மெயினான ஏரியாஸ் மும்பை, அதாவது இந்த இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பக்கம் பார்த்தோம்னா மும்பை, இந்த பக்கம் பார்த்தோம்னா கொல்கத்தா, நடுவில் டெல்லி, கீழே பார்த்தோம்னா சென்னை. Which area is very low damage risk zone while earthquake? அதாவது நிலநடுக்கத்தின் போது மிக குறைவான பாதிப்பு ஏற்படுற மாதிரி தான் டெக்கான் பிளேட்டிவ், தக்கான பீடபூமியில தான் வந்து அந்த பிரச்சனை வந்து கம்மியான ஒரு விஷயம் நிலநடுக்கத்தின் போது. அடுத்து பயோடைவர்சிட்டி, how many hotspots were identified from all over the world? அதாவது உலகம் முழுவதும் கண்டறியப்பட்டுள்ள உயிரிய மிக பல்வகைமை இடங்கள் வந்து எண்ணிக்கை எத்தனை இருக்குன்னு பார்த்தோம்னா 25. மொத்தமாக பார்த்தோம்னா ஹாட்ஸ்பாட் வந்து 25 ஹாட்ஸ்பாட் வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க பயோடைவர்சிட்டி. So which protozoan cause காலாசர்? ஏற்கனவே பார்த்தோம் leishmania donavanni. காலாசர்னாவே leishmania donavanni.
The Balakhat mines in Madhya Pradesh is the leading producer of which one? Copper. ஸோ மத்திய பிரதேசில் பாலகாட் சுரங்கத்தில் இருந்து எந்த கனிமம் எடுக்கிறாங்கன்னா காப்பர். பாலகாட் மத்திய பிரதேஷ். கன்சிடர் த ஃபாலோயிங் பஸ் ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட், ட்ராபிக்கல் டெசிடிஸ் ஃபாரஸ்ட், அதே மாதிரி டெம்பரேட் டெசிடிஸ் ஃபாரஸ்ட். ஸோ எது கரெக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 1, 3 தான் வந்து கரெக்ட். ஸோ பைன் வந்து கோனிஃபரஸில் வரும், ஊசிலை காடுகளில் வரும். ஸோ பார்க்கும்போது வெப்பமண்டல பசுமை மர காடுகளில் வந்து கருங்காலி, அதே மாதிரி பார்த்தோம்னா டெம்பரேட் அதாவது மிதவெப்ப மண்டல இலையுதிர் காடுகள் பார்த்தோம்னா மேப்பிள். விச் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபெடரல் foray into வாட்டர் பொல்யூஷன், அதாவது டேஸ் என்பது நீர் மாசுபாட்டின் முதல் கூட்டமைப்பு எதுன்னு பார்த்தோம்னா ஃபெடரல் வாட்டர் பொல்யூஷன் கண்ட்ரோல் ஆக்ட் ஆஃப் 1948. அதாவது எந்த வருஷம் ஞாபகம் வச்சுக்கணும், 1948 மத்திய நீர் மாசு கட்டுப்பாட்டு சட்டம். அதுதான் ஃபர்ஸ்ட் நீர் மாசுபாட்டை இது பண்ண ஒரு முதல் கூட்டமைப்பு 1948 ஃபெடரல் வாட்டர் பொல்யூஷன் கண்ட்ரோல், மத்திய நீர் மாசு கட்டுப்பாட்டு சட்டம். ஓகே, விச் இஸ் த லாங்கஸ்ட் ரிஃப்ட் வேலி இன் த வேர்ல்டு, அது உலகிலே மிக நீளமான பிளவு பள்ளத்தாக்கு எது பார்த்தா கிரேட் ரிஃப்ட் வேலி ஆஃப் ஆப்பிரிக்கா. அதான் பார்த்தா லாங்கஸ்ட் ரிஃப்ட், பிளவு அப்படி பிளந்து இருக்கும் அப்படி. அது எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா கிரேட் ரிஃப்ட் வேலி ஆஃப் ஆப்பிரிக்கா. Okay, consider the following plus nearly 20% of the cultivated areas எதை யூஸ் பண்ணி கல்டிவேட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம், அதிகமாக யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டேங்க்ஸ் டியூபெல்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. ஸ்டோரேஜ் கேனல்ஸ், பெரினியல் கேனல்ஸ், வெல்ஸ் எல்லாம் ஓகே. பட் அதிகமாக 20% சாகுபடி பகுதியில் கிட்டத்தட்ட 20% அவங்க யூஸ் பண்றது பார்த்தோம்னா ஆழ்குழாய் கிணறும் தொட்டி, இது 2 தான் வந்து யூஸ் பண்றாங்க. Who is the chairperson of நித்தி ஆயோக்? பிரைம் மினிஸ்டர். நித்தி ஆயோக்கின் தலைவர் பிரைம் மினிஸ்டர். What percentage of total population live in rural area as per 2011 census? 60%. 2011 கணக்கின்படி மொத்த மக்கள் தொகையில் ஊரகத்தில் வாழும் மக்கள் சதவீதம் எவ்வளவு பார்த்தா 60% பேர் வந்து ரூரல்ல தான் இருக்காங்க. So consider the following class. Steel industry, sugar, petroleum. இதில் வந்து எது கரெக்ட் கேட்குறாங்க, ஸ்டீல் இண்டஸ்ட்ரி சேலம் இது இருக்கு இல்லையா, சேலம்ல ஸ்டீல் இண்டஸ்ட்ரி இருக்கு. சரி ஓகே. அடுத்து பார்த்தோம்னா மகாராஷ்டிரா, சுகர் வந்து மகாராஷ்டிராவில் இருக்கு. பெட்ரோலியம் சிமெண்ட் ஊர் பேரே கொடுக்காம மொத்தமாக பெட்ரோலியம் சிமெண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால இதுதான் வந்து கரெக்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் 2 சுகர் வந்து மகாராஷ்டிரா, அதான் லீடிங் ப்ரொடியூசர். இரும்பு தொழிற்சாலை சேலம், சர்க்கரை தொழில் மகாராஷ்டிரா, அது தான் கரெக்ட். அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஹார்பர்ஸ் இன் ஈஸ்ட் கோட் ஃப்ரம் நார்த் டு சவுத் ஆர்டர். ஸோ இதுதான் சொன்னேன், தெரிஞ்சுக்கணும் எது எந்த ஏரியாவில் இருக்கணும். நார்த்லேருந்து மேலேருந்து கீழே இப்படி இருக்கா, இப்படி இருக்கா, இங்கேருந்து இது வரைக்கும் எது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. லைனாக வந்து எழுதுங்க அப்படின்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா கொல்கத்தா, ஈஸ்ட் கோஸ்ட்ல இந்த பக்கம் சொல்லியிருக்காங்க ஈஸ்ட் கோஸ்ட்ல அப்படிங்கும்போது கொல்கத்தாவில் ஃபர்ஸ்ட். கொல்கத்தாவுக்கு கீழே வந்தீங்கன்னா ஹால்டியா அப்படின்ற இடத்துல நெக்ஸ்ட். அதுக்கடுத்து பார்த்தோன்னா விசாகப்பட்டினம், அதுக்கடுத்து பார்த்தோன்னா பாரதீப் டுட்டிகோரின் பக்கம் இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் விசாகப்பட்டினம் தான் லாஸ்ட் இருக்கும், அதுக்கு முன்னாடி பாரதீப் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா கொல்கத்தான்னு கண்டுபிடிச்சாலே, ஏன்னா கொல்கத்தா தான் ஃபர்ஸ்ட் மெயினாக மேலே இருக்குது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டாலே உங்களுக்கு 1 மார்க் கன்ஃபார்ம். ஏன்னா அது வந்து ஆப்ஷன் அப்படி தான் கொடுத்துருவாங்க. ஸோ கொல்கத்தாவுக்கு அப்புறம் ஹால்டியாவுக்கு அப்புறம் பாரதீப், அதுக்கப்புறம் தான் பார்த்தோம்னா விசாகப்பட்டினம். அதே கிழக்கு கடற்கரையில் காணப்படும் பின்வரும் துறைமுகங்கள் வடக்கிலிருந்து தெற்கு வரிசைப்படுத்தியதுன்னு பார்த்தோம்னா கொல்கத்தா, ஹால்டியா, அப்புறம் பார்த்தோம்னா பாரதீப், அதுக்கப்புறம் விசாகப்பட்டினம். நேஷனல் ரிமோட் சென்சிங் சென்டர் எங்க இருக்கு பார்த்தோம்னா ஹைதராபாத். தேசிய தொலை நுண்ணுணர்வு மையம் எங்க இருக்கு பார்த்தோம்னா ஹைதராபாத். இந்த வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் பார்த்தோம்னா 1972. ஸோ ஃபாரஸ்ட் வந்து 1980, வைல்ட் லைஃப் வந்து 1972. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா புலிகள் வந்து 1973. எல்லாம் நான் வச்சுக்கணும். ஸோ இந்தியன் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972. அடுத்த மேட்ச் பார்க்கலாம். பயோஸ்பெரிசர் எது எங்கெங்க இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க பார்க்கலாம். ஒடிசாவில் சிம்லிபால், அசாமில் மனாஸ், அசாம்னாவே மனாஸ் ஞாபகம். மேகாலயா நுக்ராக், மத்திய பிரதேஷ் பன்னா. ஓகேங்களா. ஸோ ஒடிசா சிம்லிபால், அசாம் மனாஸ், அடுத்து பார்த்தோன்னா மேகாலயா பன்னா. சரி, நோக்ராக், எம்என் மீ நோ அப்படின்னு வச்சுக்கலாம், மீ நோ அப்படின்னு வச்சுக்கலாம். மத்திய பிரதேஷ் பார்த்தோன்னா பன்னா, மாப்பாக்கா அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே,
இதோட ஜியாகிரஃபி ஓவராலாக ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் கொண்டு வந்தேன். அதில் பார்த்தோன்னா ஒரு 100 பேஜஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அதில் கிட்டத்தட்ட 200க்கு மேலே கொஷின்ஸ், 250 கூட இருக்கலாம், அதுக்கு மேலே கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்ட்டில் மீதி ஒரு 100, அதுக்கடுத்து வரலாம் நெக்ஸ்ட் 100, அந்த மாதிரி வந்து நம்ம முடிக்கலாம். 300 கொஷின்ஸ் மேலே இருக்குது, ஒவ்வொன்றா முடிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கோம். பார்த்து படித்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை.